ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகுக்குரிய சீக்ரெட் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிக் பண்ணுறதோடைய ஃபைனல் பார்ட். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி என்கரேஜ் பண்ணாக்க நம்ம டேவும் ஜிம்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகாக வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, வாவ் டைம் உனக்கு எப்படி ஒரு சோல்மேட்டாக சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, ஆமாம் எனக்கு இன்றைக்கி தான் ஃப்ரெண்டாக இருக்கா, ஆனால் எனக்கு ரொம்ப வருஷமாக பழகிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது, நான் வந்து யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பி, நம்ம டேவும் ஜிம்மும் ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக பார்த்துருக்காங்க ஒருத்தர். இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே வந்து ஜிம்மில் பார்க்குறப்ப ஒரு புரியுது கண்டிப்பாக நல்ல பையனாக இருப்பான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேகே சரி ஓகே சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போது இவங்க சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சு ஜிம் பார்க்குறாங்க, அண்ணா பாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவும் கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஈவினிங் தான்டா ஜிம்னா டேவும் கேட்டு இருந்துருக்காங்க. இப்போ தான் நம்ம ஜேகேவும் காய் வந்திருக்காங்க. காய் பார்க்குறாங்க, போட மாட்டேன் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, இருங்க வெயிட் பண்ண நடுப்புறான்னு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, அது ஜிம்மில் அப்பா வருமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜிம் பார்த்து க்யூட்டாக கவுட் பண்ணிட்டு நம்ம டேவோட ஹேண்ட் பிடிச்சிட்டு இருக்காரு, அழகாக இருக்குது அவங்களுக்கு பேரும் பார்க்கறதுக்கு. இப்போது அங்கே ஒரு ஸ்கூட்டி ஒன்று வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அப்பா வந்துட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஓ இதான் நம்ம அப்பாவா ஜிம்னு சொல்லிட்டு, ஆமாம் டேவா அப்பாட்டே அவங்க இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் கிட்ட போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, செல்லம் லேட்டாக வந்துட்டா சொல்கிறாங்க. அப்பா இல்லை அங்கே பாருங்கள் டே சொல்கிறாங்க. இது யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம் பார்க்குறாங்கப்பா, இதே எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லுவீங்களா, கண்டிப்பாக நீ லைஃப்பில் ஒரு ட்ரூ சொல்ல மாட்டேன் மீட் பண்ணு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அது இவங்க தான் அப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி அப்போ பேர் என்ன கேட்குறாங்க, கிம்டே எங்கள் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கட்டே எங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, தேங்க்யூ அங்கிள் சொல்கிறாங்க, எனக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே மோச்சி உனக்கு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அங்கிள் என்ன சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அது மோச்சி சொல்கிறாங்க. மோச்சி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டேட்டி அது நிற்கேங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எனக்கு ஒன்று பார்க்குறப்ப சிம் சிம் மாதிரி சொல்கிறாங்க. சிம் சிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா பார்க்குறாங்க, ஆமாப்பா சம்டைம்ஸ் அப்படி தான் தோணும், சம்டைம்ஸ் அவங்க அம்மா கூப்பிடுவாங்க ஜிம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, க்யூட்டாக அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே நீ அப்போ கூட பார்த்துலாம் பொரியா சொல்லிட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஓகே டே நாளைக்கு மீட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு அவங்க காய் என்ன ஜேகே என்ன பாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே விட்டு அவங்க காய் பார்க்குறாங்க, பாய்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போய்ட்டு பைக்கில் உட்காந்துக்கிறாங்க அவங்க அப்பா கூட. இப்போ ஜிம்மில் அப்பா வந்து பாய் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. டே பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என் கூடவே வச்சுப்பேன் அதை டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் காயும் சரி வச்சுக்கலாம் வாஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க பைக்கில் 3 பேர் ஒன்றா தான் போவாங்க, போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஜிம் வரும்போது டேக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன பேக்கரி ரன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பேக்கரிலேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, மோச்சி இதெல்லாம் என்ன கேட்குறாங்க. டேட்டி எங்கே பாரு எந்த ஆசை கொடுக்குறாங்க எதுக்கு சொல்கிறாங்க. அம்மாட்ட சொன்னேன் எனக்கு நியூ ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா பேக் பண்ணி கொடுத்தாங்க தான் சாப்பிடு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் என்ன சொன்னாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. டேவும் சேம் என்ன சொல்லிட்டு இப்போ ரொம்ப டே வந்துட்டு பார்க்குறாங்க, சரி உனக்கு நான் எடுத்து இருக்கேன் இந்த ஆசை கொடுக்குறாங்க. பார்த்தா சாக்லேட் ஜிம் பார்க்குறாங்க, சாக்லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. டே ஜிம்மில் அதை கொடுக்குறாங்க, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க, இதில் நிறைய இருக்குது ஓகேவா, இதில் நம்ம ஜேகே காய்க்கு கொடுக்கலாம் சொல்கிறாங்க. ஓ ஜேகே எனக்கு காய் எனக்குமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நீ அண்ணன் கூப்பிடாம காய் ஜேகேன்னு கூப்பிட்றா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் அது சின்ன வயசுலேருந்து அப்படி கூப்பிட்டு பழகிட்டு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க, நான் அண்ணனே கூப்பிட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, உனக்கு அண்ணன் கூப்பிட பிடிக்கும் என்ன மாதிரி கூப்பிட்டு ஜேகே காயின் கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. வேண்டாம் தப்பு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகேவா போய் கொடுத்துட்டு வரோமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே போகிறாங்க. எனக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை சரின்ட்டு 2 பேரும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம டே அண்ட் ஜேகே காய் அண்ட் ஜேகே கிளாஸ் தான் போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, காயினா கூப்பிட்றாங்க. காய் பார்க்குறாங்க, யாராவது எப்படி பார்க்குறாங்க, டேய் குட்டி வாண்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டே என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, டே என்னடா சொல்கிறா கேட்குறாங்க. இல்லை நான் பார்க்குறப்ப குட்டியாக இருக்கா தான் குட்டி வாண்டன்னு கூப்பிட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறோம் அப்படியா சொல்கிறாங்க. அது முன்னாடி ஜிம்மி அவன் பாசமும் கூப்பிட்றான் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சரி இருக்கட்டும் இன்னாங்க அது ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, என்னது தாங்க என்னது கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க, ஸ்நாக்ஸ் சொல்கிறாங்க. ஸ்நாக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டில் எடுத்து வந்துருக்கா நிறைய இருக்குது எங்களால் அவ்வளோ சாப்பிட முடியாது அப்படி சொல்லிட்டு டே கொடுக்குறாங்க. காய் பார்க்குறாங்க, பரவாயில்லையே சொல்லிட்டு காய் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜிம்மில் கொடுக்குறேன்னு ஜிம் பார்க்குறாங்க. அப்படி அவருக்கு வந்து ஜிம்மில் ஜேகே பார்க்குறது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. எனக்கு அவர் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் கோல்டாக வச்சுருக்காரு. ஜிம் டேவோட ஹேர் பிடிச்சிக்கிறாங்க. டே பார்க்குறேன் என்னாச்சு கேட்குறாங்க. அதே காயின்னு நல்லா பேசுகிறாங்க. உன்னோட அண்ணா இருக்கார்ல சொல்கிறாங்க. ஜேகேப்பா அவர் மட்டும் இருக்கா சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கோல்டு வைக்குவாங்க ரொம்ப நல்லவா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன், ஓகே நாங்கள் போவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஜெக்கும் ஓகே பாய்டா மாதிரி லஞ்ச் டைமில் பார்க்கலாம் சொல்கிறாங்க. சில பேர் கிளாஸ் கூட்டி வந்துடுறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, டே ஜேகே சிறுமு சொல்கிறாங்க, நீ ஏன் ஒரு மாதிரி பார்க்குறா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ அவன் ஒரு மாதிரி பார்க்குறா சொல்கிறாங்க. இல்லையே நான் நார்மலாக தான் பார்த்தா சொல்கிறாங்க. டே ஜேகே எனக்கு ரொம்ப தெரியாதா, நீ பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரியா சொல்லி என்ன விஷயம் அப்படி காய் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. டே சின்ன பையன்டாவா சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இல்லைடா நீ இதுவும் சொல்கிறாங்க நான் சொல்கிறாங்க. இதை ஃபாலோ ஆகிறேன் நான் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் ஜேகே பார்க்க நல்லா பேசுன்னு சொல்லிட்டு இங்கே பார் ஜேகே உன்னோட ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியும் ஓகேவா, நீ என்ன பண்ணுற இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீ யாரும் நிமிந்து கூட பார்த்ததில்ல ஓகேவா, இவன் உன்னோட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி ஜியாவே
மறைஞ்சிட்டேன். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த பையன் நேற்று ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சரியா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, அவன் நம்ம டே கூட சொல்லிட்டு போய் சொல்லாத. ஓகேவா, எனக்கு தெரியும்டா, அவன் டே கூட ஃப்ரெண்டாக இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, உனக்கு பயம் டே கூட யாராவது ஃப்ரெண்ட் ஆகிட்டு டே ஹார்ட் பண்ணுறவங்க பயம் எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஜிம் அந்த மாதிரி பையன் ஓகேவா, அவன் கண்டிப்பாக ஹார்ட் பண்ண மாட்டான். அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான். லைக் நம்ம டே மாதிரி தான் அவனும் இருக்கான். சரியா, அவனதும் டேவும் அவனும் ரொம்ப அழகாக க்ளோஸ் ஆகிட்டாங்க ஜஸ்ட் ஒன் டேயில். ஆனால் நீ ஜிம்மை பார்க்குற விதம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. நேற்று ஈவினிங் நான் பார்த்துட்டேன். ஓகேவா, அவங்க அப்பாவும் அவனை கூட்டிகிட்டு போவதாரில்ல, அப்படி அவனை பார்த்துருந்த விதத்தை நான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரிக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, டேய் நிஜமாக நீ சும்மா தான் கேட்டேன், நீ உண்மையாகவே சொல்கிறியா, உண்மையாகவே அப்படியா கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இல்லைடா நான் ஜஸ்ட் கெஸ்ட் தான் பண்ணேன் அப்படி இருக்குமோ சொல்லிட்டு நீ பார்த்த பார்வையில் உண்மையாகவே அவன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க, டே ஜெக்கி விளையாடுறேன், அவன் சின்ன பையன்டா, அவன் தம்பியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படி கேட்குறாங்க. டேங்கு பண்ண நேற்று தான் சொல்கிறாங்க, டேக்கு அவனை பார்த்ததும் ஒரு சோல்மேட்டாக பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு அவனை பார்க்குறப்போ லைஃப் மேட்டாக பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. லைஃப் மேட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் ஷாக்காருங்க, அடப்பாவி நீடா இது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க சின்ன பையன். ஓகே, எனக்கு புரியுது. ஓகே, நான் எதுவும் பெருக்கே சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் ஹிம் அப்படி சொல்கிறாங்க. அது ஜெக்கி ஆகிட்டேன். காய் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி சரி நடத்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. இதை டேக்கு தெரியாமல் பார்த்துக்கா. சரியா சரி ஜெக்கி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. எனக்கு அவன் நேற்று நைட்டு ஃபுல்லாக வீட்டில் ஜிம்மை பற்றி பேசிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நேற்று ஃபுல்லாக அம்மா அப்பாட்ட ஜிம்மை பற்றி அவன் பேசிக்கிட்டு இருந்தான். அதனால் கண்டிப்பாக அவனுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ரொம்ப பாசமாக இருப்பான்னு நினைக்கிறேன். தப்பு இல்லை, ஆனால் என்கிட்ட பாசிட்டிவ் ஆகிடக்கூடாது சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு காய் விட்டுறாங்க. நீ தான் கோல்டு ஃபேஸ் வச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது அவன் அப்படி பொசுவான், உன்னை பார்த்தா வந்து பயப்படுவான் சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறவங்க கரெக்டு தான் சொல்கிறாங்க. இதுவும் நல்லது என்ன சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ லஞ்ச் டைமில் ஜிம்முட்டே பார்த்தா பேசிகிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பாக 2 பேரும். இப்போ காய் பார்க்குறேன், கொஞ்சம் நிறுத்துங்க, என்னடா பேசிகிட்டே இருக்கீங்க சொல்கிறாங்க. நாங்கள் கிளாஸில் நடந்து பேசுகிறோம் சொல்கிறாங்க. அப்படியா சரி எங்கள்கிட்ட சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிளாஸில் நடந்தாலும் காய்கிட்ட நம்ம எப்படினாக்கா காயோட ஹேண்டை பிடிச்சிக்கிறாரு. பக்கத்து உட்காந்துருக்காங்க 2 பேரும். இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் காய் இந்த பக்கம் டே உட்காந்துருக்காங்க. ஜெக்கி மட்டும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா காயோட ஹேண்டை பிடிச்சி பேசவும் காய்க்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சி போகுது. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ காய் நல்லா ஸ்டோரி கேட்டுருக்காரு அவர்கிட்ட. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இது அவன் சாப்பிட்டு நீ அப்புறம் பேசிக்க அவன்கிட்ட சொல்லிட்டு டே தான் வந்துட்டு ஜிம் நீ சாப்பிட சொல்கிறாங்க. சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கே ஒரு மாதிரி பஸ்ஸு இருக்கு. டே ஜிம்மில் வச்சுருக்க அந்த பாஸ்தை பார்க்குறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பஸ்ஸு இருக்கு. டே பார்க்குற காய் பார்க்குறாங்க. நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டு இருந்தா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. சரி சரி சாப்பிட சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு மீன் வந்துட்டு பாய் காயை நான் சொல்கிறேன், நீ காய் என்ன கூப்பிட்றது, நீ காயின் கூப்பிட சொல்கிறாங்க. அவங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. அப்படியா காயின் கூப்பிடவா சொல்லிட்டு நீ காயினை கூப்பிடு. ஓகேவா நீ காயினை கூப்பிட்டு நான் குட்டி வாடகை கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மி சரி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி முறைக்கிறாங்க. காயை பார்த்து நீ ஏன்டா முறைக்கிறா சொல்கிறாங்க. அது என்ன குட்டி வாண்டு சொல்கிறாங்க. அழகாக இருக்கணும் குட்டியாக இருக்கணும் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்டா இது கூட பசுவாவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப புதுசாக இருக்கு கிளாஸ். சரி ஓகே நல்லா இருக்குவா சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போயிடுறாங்க கிளாஸ் ரூமுக்கு. இந்த பக்கம் ஜிம்மி ஜெக்கி ஆட்டி பார்த்தா கிளாஸ் ரூம்லாம் ஒன்றா உட்காந்துருக்குதும் ஃபன் பண்ணுறதும் ஜாலியாக இருக்காங்க 2 பேருமே. அப்படியே வந்துட்டு ஒரு 4 மந்த் போகுது. 4 மந்த் தான் ஜிம்மி இப்படினாக்கா ஜிம்மி அவங்க அப்பா கூட ஒரு டெய்லி ட்ராப் பண்ணுவாங்க பிக் பண்ணுவாங்க. டே வந்து ஜிம்மில் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஜிம் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறாரு. நம்ம டேவும் அதே மாதிரி தான். எனக்கு நான் எமோச்சி கொடுக்கணும் நீங்கள் கொடுங்கம்மா சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நியூ டிஷ்ஷாக செய்ய சொல்லுவார். அவங்க அம்மாவும் ஜிம் டேக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நீ இதுக்கு போய் கொடுங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு. இப்போ நம்ம இவங்க ஜிம்முக்கு டேக்கும் ஸ்கூல் ஜாயின் ஓப்பன் பண்ணி ஒரு 4 மந்த் இருக்கும். அவங்க அந்த ஸ்கூலில் வந்து ஒன்றா அப்போ ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்போ ஃபஸ்ட்டு பாடி வந்து யாருக்கு வந்து ஜேக்கிக்கு வருது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. மொச்சி சொல்கிறாங்க. என்ன டே ஜிம்மு இந்த ஆட்டையோட ஹேண்ட் பிடிச்சிட்டு அழகாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் ஒன்று கே பண்ணுவியா சொல்கிறாங்க. பண்ணுவேன் நீ டே கிட்ட பண்ணாமல் இருப்பேனா ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி அப்படின்னா நீ வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு என்ன சொல்கிறாங்க. வீட்டுக்கா ஏன் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவா நம்ம ஜேக்கே இருக்கான்னா ஆமாம் நம்ம ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜிம்மு ஜேக்கே அண்ணான்னு கூப்பிட மாட்டாங்க. ஜேக்கே நம்ம காய் அண்ணான்னு கூப்பிட மாட்டாங்க. ஜேக்கேன்னு சொல்லுவார். அவருக்கு நேரம் சொல்ல மாட்டார். டேட்டு சொல்லும்போது ஜேக்கேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் காய் வந்து காயினை கூப்பிடுவார். அண்ணன் கூப்பிட மாட்டார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க. ஜேக்கேக்கு பர்த்டே வர சொல்கிறாங்க. பர்த்டேவா ஆமாம் ஜேக்கேக்கு பர்த்டே வருது. இது வரைக்கும் நான் யாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதில்லை சரியா. ஃபஸ்ட் டைம் மோச்சி குட்டி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ வரியா நம்ம ஜேக்கோட பர்த்டே வீட்டை செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்பா மட்டும் கேட்கணுமே சொல்கிறாங்க. கேட்கலாம் கண்டிப்பாக அங்கிள்கிட்ட நானே பேசுகிறேன். ஓகேவா அங்கிள் கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க. நீ வரவில்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானே வரைக்கும் எங்கேயும் போனதில் பர்த்டேக்கலாம் நான் வரவா சொல்கிறாங்க. நீ வாட தங்கமே சொல்லிட்டு தான் ஜிம் பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்க்கு தான் ஹாப்பி. அப்படியே அப்போ நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ சண்டே தான் சரியா. சண்டே வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் சரியா சொல்கிறாங்க. அப்படியா சரி சரியா பாப்பா கூட்டிகிட்டு வர சொல்லவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சரி நீ வருவா சொல்கிறேன்னா வரேன் ஜிம்மி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி எனக்கு ஒரே ஃப்ரெண்டு நீ தான் நீ வந்து வரணும் சரியா சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக வரேன் ஜிம்மி சொல்கிறாங்க.
அப்புறமேட்டும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அந்த வீக்கெண்டில் நம்ம ஜிம்மின் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்பா என்ன கிஃப்ட் வாங்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியலையப்பா, அவன் ஃப்ரெண்டாக கூட பரவாயில்ல, ஃப்ரெண்டோட அண்ணன் என்ன கிஃப்ட் கொடுக்குறது சொல்கிறாங்க. ஏதாவது படிக்கிற மாதிரி என்ன கொடுப்போமாப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க, கரெக்டாக அவன் 10th படிக்கிறானா, ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சம்திங்ஸ் எப்படினாக்கா இப்போ அவங்களுக்கு எக்ஸாம்லாம் வரதான் அந்த இதாக யூஸ் பண்ணுற மாதிரி சம்திங்ஸ்லாம் வாங்குறாங்க. எப்படினாக்கா அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேஷ்னரி திங்ஸ் தான் அவங்க வாங்குறாங்க, கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, வாங்கியாச்சுப்பா சொல்கிறாங்க. அப்போ டேட்டிக்கு எதுனா வாங்கணும்னு சொல்கிறாங்க. டேக்கு பாடி இல்லை சொல்கிறாங்க. இல்லைப்பா டேட்டிக்கு பாடி இல்லை தான் இருந்தாலும் டேட்டிக்கு கிஃப்ட் கொடுக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குங்க, ஜிம்ல அப்பா பார்க்குங்க, சரி நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்பா ஜிம்முக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் வந்து வாங்கிக்கிறாங்க, டேக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஆப் பண்ணிக்கிறாங்க போல. அம்மா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஜிம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு நியூ ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இதுக்கும் வேறு ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாரு. அந்த ஸ்கூல் அவருக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஹார்ட்டாக இருப்பார். அவங்க அப்பா மட்டும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார், எனக்குன்னு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம ஜிம்கிட்டேயும் மீட் பண்ணாரோ அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால ஜிம்ல அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி, ஜிம்ல அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க கூட அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. ஜிம் பார்க்குறாங்க, அப்பா இங்கே இப்படி தான் டே சொன்னா சொல்கிறாங்க. எப்போ பெயிண்ட்லாம் சொல்லிட்டு ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, அட்ரஸ் கரெக்டாக இருக்குப்பா ஓகேவா சொல்லிட்டு இப்போ ஜிம்ல அப்பா அங்கே பைக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க போலம்மா 2 பேர் உள்ள வராங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம்ல அப்பா அப்பா மட்டும் வந்திருக்காங்க, அம்மா வந்துருக்காங்கப்பா சொல்கிறாங்க. அப்புறம் கடை யார் பார்த்துக்குது சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க, இன்றைக்கி வீக்கெண்டில் நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்பா ஜிம்மை கூட்டிட்டு வந்துருக்காங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. இப்போ டே வந்துட்டு இப்படி என்ட்ரன்ஸ் நிற்கிறாரு. நம்ம டே ஜிம்மில் வருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் பார்த்து ரொம்ப ஹாப்பி மோச்சி ஓடி வராரு. இப்போ நம்ம டேவோட அப்பா ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, டே இதோவா சொல்கிறாங்க. இப்போ டே ஓடி வராங்க. அங்கிள் சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, ரொம்ப அழகாக இருக்க மாட்டாரு அங்கிள், வாங்க சொல்கிறாங்க. இப்படி பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்களா சொல்கிறாங்க. அவங்க பார்த்தா நிறைய செப்பல்லாம் இருக்குது. எப்படின்னாக்கா அவங்க வீட்டுக்குள்ள நிறைய செப்பல் இருக்குது. டே பார்க்குறாங்க, ஆமாண்டா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அதுதான் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு. ஜேகேயோட கிளாஸ் மட்டும் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அப்படியா ஜிம் நர்வஸ் ஆகுறாங்க. அவங்கள்ட்டே கேட்குறாங்க, ஏன் நீ நர்வஸ் ஆகுற அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, இப்போ ஜிம்ல அப்போ பார்க்குறேன் இல்லைப்பா அவன் எங்கேயும் பெருசாக போனதில்லை ஃபங்க்ஷன்ஸ்லாம், அதுக்கு தான் சொல்கிறாங்க. நான் இருக்கிறேன் நீ வா சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள. அவங்க இது என்ன கையில் சொல்கிறாங்க, கிஃப்ட்டு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, பாடியில் கொடுக்கணும்ல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இது என்ன ஹேபிட்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. அவருக்கு மேலே யாருக்கும் கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்போ பார்க்குறாங்க, ஏன்ப்பா கிஃப்ட் கொடுத்து நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அதே சொல்கிறாங்க. பரவாயில்ல சரி இருக்கட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மட்டும் சரி சரி கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் டே தான் வந்துட்டு அம்மா அப்பா சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க என்னோட மூச்சு பாருங்க சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த டேக்கு ஜேக்கோட பாடின்னு சொல்லிடவும் அவங்க மூச்சு விட்டு போகிறத ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல ஜேக்கோட பேரண்ட்ஸ் வராங்க. இங்கே ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ அங்கிள் என் டீச்சர் பவ் பண்ணுறாரு. ஐயோ தங்கம் என்ன இவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. குட்டி ஒன்று இருக்காரு. நம்ம டேவும் அவரும் ஒரே ஏஜில் இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஜேக்கோட பார்க்குறாங்க, நீ இப்போ இவ்வளோ குட்டியாக இருக்கா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அங்கிள் ஆண்டி எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா அப்படி இதோட சோல்மேட்டோட பற்றி பேசிக்கிட்டு நம்ம சரி நாங்களும் நினைப்போம் பார்க்கணும்னு சொல்லிட்டு டைம் இல்லை சரியா சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்க நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அப்பா நீ பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா ஜிம்ல அப்பா நல்லா பேசுகிறாங்க. நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு யாரை பற்றியும் பேச மாட்டான், ஜிம் பற்றி இவ்வளோ பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் ஜிம்லையும் யாரையும் ட்ரெஸ் பண்ண மாட்டான், அவனுக்கு டே ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் 2 பேர் ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போனாக்கா ஜேகேயோட கிளாஸ்மேட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி சொந்தக்காரலாம் வந்துருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டே வந்து ஜிம் நீங்கள் வாசிட்டு கூட்டிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகேயோட அப்பா ஜிம்ல அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, அம்மா எங்கே உங்கள்கிட்ட அண்ணா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்ன கேட்டால் அண்ணன்னு சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ பேர் இருக்காங்களா ரெஸ்பெக்டாக பேசுனதா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, அவன் ரூமில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. பார்க்குறியா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்கப்பா பாரு சொல்லிட்டு டே கூட்டிட்டு போகிறாங்க. டே பயமாக இருக்கு சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நம்ம டே போய்ட்டு ஒரு ரூமில் லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் வந்துட்டு யாரோ கேட்குறாங்க, டே ஜேகே நானும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே உங்களே வாட்டையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேகே அப்போ தான் ரெஸ்ட் பண்ணிருக்காரு. ஜிம் டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. அச்சோ திரும்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டே சிரிக்கிற ஜிம் திரும்பிக்கிறாங்க. காய் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, பாரு ஒன்றும் போச்சு இங்கே பாரு சொல்லிட்டாங்க. டே ஜிம் தான் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. சார் இங்கே பாரு ஒன்றும் அப்படி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக போயிடுது. அவர் பார்க்குறாங்க, டே எப்படி சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே போயிடலாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அதெல்லாம் உள்ள அங்கே வா சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. டே நாங்கள் ஜஸ்ட் உங்களை அவனை பார்க்க தான் கூட்டிட்டு வந்தோம் சார், இப்போ தான் ட்ரெஸ்ஸை போடுறியா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ஜிம் பார்த்துட்டே ஜேகே பார்க்கவே இல்லை.
அவர் கேக்கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறோம். டே இப்போ குட்டி வாண்டங்கப்பா உனக்கு என்ன வைக்கும் அவர் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு காய்கிட்ட ஒழிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் டே தான் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜெய்க்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க என்ன வைக்கும் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த பனி பையில பார்த்தா உனக்கு வைக்கும் வந்து கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஜிம் ஒவ்வொரு டைம் ஜேகே பார்க்குறப்பலாம் ஜேகே அப்படியே வாய்ஸ் இருந்தாக்கா பிளிங்க் தரம் பார்த்துட்டு இருப்பாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஜிம் எதுவும் சொல்ல மாட்டார். டேக்கிட்டையோ யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். டக்குன்னு வந்து கிட்ட வந்து டவுன் பண்ணிப்பாரு. ஒரு மாதிரி இருக்கணும் அவருக்கு பிடிக்கும். அது ஏன்னு தெரியாது. அந்த குட்டி வயசில் கூட அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அவர் பார்க்குறது. இப்போ நம்ம காய்க்கு தெரியும் ஜேகேவும் டேவும் ஜிம்மும் ஜேகேவும் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இதை டேக்கு தெரியாமல் நம்ம காய் தான் மெயின்டென்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காரு. என்ன வைக்கும் ஆமாம் ஒன்று பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சும்மா சனஸ்டாவும் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்பாடா அவருக்கு இப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது. நமக்கு ஜேகே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறாரு. ரொம்ப அழகாக இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இங்கே பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா காய்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் கேட்குறாங்க. சரி என்ன வேண்டாம் அந்த பண்டி பாடிக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என் பாடிக்கு வேணா வேண்டாம் வருவான் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க ஏடா கேட்போம்னு சொல்கிறாங்க. கிஃப்ட்டு சொல்கிறாங்க. கிஃப்டா சொல்கிறாங்க. டே நான் சும்மா கேட்டேன் உண்மையாக சொல்கிறியா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறேன். இப்போ டே பார்க்குறாங்க. கிஃப்ட் வாங்கிருக்கான் சொல்கிறாங்க. ஜெக்கி குமார் கியூரியஸருக்கு என்னவா இருக்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. நான் வெளில காமிச்சிக்கல. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே நீ பாரு விஷ் பண்ணிட்டு இங்கே சரியா நாங்கள் நிறைய பேர் க்ரௌட் வந்துடுவாங்க சொல்கிறாங்க. நீ நர்வஸ் ஆகிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஏன் மூச்சு உனக்கு வந்துட்டு நர்வஸ் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கறா அவங்களையும் எங்கள் கிளாஸ் மட்டும் தான்டா ஜேக்கோட பாடின்னு தெரியுமா எல்லாருமே தானே வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் வரவங்களுக்கு வேணும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நாங்கள் யாரும் இன்வைட் பண்ணல. எல்லாருக்கும் ஜேக்கோட பர்த்டே தெரியும். அந்த ரீசனால வரணும்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டோம். எனக்கு வீக்கெண்ட் வர இல்லையா எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக டைம் பாஸ் பண்ணான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி தான் அப்படி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜேகே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஜிம்மிக்கு. இப்போ நம்ம காய் பார்த்தோம். டே ரெண்டு பேரும் சேம் ஏஜ் தான் இருப்பீங்க. ஆனால் நீர்மா அவனுக்கு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுற காய் கேட்குறாங்க. அவன் அப்படி தான் இருக்கான் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் தான் வந்துட்டு ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. டேயும் சொல்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி ஏன் சொல்கிறாங்க. தண்ணி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் புரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டே போகிறாங்க. இப்போ நம்ம காய் போயிடறாங்க. போகும்போது டோர் லாக் பண்ணிட்டு போகிறாரு. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. டோர் லாக் இருக்குது. 2 பேருமே இல்லை. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஜிம் லிஃப்ட் பண்ணி அந்த பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப குட்டி பையனாக தான் இருப்பார். இப்போ 10th 6th ரொம்ப கொஞ்சம் குட்டி பையன் தான். பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் ஹைட் ஒய் பார்க்குறாங்க. ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. அப்படி டக்குனு ஹேண்ட் ரவுண்ட் பண்ணுறாங்க. ஓய் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ சொல்லு ஜங்குக்கா ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜங்குக்கா ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் இப்போ போய் பெக் பண்ணுறாங்க. ஜிம்னா அச்சுட்டோன்ற மாதிரி ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜேகே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பாடி வாஷ் பண்ண வந்தியா கேட்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. எங்கே கிஃப்ட்டு சொல்கிறாங்க. அப்பா கிட்டே இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சார் ஓகே நான் உன்ட்ட இன்றைக்கி பேசணும். அந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த டே வந்துட்டு நான் பேசணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் நான் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நான் உனக்கு பார்க்குறேன்னு உனக்கு தெரியுங்களா சொல்கிறாங்க. தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. பிடிக்கும்னா அப்படி பிடிக்கும். டேவோட அண்ணனை பிடிக்குமா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. தேவை சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. பிடிக்கும்னா பிடிக்கும் தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்லிக்கிட்டே ஜேகோட அவர் அந்த கோட் ஒன்று போட்டுருப்பாரு. அந்த கோட் மேலே கை வைக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பிடிக்கும்னா பிடிக்கும் அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்கிறேன். உனக்கு கண்டிப்பாக தான் தெரியும். நான் மூவிலாம் பார்க்குறதெல்லாம் சொல்கிறாங்க. மூவி அது ஸ்டோரிலாம் கேட்குறியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன். ட்ராமாவில் பார்க்குறேன் டிவிலாம் சொல்கிறாங்க. பார்ப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூவா சொல்கிறாங்க. லவ் யூ ஓகேவா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உனக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சிச்சு. ஓகே எனக்கு இப்போ சொல்லணும்னு எனக்கு நினைக்கல. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா டேஸ் போக போக இது மாறிடுமோன்னு பயமாக இருக்குது. ஓகே ஏன்னா ஸ்டார்டிங்கில் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் பேச சொல்லணும்னு நினச்சேன். நல்ல வேலை நீ அண்ணன் கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட பேச பயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் நான் என்ன புள்ளியா அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் பயமாக இருக்கும் ஃபேஸ் விடுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. மற்றவங்களுக்கு அப்படி உங்ககிட்ட அப்படி இல்லை சரியா சொல்கிறாங்க. சரி நான் உங்கள்கிட்ட கேட்கவா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். அப்படி சொல்கிறாங்க. 2 days பிஃபோர் சொல்கிறாங்க. 2 days பிஃபோர் சொல்கிறாங்க. கேன்டீனில் ஒரு அக்காவை அடிச்சிங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அங்கே ஒரு அக்காவை அடிச்சிங்களா அவங்க ஏன் நீங்கள் அடிச்சிங்க ஜிம் கேட்குறாங்க. அவங்க தெரியாதா கேட்குறாங்க. இல்லை டே சொன்னாங்க அந்த அக்கா அடிக்கடி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு வேணாம்னு சொல்கிறீங்க. அந்த அக்கா வந்துட்டு நீங்கள் வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா உங்களுக்கு பிடிக்குமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஒரு க்யூட்டாக கேட்குற ஒரு மாதிரி அழகா. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஏன் கேட்குறா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பிடிக்காது சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. எதுக்கு நிஜமானு கேட்குறா அப்படி ஜேகே கேட்குறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க லவ்னு சொல்லிட்டு அப்போ நானும்
சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டு நான் லவ் பண்ணாக்கா எனக்கு நீங்கள் எனக்கு மட்டும் தான், வேறு யாருக்கும் நான் தரமாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி அவ்வளோக்கு ஃப்ளாட் ஆகிட்டாரு அங்கேயே. ஆனால் அந்த குட்டியோண்டு வயசில் அந்த பையன் அப்படி பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆகிட்டார், இம்ப்ரெஸ் ஆகிட்டார். ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எனக்குன்னா எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கு விட்டு தர மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், அதுக்கு தான் கேட்குறான். ஒரு அந்த அக்காவை பிடிச்சி அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, எனக்கு யாரும் பிடிக்காது சரியா, உன்னை மட்டும் தான் பிடிக்கும், உன்னை தாண்டி எனக்கு வேறு யாரும் பிடிக்காது, நான் லைக் பண்ண மாட்டேன் சரியா, எனக்கு ஒரே ஒரு பர்சன் தான் பிடிக்கும், அது நீ தான். நான் ஒரே ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன், அதுவும் நீ தான் ஓகேவா, நான் ஒரே ஒரு பர்சனாக மேரேஜ் பண்ணிப்பேன், அதுவும் நீ தான் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறேன். ஆமாம், இங்கே பாரு, எனக்கு எஸ்டர்டே டுடே டுமாரோ ஓகேவா, எனக்கு அந்த டேவும் ரிப்பீட்டான லைஃப்பில் வரும், அதே மாதிரி தான் எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க, நிச்சயமா ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா சரி தான் ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ இப்போ லவ் சொல்கிறாங்க. அது இப்போ சொல்ல தெரியாது, ஆனால் பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்க்கறது ஒரு மாதிரி எனக்கு இருக்குது சொல்கிறாங்க. எப்படி இருக்குது கேட்குறாங்க. அது சொல்ல தெரியல சொல்கிறாங்க. சொல்ல தெரியலையா சொல்கிறாங்க. ஏன் ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறா அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. அப்படி சொல்ல தெரியல அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் ஹாப்பியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கியா சொல்கிறாங்க. நீ ஹாப்பி தான், நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கிவா இப்போ ஜெக்கி இப்போ ஜிம் ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சேம் டைம் ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நான் நல்லா படிப்பேன், நீ நல்லா படிக்கணும் ஓகேவா, டேவ் தவிர வேறு யாரையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அதனால் எனக்கு என்னோட தம்பின்றதாலே ரொம்ப நல்லா என்ன சம்பளம் சரியா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டேட் இஸ் குட் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு டேட் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி உனக்கு என்ன பிடிக்குமா டேவ் பிடிக்குமா கேட்குறாங்க. டேட்டின்னு சொல்லிட்டா பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களை பிடிக்கும் சொல்கிறாங்க. என்னை எப்படி பிடிக்கும் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு என்ன எப்படி பிடிக்கும் அப்படி கேட்குறாங்க. எப்படி சொல்ல சொல்கிறாங்க. எப்படி சொல்லவா சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நீ சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்னு தெரியல, கொஞ்சம் டேஸ்ட் போட்டு வச்சுட்டு அப்படின்ட்டு ஜெயிக்க முடிவு பண்ணுறாங்க. பாரு என்னை மட்டும்தான் அப்படி பார்க்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. நான் பார்க்குறப்போ நீ என்னை மட்டும் தான் பார்க்கணும், வேறு யாரையும் பார்க்கக்கூடாது புரியுதா சொல்கிறாங்க. இல்லை பார்க்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் டோர் நாக் ஆகுது. நம்ம ஜெக்கி டோர் ஆஃப் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம டேன் இருக்காங்க. எதுக்கு டோர் ஆஃப் பண்ணிக்கா சொல்கிறாங்க. இல்லை காய் போகும்போது லாக் பண்ணிட்டு போயிட்டா போட சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு இப்போ நம்ம டீ கொடுக்குறாங்க, தண்ணி தான் சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜெக்கி டீ பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நான் தான் உட்கார வச்சேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் அப்படியா சரி சரி நம்ம வெளியே போமா அப்ளை பண்ணுவோமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ விஷ் பண்ணிட்டு நம்ம போகலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியும் சரி சொல்கிறாங்க. இப்போ காய் விழுந்துடுறாங்க. இந்த காய் பார்க்குறாங்க. சரி சொல்லு என்ன சொன்ன அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க சொல்கிறாங்க. என்ன சொன்ன சொல்லிட்டு நடந்தாலும் சொல்கிறாங்க. அட பாவி, இவன் சின்ன பையன்டா, அவனுக்கு பையன் எப்படி பெக் பண்ணா கேட்குறாங்க. ஜஸ்ட் பெக் தானே பண்ணா சொல்கிறாங்க. டே அவன் குட்டி பையன்டா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ சிரிக்கிறாரு. அட பாவி ஜெக்கி நீ இப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு காய் சொல்கிறாங்க. இந்த வயசில் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு தானே சொல்கிறாங்க. முடிவு பண்ணிட்டியா சொல்கிறாங்க. அவன் என்ன சொன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நடந்ததான் சொல்கிறாங்க. அதான் குட்டி குழந்தை பார்க்குறப்ப பார்க்குத ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குற அந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு எப்போவுமே இந்த மெமரபுளாக இருக்கும் சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கியும் காயும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்றாங்க. வெளில வாங்கடா கேக்கு கட் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜெக்கி வெளில வராங்க. இந்த பக்கம் ஜிம் டேன்னு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்களாம் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ போயிடலாம் ஜெக்கி வந்துட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியுமே இதை ஒரு விஷ் மேக் பண்ணுறாங்க. இந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னால் மறக்க முடியாத தேவா மாதிரி இருக்குது எனக்கு. நான் என் லவ் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் அவன் ரொம்ப சின்ன பையன் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு தோணுது அவன் எனக்கு தான் சொன்னான்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டேன். லைஃப் லாங் அவன் கூடவே இருக்கணும். எனக்கு ஒவ்வொரு பர்த்டேவும் எனக்கு அவன் கூடவே தான் செலிப்ரேட் பண்ணணும் ஆசையாக இருக்குது. அவன் எனக்கு சொல்லணும், அவன் எப்போ எனக்கு விஷ் பண்ணணும், ஜெக்கா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லணும். எனக்கு இது மட்டும் தான் இது வரைக்கும் என் லைஃப்பில் பெருசாக இருக்கும் ஆசைப்பட்டதே இல்லை. என் அப்பா அம்மா என்னோட ஃபேமிலி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி பெருசாக யூஸ் இல்லை. என் ஃப்ரெண்டு தான் காய் மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறது, மற்றபடி யாரும் ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டார். இப்படி தான் நான் இருந்திருக்கேன். என் அப்பா அம்மா காய் இவங்க தான் இந்த உலகம் நான் வாழ்ந்திருக்கேன். இது தாண்டி என் லைஃப்பில் ஒரு பர்சன் இவங்க வந்திருக்காங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெஸ்ட்டாக வரைக்கும் நான் அவங்க என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எப்போவும் என் கூட இருக்க மாதிரி ஒரு பெஸ்ட் ஒன்று பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே அவர் விஷயம் வந்து மேக் பண்ணிட்டு இப்போ அவர் கேக் வந்து கட் பண்ணிட்டு அவர் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சி ஃபஸ்ட்டு அவங்க அம்மா, செகண்ட் அவங்க அப்பாவுக்கு தர நம்ம டேக் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதை கேக் கட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கட் பண்ணி தராங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு கட்ட சொல்லிட்டு அவர் ஜிம்முக்கு தான் ஃபிட் பண்ணுவார். ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. ஜேகேக்கு கேக் ஃபிட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்க, ஜேகே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேக் கட் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. டே இந்த போய் கொடுக்க சொல்கிறாங்க. டே எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்போ பார்த்தா நம்ம ஜேக்கோட அப்பா பேசிட்டு இருக்காரு. அவருமே கேட்கலாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம காய் பார்க்குறாங்க. நம்ம ஜேகே வந்து ஜிம்முக்கு வந்து கேட்க ஃபீல் பண்ண நினைக்கிறா சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணுறாங்க. மோச்சியை சொல்லிட்டாங்க வாசி கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க காய் கிட்ட. இப்போ காய் இந்த பக்கம் கட்டான் பண்ணி ஹைட் பண்ண நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின்னு யாருமே அங்கே அவங்க பேசிட்டு இருக்காங்க. கேட்க வந்து சாப்பிட்ருக்காங்க. யாரும் இந்த பக்கம் பார்க்கல. இப்போ தான் நம்ம ஜேகே கிட்ட காய் கணக்கு காமிக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு கொஞ்சமாக கேக் கட் பண்ணிவிட்டு கட்ட சொல்லிட்டாங்க. ஜிம் கட்டாங்க. இப்போ ஜேகே ஆஃப் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு கேட்குறாங்க. ஜிம் இப்போ பார்க்குறாங்க. அவர் கையில் கேக் இருக்கிற நம்ம டே கொடுத்தது. அந்த கேக் அவர்
கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு போகிறாரு. அந்த கேக்கை ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே டவுன் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அவர் ஹைட்டுக்கு கொஞ்சம் டவுன் பண்ணி அந்த கேக்கை வாங்கிக்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பி. அந்த ஜேகே காமி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகோட பர்த்டே தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எந்த கிஃப்ட் கொடுக்க தேவையில்லை. அவருக்கு எனக்கு நடந்த விஷயமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க, என்ன பார்த்துட்டாங்க கிஃப்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் அப்பா தான் என்னென்ன கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முமே வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு ஹாப்பி பர்த்டே ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கெட் ஃபங்க்ஷன் பார்க்குறது என்னடா இந்த பையன் அவங்க கிஃப்ட் கொடுக்குறான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கெட் நம்ம பார்க்குறேன். ஏன்ப்பா கொடுத்தா என்ன கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அவன் டேவோட ஃப்ரெண்ட் அது குட்டி பையன் அவன் போய்ட்டு சொல்கிறாங்க. அட கிஃப்ட் கொடுக்கலாம் ஒரு மனசு தான் மட்டும் போதும். சரியா சொல்கிறாங்க. அது கிஃப்ட் கொடுக்கலாம் ஒரு மனசு தான் மட்டும் போதும். அதுக்கு ஏஜ்ல விஷயமா என்ன அப்படி கேட்குறாங்க. அவனுக்கு அண்ணனுக்கு இவனுக்கு அண்ணன் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அண்ணனா. இப்போ நம்ம காய்க்கும் ஜெக்கிக்கும் அண்ணன்றது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறேன். இல்லை அவன் வந்துட்டு எங்கள் அண்ணன் மாதிரி பார்க்க மாட்டோம் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா உங்கள் ஏஜுக்கு அவன் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஏஜுக்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஏஜ் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபோன் இல்லை நம்ம ஜேக்கெட் கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி எடுக்க கூப்பிட்றாங்க. டே வந்து அங்கே எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. கேட்கலாம் என்ன மூச்சு சொல்கிறாங்க. வா கூப்பிட்றாங்க. டேக்கெட் வரேன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு அன்றைக்கி அவனுக்கு தான் பர்த்டே சொல்கிறாங்க. இல்லை உனக்கு நான் வாங்கினேன் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே எனக்கு கிஃப்ட் ஆசை. டே போயிட்டு ஜிம் அவர் கிஸ் பண்ணிடுறாரு. இது பார்க்க ஜெக்கிக்கு ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ். எல்லாருமே பார்க்குறாங்க. வா சூப்பர் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம் அப்போ பார்க்குறாங்க. டே வந்து இந்த அளவுக்கு ஜிம் உனக்கு பாசமாக கேரிங்காக இருக்கிறத பார்க்கவும் நம்ம ஜிம் டீம் அந்த மாதிரி பாசம் வச்சுக்கிறத பார்க்கவும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டே ஜெக்கெட் நம்ம பார்க்குறாங்க. மோச்சி சொல்கிறாங்க. ஜிம் டீம் பார்க்குறாங்க. டீ சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு எங்கள் கிஃப்ட் குட்டி வந்துட்டு சொல்கிறாங்க. உன் பர்த்டே இப்போ வரும் ஜிம் கேட்குறாங்க. ஏன்டா இப்போ டேக் மட்டும் பர்த்டே வா சொல்கிறாங்க. இல்லை அது அது சொல்கிறாங்க. ஜேக்கே கிஃப்ட் கொடுக்கும்போது டேட்டிக்கு கொடுக்கலனாக்கா டேட்டுக்கு கஷ்டமாக இருக்கும்ல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அச்சுன்னு அப்படி நினைக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இருந்தாலும் கொடுக்கணும்ல நான் எனக்கு கொடுக்கணும் ஆசையாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் அப்பாவுக்கு ஒரு கால் வருது. ஜிம் அப்பா பிக் பண்ண ஹலோ சொல்கிறாங்க. எங்க இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குங்க சமாளிக்க முடியலங்க சொல்கிறாங்க. அப்படியே மாமாங்க 2 பேர் தானே இருக்கும் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. ஜிம் அம்மா இருக்காங்க. இன்றைக்கி 2 ஸ்டாஃப் லீவ் எடுத்துக்கிறதுனால அவங்க குட்டி கிடையாதாலும் 2-3 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. இருமா சொல்லிட்டு இப்போ ஜிம்ல அப்பா தான் வந்துட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. பாசுறேன் வீட்டுக்கு போகிறமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜட்டையை பார்க்குறாங்க. அக்களை வந்து சாப்பிடவே இல்லை சொல்கிறாங்க. இல்லைப்பா கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்காமா ஆண்டி ஃபோன் பண்ணுறாங்க நான் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. அட குழந்தை சாப்பிடவே இல்லைங்க சொல்கிறாங்க. அது பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் இல்லை அவன் இருக்கட்டும் நீங்கள் அவன் வீட்டுக்கு போங்க நான் கொஞ்சம் ஜாப் பண்ணுறோம் சொல்கிறாங்க. உங்களுக்கு அது கஷ்டம் சொல்கிறாங்க. இதில் போய் எனக்கு கஷ்டம் இருக்குது சரி அவன் யார் நம்ம வீட்டுக்கு குழந்தை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கப்பா நான் வந்துட்டு இவங்க கூட வரவா சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மின் வந்து ரிவாசிட்டு வந்து நான் பாசிட்டேன் இப்போ நம்ம ஜிம்ல போகும் சரிப்பா நீங்கள் வந்து அப்படி லேட்டாக கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து கூட்டி வந்துடுறேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஜிம்ல அப்போ போயிடுறாங்க. இப்போ தான் இவங்க எல்லாருமே அந்த கெஸ்ட் இவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் டே கூட்டு வந்து ஜிம்மில் கூட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டாங்க. இப்போ காய் ஜிம்மில் டே ஜேக்கி மட்டும் உட்காந்துருக்காங்க. மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க. எல்லாருக்கும் ஜேக்கோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்து கூட சர்வ் பண்ணுறாங்க. எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. உனக்கு பசிக்குதா டே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ டே போயிட்டு ஒரு பிளேட்டில் ஃபுட் வந்துட்டு கடைசி ஃபுட் பண்ணி விட்டாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜேக்கிக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. நம்ம டே ஜிம்மில் பார்த்துக்கிறது தான் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் சொல்லிட்டு பசுவாகவே இருக்குது. இப்போ ஜேக்கி பார்க்குற காய் பார்க்குற இந்த இருக்கும் பசுவாக சரியா அவனால தான் அவனை பார்த்துருக்கேன். ஸோ நீ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து பசுவாக கூட புரியுதா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. புரியுதா எல்லாரும் சொல்கிறாங்க. அமைதியாக ரெடா சொல்கிறாங்க. பாசிட்டிவ்க்கு பிறந்தவனே சரி நம்ம காய் சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி டே பார்த்தா ஜிம்முக்காக ஃபிட் பண்ணி விடாங்க சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜிம்முக்கு டேனா அவ்வளோ இஷ்டம் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு வேறு யாரும் பாசமாக இருக்க மாட்டார். ஜிம் பார்க்குறாங்க. நீ சாப்பிடலாம் சொல்கிறாங்க. நான் சாப்பிட்ருக்கேன் நீ சாப்பிட சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. பட் டேவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேக்கு ஒரு நல்ல ஒரு சல்மெண்ட் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃபைனில் அவங்க ஃபுட்டை வந்து ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. ஃபுல்லாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் கெஸ்ட்டாக கிளம்புறாங்க. இப்போ தான் நம்ம டே வந்து சாப்பிட்றாங்க. ஜிம் இவங்க சாப்பிட்டு முடிச்சுக்கப்புறம் நம்ம டே வந்து நிறைய கிஃப்ட்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பாங்க. நம்ம ஜேக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த கிஃப்ட்லாம் அடிக்க வச்சுட்டு இருக்காரு. ஜிம் பார்த்தாங்க உட்காந்துட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி அப்பா எப்போ வருவாங்க கேட்குறாங்க. இவங்க வீட்டுக்கு போகணுமா சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குற எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் சம் ஒர்க் மட்டும் வீட்டில் இருக்குது கொஞ்சம் பிஸியாக இருக்குது திங்ஸ் எல்லாம். இந்த பக்கம் டேவோட அம்மா தான் டே சொல்கிறாங்க. அம்மா சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம்ல டேவும் இருங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே போயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா அங்கிள் கூட டைம் ஆகும் போடுமா சொல்கிறாங்க. அது மட்டுமா கண்டிப்பாக கடை கூட்டமாக இருக்கும். நம்ம ஜிம்ல அப்பா கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வர சொல்லாமா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே ஜிம்ல ஜெக்கை நம்ம பார்க்குறாங்க. இல்லைடா தங்க அவருக்கு ஒர்க் இருக்க சொல்கிறாங்க. அப்படி அப்போ ஜிம்ல போய் கூட்டிட்டு போகிறது கேட்குறாங்க. அவர் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாம்மா சொல்கிறாங்க. அப்பா மிஸ் பண்ணுறான் போடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே நம்ம பார்க்குறாங்க. அப்படி ஆசிரியர் சொல்லிட்டு ஜெக்கியை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்னம்மா சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெக்கியும் நம்ம ஜெக்கி நார்மல் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வெளில வராரு. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் டீ சொல்லிட்டு நீயும் காயை கொண்டு போயிட்டு நம்ம ஜிம் வீட்டில் விட்டு வரீங்களா சொல்கிறாங்க. ஏன் டீ சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இல்லைடா அவருக்கு வரதுக்கு டைம் ஆகும் போல ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. குழந்தை வர அவங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு நினைக்கிறான் போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கியும் காயும் பார்க்குறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க.
சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹெட்டை செக் பண்ண வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் சரி ஓகே நீ கூப்பிட்டு வர முடியுமா கேட்குறேன். நான் வரட்டா கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நானும் வீட்டுக்கு போனேன் டைம் அடிச்சு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நான் ஜேகே அப்புறம் ஜிம் பேர் போயிடுவோம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க மூச்சு நீ அவங்க கூட போயிடுவிடா சொல்கிறாங்க. போகிறேன் டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு நம்ம ஜேக்கோட பேரண்ட்ஸில் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜேக்கோட அம்மா இருப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க ஜிம்ல அம்மாவுக்காக அவங்க வந்துட்டு ஃபுட்டு அவங்க அப்பாவுக்கான ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆண்டி வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை வேணா அப்பா வந்து இப்போ கடையில் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆர்டர் பண்ணிட்டுருப்பாங்க. சரியா ஃபுட்டெல்லாம் குக் பண்ண டைம் இருக்கும் என்னமோ நான் அவங்க தனியாக போய் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிட்டேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கிட்ட காய் பார்க்குறாங்க கொடுங்க ஆண்டி நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. சரிடா சொல்லிட்டு அவங்க ஃபுட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் ஜேக்கே 2 பேர் ஜிம் ஜேக்கே அப்புறம் காய் 3 பேரோட வராங்க. ஜிம் பார்த்துட்டு போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. நீ போயிட்டு வா நான் மார்னிங் ஸ்கூலில் பார்க்குறோன்னா சொல்லிட்டாங்க. சேட்டே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜேக்கே வந்து ரொம்ப ஆட்டி வந்து பாய் சொல்லிட்டாங்க. ஜிம் வந்து நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜேக்கே வந்துட்டு உட்காராங்க. பின்னாடி நம்ம ஜிம்மில் உட்காராங்க. அதுக்கப்புறம் நம்ம காய் உட்காராங்க. போலாமா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்து பண்ணுறாங்க. அவர் 2 ஹேண்ட் குட்டி ஹேண்ட் வச்சுட்டு நம்ம ஜேக்கோட இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு காய் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு 3 பேர் போகிறாங்க. இப்போ காயோட வீட்டு வந்துடுது. ஜிம் பார்க்குறாங்க. காய் தான் வீட்டு சொல்லிட்டாங்க. வரியா கேட்குறாங்க. இல்லை டைம் வச்சு இன்னொரு நாள் வரேன் சொல்லிட்டாங்க. சரி இன்னொரு நாள் வரலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம காய் தான் அது ஃபுட்டு வந்துட்டு நம்ம ஜேக்கிட்டு கொடுங்க முன்னாடி வச்சுக்கூடா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜேக்கி முன்னாடி வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாய் காய் சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கி கூட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக பைக்கை ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் நீங்கள் மெதுவாக ஓட்டுறீங்க அப்போல்லாம் ஸ்பீடாக போவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் ஸ்பீடாக வீட்டுக்கு போகணுமா கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. என் கூட வர பிடிக்கலையா சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் பாவம் இல்லை ரொம்ப இருட்டாயிடுச்சு வீட்டுக்கு திரும்ப போகணும்ல சீக்கிரமா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சின்ன பையன் இல்லை நான் பெரிய பையன் தான் சரியா சொல்கிறாங்க. தெரியும் இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக ஜிம்னு கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் கேட்குறா சொல்கிறாங்க. உங்கள் பர்த்டே இல்லை நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்ல சொல்கிறாங்க. ஓ அப்படியா நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியானு சொல்கிறாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா சொல்கிறாங்க. எல்லோரும் வந்தாங்க கேக்கெலாம் கட் பண்ணல அதான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதனால சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் என்கிட்ட வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க. செகண்ட் அவங்கள்ட்ட லவ் சொல்லிட்டேன் எனக்கு அதான் ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. நானா ஜிம் சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறேன். அவருக்கு ஹாப்பியாக இருக்குது அவரும் ஜெக்கியோட இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் டேட்டிட்ட சொல்லவா சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடாது இப்போதைக்கு சொல்லக்கூடாது ஓகே படித்து முடிக்கிற வரைக்கும் இதை பற்றி பேசக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. டேட்டிக்கு இப்போ தெரியக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஒன்னோட டேயோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ அழகாக அப்படியே இருக்கணும் சரி என்ன லவ் நம்ம லவ்ன்றது இப்போதைக்கு தெரிய வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி டேட்டிட்ட போய் சொல்கிறது தப்பு இல்லையா சொல்கிறாங்க. போய் சொல்ல போகிறல ஓகே ஜஸ்ட் ஹைட் பண்ண போகிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ எல்லா ஜெக்கி வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க பேக்கெட் முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் நிறுத்துறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இறங்க சொல்லி நான் இறக்கி விடுறேன் சொல்லி ஜேக்கி அழகாக இறக்கி விடுறாங்க. கீழே ஜிம் இறங்கிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் போவா சொல்லிட்டாங்க. இல்லை நான் வரேன் சொல்லி ஜேக்கி அந்த ஃபுட்டெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க கடை அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. ஜிம் பார்க்குறவங்க கூட்டமாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க. அங்கிள் ஜிம்மு கூட்டிட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. அப்படியே பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டு அப்பா நான் வந்துட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்க சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே பா சொல்கிறாங்க. அது கேட்க ஜேக்கேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க இப்படி தான் அவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அவங்க கஸ்டமர் கவனிச்சிருந்தாலும் அவங்க ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்களா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு இருப்பா சொல்கிறாங்க. அவங்க டக்குனு ஒரு கேக் இருக்கிறாங்க. இங்கே வாசிட்டு கூப்பிட்றாங்க. ஜேக்கே வந்து கடைக்குள்ளே வராங்க. நம்ம ஜிம் ஜேக்கும் கடவுளை வந்துடுறாங்க. இங்கே வாசிட்டு இப்போ அவங்க கேண்டில்ஸ் ஆன் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன டீ சொல்லிட்டு கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. அப்புறம் கேக் வந்துட்டு கேண்டில்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். அகைன் பர்த்டே சொல்லி ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க கடைக்குள்ளே அவங்க செலிப்ரேட் பண்ணுறது. இப்போ அவங்க கஸ்டமரை பார்த்துருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜேக்கியோட ஜிம் அப்பாவும் ஒரு இன்னொரு ஸ்டாஃபும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா ஜேக்கி 3 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கியும் ஒரு விஷயம் மேக் பண்ணிட்டு ரொம்ப அழகாக கேக் கட் பண்ணிட்டு ஆன்டி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு கொடுத்துருப்பாங்க நான் சின்ன பையன் இல்லையா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் ஜிம்முக்கு ஃபிட் பண்ணி விடுறாரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு செம ஹாப்பி. இந்த பக்கம் நம்ம ஜிம் வந்துட்டு எடுத்து அவங்களுக்கு ஜிம் தான் ஜேக்கி ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கியோட ஜிம்மில் அம்மாவை கேக் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபிட் பண்ணிடுறாங்க. ஜேக்கிக்கு இந்தப்பா சாப்பிட சொல்லிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கவருக்கு தேங்க்யூ ஆண்டி சொல்லிட்டாங்க. ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க வந்து ப்ளஸிங்ஸ் கேட்குறாங்க. இது 1 செகண்ட் சொல்லிட்டு எங்கே வாங்க சொல்லிட்டாங்க. 1 செகண்ட் அவங்க கஸ்டமரை வெயிட் பண்ண சொல்லிட்டு 2 பேர் கிட்ட வராங்க. ஜிம்மில் பேரண்ட்ஸ் கிட்ட வராங்க. 2 பேரும் சேர்ந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா ஒரு எண்மப்பில் மணி வச்சு கொடுக்குறாங்க. இந்த பா சொல்லிட்டாங்க. ஆண்டி வேணாம் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஓகேவா நான் யார் உனக்கு நான் வந்துட்டு உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க வச்சுக்கோ சரியா உன்னோட பர்த்டேல உனக்கு பிடிச்சதுனா வாங்கிக்கோ சொல்லி கொடுக்குறாங்க. ஜேக்கிக்கு ஒரு மார்க் ரொம்ப நல்ல ஃபேமிலி அவங்க ஜிம்மில் ஃபேமிலியே ஜேக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜேக்கியோட ஜிம்மில் அப்பா தான் சம் ஸ்வீட்டில் வந்து எப்படினாக்க பேக் பண்ணி தராங்க. எனக்கு நியூவாக மேக் பண்ண எல்லா டிஷ்ஷஸும் மேக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தப்பா வீட்டுக்கு எடுத்து போய்ட்டு அப்பா மாட்ட கொடுத்து சரியா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி ஜேக்கியும் ஓகே அங்கிள் நான் கிளம்புவா சொல்லிட்டாங்க. ஆமாம் டைம் ஆகுது வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம்டா பாய் ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. பாய் எப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் அவங்க ஃபேமிலி அவருக்கு ரொம்ப பிடிச்சது இருக்குது. ஜிம்மும் ஜிம்மில் பிடிக்கும். இப்போ ஜிம்மில் பேரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ வந்துட்டு லைஃப்பில் நிறையா அச்சீவ் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைஃப்பில் நல்லா ஒரு மாதிரி ஜிம்லாம் அச்சீவ் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் பார்த்துக்கின்ற மாதிரி ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு அப்படி பாய் சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு ஜேக்கெட் ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சு நம்ம ஜிம்மில் ஃபேமிலி அப்படி இல்லை கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான்.
இப்போ நம்ம ஜேகே பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேங்க. அம்மா இன்னைக்கு ஜேகே படி நல்லா போய் சொல்லிட்டாங்க. ஜேகே அண்ணன் சொல்லுப்பா சொல்கிறாங்க. அது டே சொன்னம்மா ஜேகேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி சரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஜேகே வந்துட்டு இப்போ ஜிம்மில் கூப்பிட்றாரு. இப்படினாக்கா அவங்க ஸ்கூலுக்கு அவங்க கிளாஸ் நேரம் விண்டோஸ் கிட்ட ஜிம் பார்க்குறேன். டே பார்த்தா இன்னொரு பையன் பேசிட்டு இருக்காங்க. டே சும்மா பேசுவார். கிளாஸ் ரூம் மற்றவங்க பேசுவார். ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணி விடாரு. ஜஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. வெளில வா கூப்பிட்றாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு டேன்னு சொல்கிறாங்க. நான் நீ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போடுமா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா ஜிம்மில் அது கூட்டது கொஞ்சம் நேரம் ஷையாக வரும். இப்போ நம்ம சரி போக சொல்கிறாங்க. ஜிம்மில் ஓடி வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜிக்கன் ஜிம்மில் ஹார்ட் கூட்டி போகிறாங்க. பார்த்து அவங்க ஸ்கூல் பேக் யாருக்கு தான் போகிறாங்க. நான் ஸ்கூலில் பேக் யாரில் ஜிம் ஜெகன் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி இப்படி ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. குட்டியோடு பையனை போய்ட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. அது எப்படின்னாக்கா அந்த ஒரு பால் இருக்கும். அந்த ஒரு குட்டியோட ஒரு சவர் மாதிரி இருக்கும். அதை உட்கார வச்சு அதை ஹக் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று நைட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கிள் ஆண்டி ரொம்ப அழகாக வந்துட்டு ஒரு கேக் கட் பண்ண வச்சாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் பிளஸிங்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அப்பா அம்மா இப்போ அப்படி தான் இவனும் உங்கள் அப்பா அம்மா கூட ரொம்ப ஸ்வீட் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பாவுக்கு ரொம்ப ஃபுட்டு பிடிச்சிருந்துச்சு சொன்னாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிப்பா அடிப்பா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ தேங்க்யூ சொல்லக்கூடாதா சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்ல வேணாம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. சங்குக்கா சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. நீ எனக்கு மட்டும் தானே ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்குனா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவருக்கு இன்னும் லவ்ன்றதை நான் சொல்லலை. ஆனால் எனக்கு தானே ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. நான் உனக்கு மட்டும்தான் சரியா ஜெக்கி சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படி இறக்கி விட்டுறாங்க. போக சொல்கிறாங்க. ஜிம் ஓடி போயிடாரு. இப்போ டேஸ் போக ஆனால் கேக் மட்டும் தெரியாமல் மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க. நம்ம காய் ஹெல்ப் பண்ணுவார். சேம் டைம் ஜிம்மில் எப்படிலாம் ஜெக்கியை பார்க்க நினைக்கிறோம். அப்போ அவர் போவார். அவங்க கிளாஸ் பக்கம் போயிட்டு ஜெக்கியை பார்த்துட்டு ஓடி வந்துடுவார். அவ்வளோதான். ஜெக்கி மட்டும் வந்து பேசுவார். ஜிம்மின் வந்துட்டு எப்படின்னாக்கா ஜெயிக்க தூரத்துலேருந்து பார்த்தா கூட போதும் நினைக்கிற பாசம். ஆனால் ஜெயிக்க எப்படின்னாக்கா ஜிம்மி பார்க்குறதுலாம் கிட்ட போகணும் தூக்கணும் கொஞ்சம் அப்பெல்லாம் வந்து நினைப்பார். அவரும் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அப்படி தூக்கி உட்கார வைக்கிறது பேசுறது அப்படிலாம் பண்ணுவார். இதெல்லாம் வந்து சேட்டை பண்ணிட்டே இருப்பார். சம்டைம் இப்படி பெக் பண்ணுவார். ஆனால் வெளில மற்றவங்களுக்கு பார்த்து ரொம்ப கோல்டாக இருப்பார். ஜிம்மி சண்டை கேட்பாரு. எங்கேயும் இவ்வளோ கோல்டாக இருக்குன்னு கேட்பாரு. ஜெயிக்க கொஞ்சம் அப்படி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவார். ஜிம்மி சரி சொல்லிட்டுருவாங்க. டேஸ் போயிட்டே இருக்குது. ஜெயிக்க ஜிம்மி ரொம்ப அழகாக எப்படின்னாக்கா ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஜிம்முக்கு ஃபைனல் எக்ஸாம் வந்து இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க 10th எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. நம்ம ஜிம்முக்கான எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் முடிச்சுட்டு லீவ் ஜிம் வந்து இப்போ ஊருக்கு போகிறார். போசான் வில்லேஜ் போகிறார். அவர் இவங்க நம்ம ஜேகே டேலாம் பார்த்தாக்கா அவங்க ட்ரிப்பு போகிறாங்க. வேறு பிளேஸ்க்கு ஒரு சிட்டிக்கு வந்து ட்ரிப்பு போகிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேலாம் வில்லேஜுக்கு போகிறேன் போயிட்டு ஒரு ஜிம்மில் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. இது பக்கம் டே உன் வில்லேஜுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே ரன் வச்சுக்க நான் போகிறேன் சொல்கிறாங்க. சரி சரி பத்திரம் போய்ட்டு வரையா சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் சரி டே நம்ம பாய் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே வந்துட்டு ஜிம் வந்து ஃபோன் வைக்கலான்னு போகிறாங்க. இப்போ ஜேக்கிட்டே வந்து ஃபோன் வைக்கலாம் போகிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. டே இது பண்ணு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து சொல்கிறாங்க. டே நான் ஃபோனில் பேசிட்டு இருக்கேன் ஃபோன் வைக்கிறத போகிற கூட சொல்லிட்டு அவர் எப்படின்னா அந்த ஃபோன் வந்து கீழே வைக்கிறது விட எனக்கு அது வந்து லேண்ட்லைன் ஃபோன் அந்த ரீசன் அவர் வந்து ஃபோன் டக்குனு கையில் வச்சுக்கிறாங்க. அது ரிசீவர் அவர் கையில் வச்சிருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஜிம்மில் கொஞ்சம் ஜேக்கோட வாசிக்கிறது அவர் ஃபோன் கட் பண்ண அப்படியே இருக்காரு. இப்போ டேவும் எப்போ தானே வேலை வாங்கிட்டே அப்படி சொல்லிட்டே போயிடுறாங்க. ஆனால் இப்போ தம்பி பண்ணி தப்பு சொல்கிறார் போயிடாரு. ரெண்டு பக்கம் ஜெக்கி தான் ஹலோ சொல்கிறாங்க. சங்குக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. அது நான் ஊருக்கு போகிறேன் சொல்கிறாங்க. ஊருக்கா எங்கே கேட்குறாங்க. வில்லேஜுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. வில்லேஜுக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே மதுரா போய்ட்டு வரணும் சரியா சொல்கிறாங்க. சரி சங்கா சொல்கிறாங்க. சரி ஓகே லவ் யூ சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கியும் ஃபோன் வச்சுட்டாங்க. இந்த பக்கம் டே தனி கூட கொடுக்குறாங்க. தான் சொல்லிட்டு போகிறோமா ஜேக்கியும் வாங்கி கொடுக்குறாங்க. ஃபோன் வச்சுட்டு அவன் சொல்கிறாங்க. சொல்லி ஜேக்கியும் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஒரு 1 month ஜிம் ஜேகே டே 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. நம்ம அக்கா 4 பேரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஜிம்னா அந்த டே ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. டேவும் மிஸ் பண்ணுறாரு. ஜேக்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க வில்லேஜில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம கூட ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. ஜிம்மில் பேரண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க. ஸ்டில் அவங்க போசனாக தான் இருக்காங்க. அவங்க ஜிம்மை மட்டும் தான் அனுப்பி வச்சிருப்பாங்க ஊருக்காக. எனக்கு இங்கே இருந்தால் அவர் வந்து பேக்கர்லேயே இருப்பார். டைம் ஸ்பெண்ட் அங்கேயே போய்டும். அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் அவங்க கொஞ்சம் விட்டுருப்பாங்க. இப்போ ஜிம் தான் 1 month லீவ் முடிச்சுட்டே வராங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா ஜிம்மில் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறங்க. அம்மா நியூ ட்ரெஸ்ஸாக சொல்லிட்டாங்க. அம்மா எடுத்தாங்க நியூ ட்ரெஸ்ஸு 7th போகிறல சரி ஜிம்மில் அம்மா அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக ரெடிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்குது சொல்லிட்டு நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குங்க. அம்மா நான் டேட்டே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. டேட்டுக்கு சாக்லேட் கொடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மாவும் ஜிம்முக்கு சாக்லேட் எடுத்து தராங்க. இந்த அது கூட டேக் கொடுன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்த்தா போலாமா சொல்லிட்டாங்க. கூட்டு வந்து பைக்கில் உட்காரிச்சிக்கிறாங்க. ஓகே நான் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க. சரிங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா பாய் சொல்லிட்டாங்க. பாடு தங்க அப்புறம் சொல்லிட்டு
ஜிம்மில் அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பாவும் ஜிம்முக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜேகே டே சரி பார்த்தா ஜேகே ஸ்பீடாக ரெடி இருக்காங்க. டே பார்த்தா ஸ்லோவாக ரெடி இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ரெடியாக கேட்குறாங்க. ரெடி தானடா இருக்கான்னு சொல்கிறாங்க. ரெடியாக கூட்டிகிட்டு போவோம் எல்லாரும் வந்துட்டு பஸ்ஸில் வாசலே சொல்கிறாங்க. பஸ்ஸில் சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கடை பார்க்குறாங்க. ஏன் ஜேகே சொல்கிறாங்க அப்போ பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக ரெடி இருக்கான்னு சொல்கிறாங்க. டே சீக்கிரத்தை ரெடியாகண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் என்ன அவசரம்னு சொல்கிறாங்க. நான் 11th போகிறேன் சரியா, இதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய ஸ்டடிஸ் இம்பார்ட்டன்ட் புரியுதா ஜேகே சொல்கிறாங்க. இப்போ டேவும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெடி இருக்காங்க. அது பக்கம் நம்ம காய் வந்து தனி பைக்கில் வராது. இப்போ அவருக்கு பைக் வாங்கிட்டு இது 3 பேர் ஒரே பைக்கில் தான் வருவாங்க. இப்போ நம்ம காய் வந்துட்டு அவரோட பைக்கில் வந்து நினைச்சிருக்காங்க. ஹார்ன் கொடுக்குறாங்க. அது பக்கம் ஜேகே பார்க்குறாங்க பாரு காயை வந்துட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குற வந்துட்டு சொல்லிட்டு அவருடைய டேட் இப்போ ஜேகே அவங்க பேரண்ட்ஸ் டே அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு விட வராங்க. காய் பார்க்குறே போலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் மூச்சு பார்த்து ரொம்ப டேஸ் ஆகுது நம்ம பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அதான் இவ்வளோ ஸ்பீட் ரெடியான யார் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அது எல்லாம் என்ன பண்ணுறது ஜேகே எனக்கு லேசியாக இருக்குது சொல்கிறாங்க. சரிவா அப்போ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே காய் 3 பேருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து இவங்க ரீச் ஆகும்போது தான் நம்ம ஜிம்மில் பைக்குமே கரெக்டாக ஸ்டாப் ஆகுது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அப்போ டேட்டே வந்துட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் அப்பாவும் சரி இறக்கி விடுறாங்க. சரி ஓகே அதான் பொரியா சொல்லிட்டாங்க. ஜிம் வந்து ஓகே இப்போ பாய் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் இப்போ பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே சரி ஓடி வராங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. ஓடி போய்ட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் ரொம்ப ஹாப்பி. டே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க. எப்படி இருக்க மூச்சு தாங்குவோம் டே சொல்கிறாங்க. ஜிம் தான் நல்லா இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ட்ரெஸ் அவருக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டே ஜிம்முக்கு ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் பக்கம் குட்டி வந்து எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்படிமா காய் பக்கம் என்னடா ஸ்கின் டேனாக இருக்குதா சொல்கிறாங்க. இப்படிமா ஜேகே பார்க்குறாங்க அவன் வில்லேஜில் இருந்திருப்பாங்க நல்லா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே மாமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என் ஜிம் எப்படி இருந்தாலும் அழகு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க நானும் அழகுலன்னு சொல்லடா சரியா ஜஸ்ட் ஸ்கின் டேனாக இருக்குன்னு சொன்னால் சரியா சொல்கிறாங்க. டூ சொன்னால் சரியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க போய் வெயிலில் ப்ளே பண்ணியா கேட்குறாங்க. ஆமாம் டே நான் கிராண்ட் ஃபலாக வெயிலில் ப்ளே பண்ணுவோம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி வா சொல்கிறாங்க. ஜிம் தான் டே சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் சாக்லேட் எடுத்துட்டு டேக்கு சரி கொடுக்குறாங்க. கிளாஸ் ரூம் சாப்பிட்டு கிளாஸ் சரியா சொல்கிறாங்க. இல்லை இது சார் ஜிம் தான் காய் தான் உனக்கு சார் ஜிம் கொடுக்குறாங்க. காய் வாங்கிக்கிறாங்க. அப்படி ஜேக்கு முறைச்சி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குற காய் வந்துட்டு ஜேக்கு டேக்கில் பேசுகிறாங்க. டே அது உனக்கு தெரிஞ்சவங்க நல்லா சொல்லிட்டு பர்சனை பாயிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. யார் சொல்லிட்டு டே பார்த்துருக்காங்க. அந்த கேப்பில் ஜிம் ஜேக்கெட் கொடுக்குறாங்க. ஜிம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்த்து க்யூட்டாக சரியாகிறாங்க. டே ஜேக்கே பார்க்குறாங்க. அவருக்கு வந்து எப்படின்னாக்கா அந்த கோல்டு ஃபேஸ் வந்து இருக்காது தெளிவாக வரைக்கும். அதனால பார்க்குறாரு வந்து குறிப்பிட்டு பார்க்குற ஜிம் வந்து எதுக்கும் அவங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே சொல்கிறாங்க வாங்கிக்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க போலமா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறேன் சொல்கிறாங்க. சாக்லேட் கொடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்த்துட்டு எனக்கு கூட தான் கொடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நீ எப்போவும் அவன்கிட்ட நல்லா பேசுவோம் ஃபன் பண்ணுவோம் இவனும் பேச மாட்டானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தேங்க்யூ சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் நீ வாசல் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கும் இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் பார்த்துக்கணும் ஐயோ ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம்முக்குள்ள அவ்வளோ கிட்ட ஷை ஆகிட்டாரு. இப்போ காய் பார்க்குறாங்க. போதும் வா அப்படி சொல்கிறாங்க. 1 month ஆஃப்டர் பார்க்குறேன் சொல்லிட்டு நானும் டே வாங்கலனாக்கா நீ கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. இப்போ டே ஜேகே பார்க்குறாங்க என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. அவனை ஹக் பண்ணிருப்பல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் வந்து ஹக் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அப்போ மறைவா கூட்டிட்டு போய் ஹக் பண்ணுவே கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்க ரொம்ப பேசுகிற காய் வாசல் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ கிளாஸ் ரூம் உட்காந்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ கொஞ்சம் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜேகே ரொம்ப ஸ்டடீஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு 11th படிக்கிறாரு இல்லையா அதனால் இப்போ இவங்க பேர் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஜேகேவும் ஜிம் டேவும் 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்கடா. இந்த இவ்வளோ டேஸ்லையுமே இருக்கிறாங்க. ஜிம் ஜேகே 11 மட்டும் சொல்லல ஆனால் பேசுவார். ஜிம்முக்கு ஜேகேக்கு ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ஜிம்மில் பர்த்டே ஒரு டைம் கூட ஜேகே செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. நியூ இயர் அந்த பர்த்டே எல்லாமே ஏன் அப்படின்னாக்கா ஜிம்மில் வில்லேஜ் போயிடுறாரு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிராண்ட்மாவோட பிளஸிங்ஸ் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க கூப்பிட்றாங்க சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால ஜேகேக்கும் டேக்குமே அது இன்னும் கஷ்டமாக இருக்குது. டேக்கு ஃப்ரெண்டாக அவர் மிஸ் பண்ணுறது. பக்கம் ஜேகே வந்து பாய் ஃப்ரெண்டாக அவர் மிஸ் பண்ணுறாரு. நம்ம வந்து அவங்க கூட இருக்க முடியல. அவனை பக்கத்தில் இல்லாமல் போகிறானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கம் டே பார்க்குறாங்க. மூச்சு என்ன டே ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு ஒவ்வொரு பர்த்டேக்கும் வந்துட்டு நீ வந்து ஊருக்கு போயிடுறேன். என்னால் உன் பர்த்டேக்கு வந்து உங்க கூட இருக்க முடியல. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அம்மாட்டி எனக்கு ஒரு ஆசை தான் சொல்கிறாங்க. பாரு இந்த டைமில் அப்பாட்டேன்னு சரி அங்கிட்ட நான் பேசவா இந்த டைம் இங்கே இருக்கியா கேட்குறாங்க. இங்கே இருக்கவா சொல்கிறாங்க. ஆமாங்க பாரு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் படி 3 வருஷம் ஆகுது 3 years ஆகுது. ஒவ்வொரு பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணுறேன். ஆனால் உங்களோட பர்த்டேக்கு நம்ம கூடவே இருக்க முடியல சார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நியூ இயர்க்கு ஊருக்கு போயிடுறேன். அப்புறம் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிடுறேன். எல்லாத்துக்கும் ஊருக்கு போயிடுறேன். நான் வந்து எப்போ தான் கூட இருக்குது ஸ்கூலில் மட்டும்தான் கூட இருக்கேன் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நான் அப்பாட்ட சொல்கிறேன் இந்த பர்த்டேக்கு அவங்க கூடவே இருக்கான்னு சொல்கிறாங்க. டே ப்ராமிஸ் சொல்கிறாங்க. இப்போ கிளாஸ்க்கு ஒரு மிஸ் வராங்க. அங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லுங்கள் மிஸ் சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட மேஜர் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜேகே வந்துட்டு எப்படின்னாக்கா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சுட்டு இருக்காரு. பிஸ்னஸ் பண்ண போகிறதுனால அவர் அதே மேஜர் கோர்ஸாக சூஸ் பண்ணிப்பாரு. 8th படிக்கும்போது இப்போ நம்ம இவங்கள்ட்ட கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம்மும் பார்க்குறாங்க. டிட்டி என்ன எடுக்க போகிறா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் சிங்கர் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க. சிங்கராவா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஆமாடா நான் சிங்கர் ஆக போகிறேன். எனக்கு பாட ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம டே வந்து இப்படினாக்கா மியூசிக் கிளாஸ் போயிட்டு தான் இருப்பாங்க. இப்போனாக்கா சின்ன வயசு போயிட்டு இருப்பாரு. 2 years அவர் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு.
அது எனக்கு டேவோட கிராண்ட் இருந்ததுக்கு அப்புறம் டே கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாங்க. அந்த மியூசிக் கிளாஸ் போகிற ஸ்டாப் பண்ணிருப்பாரு. இப்போ தான் நம்ம டே பார்க்குறாங்க. அவர் வந்து மியூசிக் தான் மேஜர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்கிட்ட கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம்மு டேட்டை சொல்லாமல் இருப்பாங்க. எனக்கு டான்ஸ் ஸ்கூலு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ படித்த ஸ்கூலில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் தான் போயிருந்துருக்கு. டான்ஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த ஜிம் சொல்லவும் டே பார்க்குறேன் அவங்க டான்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் டேட்டி டான்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவும் ஜிம்னும் அந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதில் ஃபில் பண்ணிடுறாங்க. இவர் டான்ஸும் மியூசிக்கும் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி நீ சிங்கர் ஆகிட்டினாக்கா பாடவில்லை ஸ்டேஜில் சொல்கிறாங்க. ஆமாம் நீ டான்ஸ் ஆகிட்டா நீ தான் ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ நான் எப்படி போவோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பெரிய பசங்களாக மாறிடுவோம் அப்படியே சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மோச்சி டான்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே இவங்க மியூசிக் சூஸ் பண்ணிக்கிறதுனால இப்போ அந்த கிளாஸ் வந்து எப்படினாக்கா அவங்க தனித்தனியாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக் கிளாஸ் தனியாக போகணும், டான்ஸ் கிளாஸ் தனியாக போகணும். மற்ற கிளாஸ் அப்போ இவங்க ஆர்மி கிளாஸ் அப்போ ஒன்றா இருப்பாங்க. மற்ற அந்த மாதிரி மேஜர் கோர்ஸ் வரப்போ மேஜர் கிளாஸ் வரப்போ அவங்க போயிடுவாங்க. ஜிம் பார்த்தாக்கா டான்ஸ் கிளாஸ் இருப்பாரு, டான்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த பக்கம் டே பார்த்தா மியூசிக் கிளாஸ் இருப்பாங்க. நம்ம ஜேகே கிடைக்க டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. இப்போ டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம் இந்த டே 2 பேருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. டேட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. டேவை ஹக் பண்ணிக்கிறேன் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. டான்ஸ் போக சொல்லிட்டாங்க. நல்லா போதுங்க பாரு காலெலாம் வலிக்குது ஜிம்னு சொல்லிட்டாங்க. டே பக்கம் கூட அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி விட்றாங்க. அச்சு வேணாம் ஜிம் தட்டி விட்றாங்க. ஏன் சொல்கிறாங்க அது சொல்லிட்டாங்க. ஏன்னா பண்ணி விட மாட்டேன் கூட சொல்லிட்டு ஒரு காலை பிடிச்சி விட்றாரு ரொம்ப அழகாக. இந்த ஜிம் டே மேலே சாஞ்சிக்கிறாங்க. அவருக்கு மாதிரி எப்படினாக்கா டேபிள் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு. அவ்வளோ ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த டேச்சர் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க சாக்லேட் சொல்லிட்டாங்க. இப்போ டே அந்த சாக்லேட் கட் பண்ணி 2ஆக உடச்சி இந்த கட்டை ஃபுல் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இதை டேவும் காயும் ஜெக்கும் அந்த தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பார்க்க அழகாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அவங்களே இப்போ பேச முடியாது சொல்லிட்டாங்க. பேச முடியாது டைம் இருக்கு மட்டும் சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாரு ஈவினிங்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் பாடி வருதா இப்போ தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. இந்த டைம் ஊருக்கு போவேனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இந்த டைம் ஊருக்கு போவேனா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது டேட்டி சொன்னால் அவனுக்கு என் கூட இருக்கணும் ஆசையாக இருக்கும் பாடிக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஆமாங்க எனக்கு ஒவ்வொரு பாடிக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம்ல. ஏன்னா இவன் வந்துட்டு அவங்க பாடிக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல. அந்த டேக்கு கொஞ்சம் ஆசை இருக்கும் ஜிம் கூட பாடி செலிப்ரேட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு இந்த டைம் ஜிம்மோட பாடியும் இங்கே செலிப்ரேட் பண்ணலாம். வேணா நம்ம அங்கிள் நீங்கள் வர வைக்கலாமா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். ஆமாம் நம்ம வந்து வர வைக்கலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம அங்கே போகிறோம். அவங்க இந்த டைம் இங்கே வரட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேரண்ட்ஸும் சரி ஓகே ஜிம்மில் அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக டே தான் அவங்களோட விஷயம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுமே ஓகே சொல்கிறாங்க. இப்போ போய் இந்த ஜிம் பாடி ரொம்ப அழகாக அரேஞ்சாக இருக்குது. இந்த பாடிக்கு நம்ம ஜேகே வர பேரண்ட்ஸ் வரல அவங்க ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா வெளில போயிருக்காங்க. அதனால நம்ம ஜிம் ஜேகே டேக்கா 3 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் இருக்காரு. அதுக்கு ஜிம்மோட பேரண்ட்ஸ் அப்போ ஜிம் கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க மட்டும் தான். இவங்க நிறைய பேர் இன்வைட் பண்ணவே இல்லை. ரொம்ப அளவாக தான் வச்சிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜேகே டே 2 பேர் வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. குட்டி வாண்டியை சொல்கிறாங்க. என்ன காய் சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டேடா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே மூச்சி சொல்லிட்டு அவர் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு செக் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஜேகே டேயோட செக் சக்ஸஸ் பண்ணிட்டு தேங்க்யூ டே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இவங்க காய் பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அவரோட சுச்சுவேஷனை பார்த்து இந்த பக்கம் நம்ம ஜிம் பேரண்ட்ஸை கேட்க வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பாப்பா சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. சரி விஷயம் வைக்க பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே இந்த டைம் வந்துட்டு நான் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துக்கேன் லைஃப்பில். பயமாக இருக்குது. சேம் டைம் நான் வந்துட்டு நான் சொல்லி தான் ஆகணும். எனக்கு என் ஜேகே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் லவ் இருக்கான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு சடன் டைம் இல்லையா. இந்த பர்த்டே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஜேகேயோட பர்த்டே போய் எப்படி எனக்கு ஜேகே லவ் சொன்னாங்களோ அதே மாதிரி என்னோட பர்த்டேக்கு நான் ஜேகே லவ் சொல்லணும். அது எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஜிம் முடிவு பண்ணிச்சாங்க. இந்த பர்த்டேக்கு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. எனக்கு என் டேட்டி இருக்கான். அதுக்கப்புறம் ஜேகே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை மேக் பண்ணிட்டு இப்போ போய் அவர் கேட்க வந்து கட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜிம் அவங்க அம்மா கூட ஃபீல் பண்ணுறாங்க. செகண்ட் அவங்க அப்பாவுக்கு தேர்ட் அவர் ஃபீல் பண்ணுறது நம்ம டேக்கு தான். டேட்டே ஆக்காட்டி சொல்லிட்டாங்க. டே வந்து வாங்கிக்கிறாங்க. டே வந்து வாங்கிட்டு பாதி கேட்க அதை எடுத்து ஜிம்முக்கு ஃபீல் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம் காய்க்கு ஃபீல் பண்ணி விடுறாங்க. அதுக்கு நான் பஸ்ஸில் ஃபீல் பண்ணி விட்டாங்க. இப்போ ஜேக்கு மட்டும் இருக்காரு. இந்த பக்கம் டே வந்துட்டு ஆண்டி எனக்கு அது கொடுங்க சொல்லிட்டாங்க. இப்போ டே ஜிம் நம்ம பார்க்குறாங்க. உனக்கெல்லாம் டே எங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. டே கிட்ட போகிறாங்க. டேவும் காயும் அங்கே போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் ட்ரிங்க்ஸ் எடுத்து எப்படின்னா அந்த ட்ரிங்க்ஸ் அந்த ஜூஸ் வச்சுருப்பாங்க குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜிம் கிட்ட சுற்றி பார்க்குறவங்க எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் போயிட்டு ஜேகே கொடுக்குறாங்க. ஜேகே அப்படி அவங்களாம் பார்த்துட்டு டக்குன்னு அவர் முகத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஜிம் ரிப்பீட் பண்ணி விட்டுறாரு. நம்ம ஜேகே வாங்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே எப்படி பேசுறது சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. ஏன் இவ்வளோ ஃபுட்டு குக் பண்ணியா சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்களாம் வந்துருக்கீங்க ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மில் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜிம்மில் ப்ளஸ் பண்ணிட்டு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஜேகே காய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் டே கிஃப்ட் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு இப்போ நம்ம எல்லாரும் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. சரி இருங்க நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் இங்கே
வந்துடுறா சொல்கிறாங்க. அதாண்டி சொல்கிறேன் இல்லை பங்கே எனக்கு சரி பக்கத்து வீட்டில் போயிட்டு கேட்க சொல்லிட்டு கொடுத்து வந்துடும் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறோம், யாருக்கும் கேட்கறது கொடுத்து எல்லாம் போய் கொடுத்துட்டு வரோம் சொல்கிறீங்க. இருக்கீங்களா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் காயும் ப்ளே பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்கிறது ப்ளே பண்ணிட்டு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் கிராண்ட் பேரண்ட்ஸ்னு வந்துட்டு நம்ம இப்போ சின்ன சின்ன ஒர்க்கில் இருக்கார பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மி ஜேக்கி இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம்மி என்ன சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க வெளில போயிடுறாங்க. நம்ம ஜேக்கி பண்ணி போகிறாங்க. இந்த பக்கம் டேவும் காயும் வந்துட்டு ஏதோ கேம் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போயிருக்காங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம்மோட வீட்டோட ஸ்டெப்புக்கு பக்கத்தில் நம்ம ஜிம்மி ஜேக்கி கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பிளேஸ். இப்போ ஜிம் போய் நிற்கவும் ஜேக்கி பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. ஜிம்மி தான் போய் ஜங்கு ஹக் படிக்கிறாங்க. ஜங்கு போய் ஹாப்பியாக இருக்குது ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கு காசு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சொல்லி என்ன விஷயம் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்ன விஷயம் என்ன வேணும் கேட்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நீ எப்போ ரெஸ்டாக வரைக்கும் போயிருப்பல்ல சொல்கிறாங்க. எப்பவும் இப்படி தான் இருப்பேன், எப்பவும் மாற மாட்டேன், ஏன்னா ஜெப் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜேகே நினைக்கா ஜிம்முக்கு மெச்சூரிட்டி வரட்டும், ரொம்ப பெரிய பையன், நம்ம எப்படி 10th சொன்னோமோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பையன் அதுக்கப்புறம் சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. அவர் ஒரு டைம் கூட நான் லவ் யூ சொல்கிறேன் லவ் யூ சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் கேட்க மாட்டார். ஒரு டைம் கூட இருந்துட்டாக்கா ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் லவ் மட்டும் சொல்லிட்டு அவர் விட்டுருப்பாரு. ஆனால் கேர் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமே சொல்கிறாங்க. அது இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஐ லவ் யூ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜிமிந்தா அவர் ஃபேஸ் ஜெக்கெட்டை காட்டாமலையே அவர் ஹக் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஐ லவ் யூ. இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் எப்படி உங்களோட பர்த்டே அப்போ உங்கள்கிட்ட லவ் சொன்னீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிறகு என்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் இப்போயே லவ் சொல்கிறேன்னாக்கா ஒரு வேலை 12th முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா என்ன பண்ணுறது? அப்புறம் சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கணும் கூட தெரியல. எனக்கா டேஸ்னா மேபி நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சோல் போயிடுவீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை இப்போ 12th முடிக்கிறீங்க 12th முடிச்சு ஸ்டூடெண்ட் பண்ணுவீங்களா காலேஜுக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கஷ்டம் இருக்காது. அவர் அங்கே தான் போக போகிறாரு. அது சொல்கிறாங்க. அங்கே தானே போயிடுவீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. அதை இப்போவே சொல்லிட்டேன் பயமாக இருந்துச்சு. இல்லைனாக்கா கொஞ்சம் லைட்டாக கூட சொல்லியிருப்பா. மட்டும் நீங்கள் என்னோட ஜெக்கி தானே நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கணும் ஜிம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க. நீங்கள் என்னோட ஜெக்கி தானே நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கணும். அதை இப்போயே சொல்லிட்டேன். ஜங்கா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ என் கூட இருப்பீங்கல்ல நீங்கள் டே காய் அப்புறம் அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி எல்லாரையும் கூட தானே இருப்பீங்க ஜிம் கேட்குறாங்க. எனக்கு அவரோட உலகன்றது ஒரு சிம்பிளாக தான் இருக்கும், ஒரு சரௌண்டிங்கில் தான் இருக்கும். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக எங்களை அவங்க கூட தான் இருப்போம். செய்ய உங்கள்கிட்ட அவங்க கூட போயிருப்போம். நான் அவங்க கூட இருக்கேன். எல்லாரும் கூட இருக்கும். சுயசிட்ட இவன் நான் வந்துட்டு சேலை போனால் கூட நான் கூட நினச்சிட்டு போட்டு தான் லவ் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு பொறுத்ததை நினச்சிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறது தான் விஷயமே. சரியாக சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் சொல்ல நினச்சின்னா எனக்கு இப்போ பயம் வந்துச்சு. எனக்கு நீங்கள் சீக்கிரமே ஸ்கூல் விட்டு போயிடுவீங்களா அதான் பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு நீ வந்து டான்ஸ் வந்து மேஜர் எடுத்துருக்கு ஓகேவா, அதுவும் ட்ரீம் டான்ஸர் ஆகணும் ஓகேவா. அங்கிள் ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க் எல்லாமே உனக்காக தான். எனக்கு இப்போ ஜிம் படிக்கிற ஸ்கூல் ரொம்ப பெரிய ஸ்கூல் ஓகேவா. அந்த ஸ்கூலில் நிறைய ஃபீஸ் கட்டணும். இப்போ ஜேகே டேக்கெலாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஜிம்முக்கு அவங்க அப்பா வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறாரு. அவங்க வந்து இப்போ எல்லாமே ஜிம்முக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவர் ஒரே பையனாக இருந்தாலுமே அவங்க வந்து மணி ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸ்கூலுக்காக. இப்போ ஜிம் பார்க்குறதா சொல்கிறாங்க. எனக்கு அங்கிள் ஆண்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சரி அவங்க ஜிம்மை ஃபுல்ஃபில் பண்ணணும் புரியுதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ வந்துட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ண நம்புறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு நல்லா படிக்கணும் சம்மதாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சாரி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு நல்லா படிக்கணும் 12th படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என் ஜிம் சொல்லி கேட்காம இருப்பேனா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சேல் பண்ணால் கூட சொல்கிறாங்க. நீ என்னதான் நினச்சிக்கிட்டு வேறு யாரும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற என்ன பேசுகிற அங்கே பாரு நீ மட்டும் தான் எனக்கு ஓகே, உன்னை தாண்டி வேறு யார்ட்டையும் எனக்கு ஸ்மைல் பண்ணி கூட பேச வராது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ கூட ஸ்மைல் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஸ்மைல் வந்தால் கண்டிப்பாக பண்ண ஓகேவா, அது ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம் பேஸ் கப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி போய்ட்டு ஜிம் ஒரு பெக்டாக பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஹாப்பி டூ சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு ஜெக்கி ஜிம் ஒரு 4 கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்த்துக்கு ஜெக்கி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க. நான் கூட கேட்கவா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏன் என்ன சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன் ஓகேவா. ஏன் ஒரு பர்சனை பிடிக்கும் ரீசன் சொல்லக்கூடாது ஓகேவா. ரீசனாக ஒரு பர்சன் பிடிச்சிருச்சாங்க கண்டிப்பாக அந்த ரீசன் இல்லாமல் போகிறப்ப அவனுக்கு பிடிக்காம போனதாக அர்த்தம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ரீசனாக நம்ம ஒரு பர்சன் பிடிக்கணும் ஓகேவா. நம்ம எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் ஒரு பர்சன் லவ் பண்ணணும் அதை ட்ரூ லவ் ஓகேவா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்க வாசல் கூட்டிட்டு போகிறாங்க. இல்லை ரொம்ப வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிறாங்க. அது பக்கம் டேம் காய் எங்கே போறீங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிம் பக்கத்தில் பார்த்தோம் சொல்கிறாங்க. வீட்டை சுற்றி பார்த்தான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆசைட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவும் காயும் பேசிட்டு இருக்காங்க. என்னடா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே நடந்தாலும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு நான் ஆசைட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இல்லை நம்ம ஜிம் ஜேகி இப்போ நாங்கள் சாப்பிட முடிச்சுட்டு அவங்க
எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜேகேக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஜிம்மிட்ட வந்து பேசிட்டு போவார். ஜிம்முக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஜேகே போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க மற்ற டைமில் அவர் ப்ராக்டிஸ் கிளாஸ் இருப்பார், டான்ஸ் ப்ராக்டிஸு, நம்ம டே பார்த்தா மியூசிக் கிளாஸ் போயிடுவார். மற்ற நேரத்தில் அவங்க ஸ்டடீஸ் பண்ண முடியாது. இப்படி டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜேகேக்கு 12th ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கா சொல்கிறாங்க, ஜங்க் பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, வேறு ஆல் தி பெஸ்ட் தான் சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும், பெண் வாங்கி தரவா ஜிம் கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்ன தரட்டும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே ஜிம் வந்து தூக்கி அந்த ஒரு இதில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு இப்படி ஸ்கூலோட காம்பவுண்ட் மாதிரி உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்ன கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நான் ஒன்று கேட்பேன் தரவில்லை சொல்கிறாங்க. கேளுங்க, நீங்கள் கேட்டு தராமல் இருப்பேனா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, சரி ஓகே எனக்கு ஒரு கிஸ் வேணும் எடுத்துக்கவா அப்படி கேட்குறாங்க. அதே சொல்லிட்டு அவங்களுக்கு பெக் கொடுத்துருக்கேன், ஆனால் கிஸ் கொடுத்தது இல்லை, ஒரு கிஸ் எடுத்துக்கவா ஜே கேட்குறாங்க. ஜிம் அதே சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. அதே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, சொல்கிறாங்க, வேணாம் பிடிக்கலையா கேட்குறாங்க. அப்படி இல்லை அப்படிதான் சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, என்ன தெரியல சொல்கிறாங்க. எப்படி கிஸ் பண்ணும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, நானே பண்ணுறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் பேச கப் பண்ணிட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்குலாம் அவ்வளோ ஷைனஸ், அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சாஃப்டாக கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, லவ் யூ சொல்கிறாங்க. நான் வீட்டு ஜிம் சொல்கிறாங்க. அவருக்கு ஃபேஸை பார்க்க முடியாங்க, இவ்வளோ ஷை ஆகிறாரு. ஜேகே பார்க்குறாங்க, இவ்வளோ ஷையாக சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஓகே பத்திரமா சொல்லி என்ன போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம் தான் பாய் சொல்கிறாங்க. இதுக்கு ஜேகே போயிடுறாங்க. இதுக்கு டே பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, எங்கே பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம் நடக்க போகுது எங்களால் வரக்கூடாதா சொல்லி கூட்டிகிட்டு போயிறாங்க. ஜிம் டேக்கர் ஓடி போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. டே சாரி மன்னிச்சிக்கோ, ஒன்றை சொல்ல முடியல, எனக்கு ஜங்கா சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீ வேறு சொல்லுவேல எப்போவும் படிக்கணும் நல்லா வந்துட்டு நம்ம ஃபேமிலியெலாம் வந்து நல்லா பார்த்துக்கணும் சொல்லுவேல, இப்போ நான் லவ் பண்ணுறதுல திட்டு போவேன். ஜிம் தான் அப்படியே பார்த்துருக்காங்க, மன்னிச்சிரு ஜிம் சொல்லியிருக்காங்க மனசுக்குள்ளே. இப்போ இல்லை ஜேகேக்கு லாஸ்ட் எக்ஸாம் இந்த பக்கம் எப்படிக்கா அவங்க ஃபேர்வெல் டே பார்ட்டி வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி நம்ம வெயிட் பண்ணுவா சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, டே அவங்களுக்கு தான் ஃபேர்வெல் பார்ட்டி நம்ம போகிற வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டு இப்போ டே கூட்டு போயிறாங்க. ஜிம் வீட்டுக்கு போயிடாரு. டே வீட்டுக்கு போயிறாங்க. ஒரு 15 days ஆஃப்டர் நம்ம ஜேகே இருக்கிறாங்க. காலேஜ் அட்மிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போடுறது சேலில் போட்டுறாரு. சேலில் நம்ம காயும் ஜேக்கும் போட்டுறாங்க. அந்த பக்கம் ஜேக்கோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க, அப்பா சொல்லி நீ வந்து காலேஜ் முடிக்கிறப்போ பிஸ்னஸ் நம்ம தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா, நாங்கள் அங்கே வந்துடுவோம் சொல்கிறாங்க. அப்படியே அப்போ ஆமாம் நாங்களே அங்கே வந்துடுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ அங்கே சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் தான் மூவ் பண்ணணும், எனக்கு பிஸ்னஸ் இந்த இடத்தோடவும் சேலில் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் ஓகேவா, நம்ம சேலில் மூவ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு நீங்கள் படிக்கிற 10th வரைக்கும் இங்கே படிப்பா சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஜேகே வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சதுனால அவர் 12th வரைக்கும் படிச்சிருப்பாரு. நம்ம ஜிம்முக்கு டேக் அப்படி தேவையில்லை. அவங்க 10th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கரஸில் காலேஜ் கோர்ஸ் பண்ணிப்பாங்க. இவங்க 10th முடிச்சுட்டு அவங்க ஐடியலுக்காக அந்த போகணும் இல்லையா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போலாம் சொல்லிட்டு 2 வருஷம் தான் உனக்கு இருக்குது, அது வரைக்கும் தான் நம்ம மோசமாக இருக்கும், அதுக்கப்புறம் போயிடுவோம் சொல்கிறாங்க. டேக் கை கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே நம்ம ஜிம்மில் அவங்க சேல் வந்துடுவோம் சொல்லிட்டு அவருக்குமே புரியுது. சரி சொல்லிட்டு அவருக்கு சரி பாரு. இந்த பக்கம் ஜேகே ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம ஜேகே தான் அக்கா டே வெயிட் பண்ண வெளில போய்ட்டு வர சொல்கிறாங்க. நான் வர சொல்கிறேன் வரக்கூடாது, நீ வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம அக்கா ஜேகே மட்டும் வந்துருக்காங்க. பார்த்தா நம்ம ஜிம் வந்துருக்காங்க. அவங்க பேக்கரி ஷாப் இருக்காங்க. எனக்கு லீவ் தான் இப்போ. ஜிம்மில் பேக்கரி ஷாப் வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து பிஸியாக இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. வந்து கூப்பிட்றாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. வா கூப்பிட்றாங்க. எங்கே சொல்கிறாங்க வா கூப்பிட்றாங்க. ஜிமின் தான் சரி சொல்லி எட்டி பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்காங்க சொல்லிட்டு ஓடி வர வந்து பார்க்குறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு நான் சேல் போகிறேன் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் சேல் போகிறேன் புரியுதா சொல்கிறாங்க. சேல் போகிறீங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு செல்ல நான் படிக்க தான் போகிறேன் ஓகேவா, நான் வந்துட்டு ஸ்டடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜேகே ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களும் சொல்கிறாங்க. ஆகணும்னு சொல்கிறாங்க. நீ ஒரு பெரிய ஐடியல் ஆகணும்னு சொல்கிறாங்க. நான் ஆகல கண்டிப்பாக ஆகும் சரியா, உனக்கு இருக்க டேலண்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு பெரிய ஐடியல் ஆகும் ஓகேவா. நீ டான்ஸ் கிளாஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, டான்ஸ் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணு, செகண்ட் ஸ்டடீஸும் ஃபோக்கஸ் பண்ணு ஓகேவா, நல்லா படிக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டு நல்லா படிக்கணும் ஓகேவா, சமத்தாக இருக்கும், சீக்கிரமே படித்து முடிச்சுட்டு சேல் வரணும் ஓகேவா, நான் வெயிட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. வருவேன் ஓகேவா, அங்கே இடையில நான் வரேன், லீவ் கிடைக்கிறப்ப வருவேன், நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி ஓகே ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கோம் புரியுதா சொல்கிறாங்க. சரி அவங்க காசு சொல்கிறாங்க. சரி சரி ஜேகே தான் இப்போ ஜிம் 4 weeks பண்ணிட்டு போயிட்டு வருவா சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. பாய் அழக்கூடாது சரியா. ஜேகே தான் ஜிம் டேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஜிம்க்கு ரொம்ப அழகு வருது. சரி சொல்லிட்டு டேஸ் வெயிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஜிம் டேவும் மறுபடியும் ஸ்கூல் போகிறாங்க. ஜிம்முக்கு ஜேகே இந்த ஸ்கூலில் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. காயும் ஜேகேவும் மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே மிஸ் பண்ணுறான்னு தெரியல, அந்த காய் மிஸ் பண்ணுறான் சொன்னால் அப்படி சொல்கிறாங்க. நீ காய்கிட்ட ஃபோனில் பேசிட்டேன் சொல்கிறாங்க. மாமட நான் மறந்துட்டேன் பாரு, காய் ஃபோன் வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இந்த இது காயோட நம்பரு
அப்படி சொல்லிட்டு நம்ம டீ கொடுக்குறாங்க. எனக்கு ஜேகே தான் பேச மாட்டேன், வந்து உருள் பண்ணல, காய் நல்லா பேசணும் உன்ட்ட இந்த காயோட நம்பர் உனக்கு எப்போ பேசணும்னு சொல்லிட்டாங்க. பேச சொல்லிட்டாங்க ஜிம்மே. சரி டே சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அன்றைக்கி நைட்டுக்கு அந்த ஜிம் வந்து அவங்க அப்பாட்ட ஃபோனை கேட்குறாங்க. இப்போ ஜிம் அப்போ ஃபோன் தராங்க. அப்போ ஃபோன்லாம் வந்துட்டு இப்போ செல்ஃபோன்லாம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க வீட்டில். இப்போ ஜிம் வந்து மொபைலில் அந்த நம்பர் டயல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ அது பக்கம் ரிங் ஆகுது. ஒரு பாசம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. ஏய் குட்டி வாண்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன், இது ஒரு நம்பர் டே கொடுத்தா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. சரி உன் ஆளுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணியிருக்கா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க டேட்டி உன் ஃபோன் நம்பர் தான் கொடுத்தா சொல்கிறாங்க. ஓ டேட்டி அந்த நம்பர் கொடுக்கலையா சொல்கிறாங்க. ஆமாம் கொடுக்கல சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அதே ஃபோன் பண்ணியா சொல்கிறாங்க. இல்லை வந்துட்டு பேசா ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன்டே காய் பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காய் ஃபோன் ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்புறம் உன் ஜேகே மிஸ் பண்ணுறா கேட்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்படி இருக்காங்க அவங்க காசுன்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே டேக்கு அந்த ஃபோன் எடுத்து ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எதுக்கு இந்த ஃபோன் நம்பர் அதே டேட்டே கொடுத்தான் காயோட ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே என் நம்பர் நான் கொடுக்குறேன் எழுதி கொடுத்துட்டாங்க. ஜிம்மி இப்போ ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எப்போ டைம் படிக்குதோ அப்போல்லாம் அப்போ ஃபோன் பண்ணி நான் அப்படியே சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி ஜங்கா நல்லா படி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நல்லா படிக்கிறேன், நீ பத்திரமா சொல்கிறாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஃபோன் வச்சுறாரு. ஒவ்வொரு டைமும் நம்ம ஜிம்மில் அவங்க அப்பாவுக்கு தெரியுமா இப்போ அவங்க அப்பா ஃபோனை கேட்டுவாங்க. ஒரு சம்டைம் அவங்க அப்பா தூங்கிட்டாங்க. எனக்கு ஃபோனை எடுத்து நம்ம ஜிம்முக்கு ஜேகேக்கு ஃபோன் பண்ணுவார். ஜேகே ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. சம்டைம் நைட்டு ஃபுல்லாக கூட பேசியிருப்பாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு உனக்கு ஸ்டடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைட்டு போயிட்டுருக்கு படி சொல்லி ஜேகே ஃபோன் வச்சுருக்காங்க. ஜிம் சரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் 10th படிச்சிருக்காங்க. டான்ஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நம்ம டே இப்போ எப்படின்னாக்கா அவங்க எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு எப்படின்னாக்கா ஆடிஷன் கொடுக்குறதுக்காக வந்துட்டு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஆடிஷன் நடக்குது, யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ போய் கலந்துக்க சொல்கிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு வந்து நோட்டீஸ் போட கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம டேவோட சார் என்ன பண்ணுறாங்க, டே சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க வா கூப்பிட்றாங்க டிக்கெட் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா உனக்கு வந்து மியூசிக் நல்லா வரல சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் சிங்கிங் பண்ணுறி, நீ போய்ட்டு ஆடிஷன் கலந்துக்கிறியா சொல்கிறாங்க. இப்போ டே வந்து ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் டேயும் கேட்குறாங்க. ஜிம் நீ சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. பாரு இப்போ சிங்கர் கலந்து சரியா சொல்கிறாங்க. டான்ஸுக்காக வரும்போது அவங்க போவான் சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் எப்படி ஜிம் விட்டு போவான்னு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற டே நீ அப்படியே வச்சுக்க, நீ இப்போ சொல்கிறாங்க. நான் நம்மளை இருப்பு ஆசிட்டாங்க இருந்துப்பேன் சரியா, எக்ஸாம் டைம் இருக்கா, நீ போய் ஃபஸ்ட்டு ஆடிஷனில் கலந்துக்கோ ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குற நீ போட்டிட்டே சொல்லிட்டாங்க. டே சரி சொல்லிட்டாங்க. ஃபோனில் இப்போ மட்டும் வந்து கிளம்புறாங்க. அவங்க ஸ்கூலில் தான் கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ நான் போவா சொல்லிட்டாங்க. டே பத்திரமா போயிட்டு வா, ஜம்க்கு அங்கே இருக்கா நீ சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் டே பார்க்குறாங்க. சரி ஜம்க்கு அங்கே இருக்கேன்னு நீ வேணா ஜம்க்கு வர சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போ, அவனுக்கு உனக்கு பயம் நம்பர் இருக்குல்ல சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. விட்டே ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. என் ஜிம் உனக்கு சொல்லிட்டாங்க. பாட்டு கேட்டு நீ சிங்கர் நீ பாடணும், ரொம்ப அழகாக பாடுற, கண்டிப்பாக என் டேட்டில் வயசு எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகேவா, நான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்படியா வந்து அவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க. நீ போய்ட்டு நல்லா பாடிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிடும் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் சரி ஓகே உனக்கு டான்ஸ் காம்படிஷன் வரப்போ நீ போக சொல்லிட்டாங்க. சரி ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ டே வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடாரு. டே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடாரு. ஏன்னா அவருக்கு எனக்கு ஜிம்மில் அவரும் ஒன்றா போகணும் காசு இருக்கும். நெக்ஸ்ட் டே போயிடாங்க. ஜிம் தனியாக தான் இருக்க ஸ்கூலில். சரி சொல்லிட்டு ஜிம் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் டீச்சர் சொல்கிறாங்க பாரு ஜிம்முக்கு டேலண்ட் இருக்கு ஓகேவா, உனக்கு ஒரு டைம் வரும் அப்போ நீ ஆடிஷன் கொடுத்து சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மே சரி டீச்சர் சொல்லிட்டு ரொம்ப அழகாக பெஸ்ட் பாஸ் ஆகிட்டு ஜிம் டே வந்துட்டு இப்போ அங்கே 1 வீக் போயிருப்பாரு. அங்கே செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டே செலக்ட் ஆகிட்டு இப்போ ரிட்டன் வராங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு 2 months எக்ஸாம் முடிச்சு டே வந்து அங்கே போகிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. டே நீ வந்து பத்திரம் போயிட்டு வாசிட்டாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் கிளம்பிட்டா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாய் டே சொல்லிட்டாங்க. நான் அவனுக்காக வெயிட் பண்ண சரியா இல்லை சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மே சரி டே சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் டே போயிடாங்க. டே 9th தான் முடிச்சிருப்பாரு. 10th வந்து டிகிரி எக்ஸாம் எழுத மட்டும் ஒரு வருஷம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்கூல் தானே. இப்போ நம்ம டே வந்து போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம் மட்டும் தான் இருக்காரு. ஜிம்முக்கு ரொம்ப லோலியாக இருக்குது. ஜேகே இல்லை, அதுக்கப்புறம் காய் இல்லை, அதுக்கப்புறம் காயோட ஃப்ரெண்டாக பேசுவார். அதுக்கப்புறம் டே இல்லை, ஜிம் ஜேக்கும் இல்லை. அங்கே இருப்பு ரொம்ப லோலியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஜிம் டான்ஸ் ரொம்ப ப்ராக்டிஸ் ரொம்ப ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்மளும் போகணும், நம்மளும் டீம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு ஃபைன் டே நம்ம ஜேகேவோட ஜிம்மில் அப்பாவோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஃபோன் வந்துருக்கு. இப்போ ஜேகே ஜிம் அப்பா பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பேசுகிறாங்க. ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. சொல்லுப்பா காய் சொல்கிறாங்க. அங்கிள் நான் ஜிம்மில் மிஸ் பண்ணுறேன் அதை ஃபோன் பண்ணலாம் சொல்லுவாங்க. அப்படி ஓ நம்பர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவர் இது பண்ணுறாங்க. இரு ஜிம்மில் இங்கே தான் காசு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க இந்த சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் ஃபோன் வாங்கிக்கிறாங்க. ஹலோ காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் ஒரு வாய்ஸ் ஹலோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. பக்கத்து ஜிம்மில் அம்மா உட்காந்துருக்காங்க. அதனால உங்கள் காய் நினச்சா பேசியிருக்காங்க. ஜேகேன்னு சொல்லாமல் அவங்க காய்கிட்ட பேசியிருக்காங்க. நல்லா இருக்கேன் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் சொல்கிறாங்க. சாப்பிட்டியா சொல்கிறாங்க. சாப்பிட்டேன் நீ சொல்கிறாங்க. இப்போ அவர் காய் நினச்சி நீ பாப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. சாப்பிட்டேன் சொல்லிருக்காங்க. ஜேகே ஜிம்லாமா எஞ்சி உள்ள போகிறாங்க. கிச்சனை போய் குக் பண்ணிட்டுருக்காக போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகே கிட்ட ஜங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, இந்த டேட்டியும் இல்லை நீ இல்லையா காய் கூட இல்லை, எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, தனியாக இருக்க மாதிரி இருக்குது தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. அது ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் ஒன்றும் இல்லை ஜேகே கம்ஃபர்ட் பண்ணிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஜேகே இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க.
சங்குக்கா ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் காயின்னு இருக்காங்க. போய் குட்டி வாண்டியா என்ன மிஸ் பண்ணியா கேட்குறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அவர் தான் சாப்பிட்றாங்க. ஸ்கூலில் தான் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு எனக்கு யாரும் வரல. இப்போ அவர் மட்டும் தான் வந்துருக்காரு. இப்போ ஜிம் இப்போ தனியாக ஸ்கூல் வந்துருவாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. தனியாக வந்துருவாங்க. அப்பா மூட வருவார். இப்போ ஜிம் போய் ஜெக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன மைனாச்சு கேட்குறாங்க. அது டேட்டே உள்ள நீங்களும் இல்லையா சொல்லிட்டாங்க. டே வந்துட்டு சாப்பிட்டா இருக்காங்க. ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாம் தெரியும் சொல்லிட்டு அவன் வந்துருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு வோக்கல் கிளாஸ் போயிட்டுருக்கு. நீயும் சீக்கிரமே வந்து டான்ஸ் ஒரு ஆடிஷன் கொடுத்து சரி நீயும் போயிடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. என்னை எங்கே செலக்ட் பண்ணுவாங்க சொல்கிறேன். எங்கன்னு தெரியலையே. உனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஆமாம் உனக்கு டேலண்ட்டுக்கு நீ கண்டிப்பாக செலக்ட் ஆகிடும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. நான் உங்களை வந்து இங்கே வந்து வர வச்சுட்டேன் நான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ அழும்போது வராமல் இருப்பேன் நான் கேட்குறாங்க. அது சொல்கிறேன். நீ அழுதுட்டு முன்னாடி அப்படியே ஹாப்பியாக இருப்பான். ஜெக்கி சொல்கிறாங்க. உங்கள் காலேஜ் போயிட்டு இருக்க சொல்லிட்டு நல்லா போகுது சரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க யார்கிட்டையும் பேசுகிறதா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன கேள்வி உனக்கு கேட்குறாங்க. நான் உன்னால் லவ் பண்ணுறேன். உன்னால் லவ் பண்ணுறதுக்கு யார்கிட்ட நான் பேசுவான்னு சொல்கிறாங்க. அது காலேஜில் நிறைய அக்காலாம் அழகாக இருப்பாங்களுமே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அழகாக இருந்தது போட்டுவோம் அதுக்கு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. எனக்கு நீ மட்டும் போதும் ஓகே. உனக்கு அடுத்து வேறு யாரும் யோசிக்க விட மாட்டேன் புரியுதா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நீ ஒரு டைம் கேட்டேன்னு வச்சுக்கேன். கேட்டால் போடுவீங்களா பேச முடியுங்களா கேட்குறாங்க. பனிஷ் பண்ண பார்த்துக்க சரியா சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட்டாக ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி காய் பார்க்க டேட்டே சின்ன பையனா சொல்லிட்டுருக்காரு. ஜெக்கி தான் சரி ஓகே ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. வெளில வாசல் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படினாக்கா அவருக்கு திங்ஸ் வாங்கி தராங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒன்றா உட்காந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்புறாரு. சரி போயிட்டு வாசல் ஜிம்மி பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி போயிடறாங்க. இப்போ ஜிம்முக்கு பழைய ஜிம் டென்த்து முடிச்சுட்டு இப்போ டேவ் வந்துருப்பாரு. எனக்கு கிராஜுவேட் ஆகிறதா அவர் எக்ஸாம் இருக்காங்க வந்துருப்பாரு. செகண்ட் கிராஜுவேட் எனக்கு டேவும் ஜிம்மி ஒரே டே தான் சேம் டே தான் கிராஜுவேட் ஆகிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம் டீச்சர் 1 வீக் போயிருக்கோம். டே வந்து கிராஜுவேட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம் டீச்சர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சீரியல் வந்துட்டு ஒரு ஆடிஷன் நடக்குது. டான்ஸ்க்கான ஒரு ஆடிஷன் நடக்குது. நீ போ ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்மி போய்ட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு சீரியல் தான் ஆடிஷன் கொடுக்குறாங்க. அந்த டைம் ஜிம்மி ஜெக்கெட் இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்க. எனக்கு ஒரு பிஸியாக இருப்ப தொந்தரவு பண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் ஜிம் போயிட்டு ஆடிஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜெக்கெட் ஆகிற ஜிம்மி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜிம் அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே தங்கம் இன்னும் பெரிய விஷயம் இல்லை பாஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம ஜிம் ஜெக்கெட்டை சொல்லவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஜிம் 3 டைம் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ தான் நம்ம ஜெக்கிக்கு வந்து தெரிய வந்த விஷயம். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்ட்ட சொல்ல கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு நம்ம காய் வந்து ஃபோன் பண்ணிப்பாங்க ஜிம்மில் அப்பாவுக்கு. எனக்கு ரொம்ப ஜிம் ஃபோன் பண்ணாமல் இருக்கு சொல்லிட்டு ஒரு கேட்கலான்னு ஃபோன் பண்ணிப்பாரு. அப்போ தான் நம்ம ஜிம்மில் அப்பா சொல்லிப்பாரு இந்த மாதிரி ஜிம்மில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கான்னு சொல்லுவோம். காய் வந்து ஜெக்கெட் எடுக்கிறாங்க. ஜெக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எப்படி பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஜிம்க்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உண்மையில கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. செலக்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மில் சரி சொல்லிட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஆடிஷன் கொடுக்குறாங்க. ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அப்பா எப்படினாக்கா ஹோப் விட்டுறாங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் சரி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறாங்க. இந்த டைம் நீங்கள் வர வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் வர வேணாம் நானே போகிற சொல்கிறாங்க. நீ எப்படி போவா நான் போயிருக்கிறேன்ப்பா எனக்கு தெரியும் எப்படி போகணும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். நீங்கள் வந்து கஷ்டப்படுவேன் நீங்கள் இங்கே இருங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு நான் கஷ்டம் சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் இங்கே இருங்க நான் போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் உங்களால் முடியுமா நான் முடியும்ப்பா எனக்கு நான் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவும் சரி சொல்கிறாங்க. ஜிம் இப்போ 7th டைம் வந்துருக்காங்க. ஜிம்முக்கு மாறி இருக்குது. ஜிம் போயிட்டு இப்போ ஆடிஷன் கொடுக்குறாங்க. கொடுத்து விட வராங்க. அப்போ ஒரு பர்சன் ஹேண்ட் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் ஓடி போய்ட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை அழகாக சரியான இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அக்கா எனக்கு இது வேணாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு இது வேணாம். அந்த ஐடியில் கடையில் எனக்கு வேணாம். எனக்கு டான்ஸர் ஆக வேணாம். நான் வந்து ஆர்டினரியா ஒரு ஜாப் போகிறேன் ஜிம் சொல்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அவங்க நான் வந்து ஃபிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஃபிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் சொல்லக்கூட வைக்கிற தப்பு. ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். அது என்ன சொல்கிற கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு அதை போகணும் சரியா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிற வைக்க பண்ணி கண்டிப்பாக அகைன் பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லையே சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜிம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது புரியுதா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகேவா நீ அகைன் பண்ணுறேன் ஓகேவா. ஜெக்கி தான் கூட்டிட்டு போய் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் இன்னொரு டைம் கொடுக்குறாங்க. அப்போ ஜிம்மில் அப்பா ஜிம் வரவேன்னு சொல்லி இப்போ ஜிம் வரவேன்னு சொல்லிட்டு ஜிம் தான் இருக்காரு. ஜெக்கி இந்த டைம் கூட வந்துருக்காங்க. ஜெக்கி 2 பேரும் வந்திருக்காங்க. இப்போ ஜிம் போய்ட்டு கொடுக்குறாங்க. ஆடிஷன் லேட்டாக டைம் அப்போ தான் சட்டர்டே ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. சட்டர் ஆகிட்டா சொல்கிறாங்க. சட்டர் ஆகிட்டாவும் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஆடிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படியாக்கா ஹைப்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்தமாக ஆடிஷன் வச்சுருப்பாங்க கொடுத்துருக்காங்க. அது எந்த கம்பெனி சொல்லிட்டு ஒரு அக்யூரேட்டாக அவருக்கு தெரியல இன்னும். ஜிம் பார்த்தாங்க. ஓகே ஜிம்க்கா நான் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னேன் கண்டிப்பாக செலக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க பாரு ஒன்றும் இல்லை ஓகே உனக்கு டேலண்ட்டுக்கு ஒன்றை மிஸ் பண்ணாங்க அவங்க தான் லாஸ் பண்ணுவாங்க சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க தான் லாஸ் ஆவாங்க சரியா சொல்லிட்டு ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் பாய் ஃப்ரெண்டுக்காக நீ எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஓகேவா நான் உன் டேலண்ட்டை பற்றி தான் சொல்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஆமாடா உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே காய் சொல்கிறேன். எனக்கு ஒன்று நம்புடா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. போயிடலாம் இப்போ ஜிம்முக்கு 2 days ஆஃப்டர் வந்துட்டு கம்பெனி கூட்டிட்டு போகிறாங்க. சைன் வாங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் பார்க்குறாங்க. நான் இனிமேல் சொல்லிட்டாங்க
உனக்கு ஆல்ரெடி இங்கே 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ தான் 6th மெம்பர் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு போயினாக்கா டே இங்கே செலக்ட் எனக்கு டே வந்துட்டு இங்கே சியோவில் தான் இருக்கான்னு தெரியும். ஒரு நியூஸ் கம்பெனி வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கான்னு தெரியும். ஆனால் அவர் எந்த கம்பெனியும் அவருக்கு தெரியல. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஃபைனலாக ஜிம் வந்து அவங்க கூட வந்துருக்காங்க. இப்போ ஒரு பசங்க கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் பசங்களாம் சொல்கிறாங்க எல்லாம் பார்க்குறாங்க. அங்கங்கே ஒரு பசங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட வாங்க சொல்கிறாங்க. பாருங்கள் நம்ம குரூப்புக்கு நீ ஒரு பையன் வந்து ஜாயின் ஆகிருக்கான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து உங்களில் ஒருத்தான் சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க நம்ஜின்னு சொல்கிறாங்க. நம்ஜி பார்க்குறாங்க சார் சொல்கிறாங்க. வாஸ் கூப்பிட்றாங்க. மேனேஜர் சார் கிட்ட மேனேஜர் தான் கூப்பிடுவோம். நம்ம நம்ஜி கிட்ட பாருங்க. அங்கே பாரு இந்த பையன் தான் உங்கள் குரூப்போட 6th மெம்பர் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜி பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க எனக்கு தெரியும் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் சீக்கிரமே அவன் எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிட்டோம் அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் டெபியூட் நம்ம குரூப் வந்து டெபியூட் ஆகிடும் சரியா சொல்கிறாங்க. நம்ஜிட்டுமே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ ஜிம் பாவ் பண்ணுறாரு. நம்பி பார்க்குறாங்க. ஹாய் பாஸ் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. இப்போ இன்னொரு பசங்க வேறு எங்கே அவன் பேர் என்ன கேட்குறாங்க. மணி பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா இப்போ ஜின்னு நம்பி 4 பேருமே நம்ம ஜிம்மில் வந்துட்டு அழகாக பிள்ளைக்கா அவங்க இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. எங்கே டே காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாப் பார்க்குறது அவன் எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க பாருங்க சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம டே ஒரு ரெட் கலர் ஒரு ஷார்ட் போட்டு வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம அவர் பார்த்துருக்காங்க. ஒரு மனசுக்குள்ளே நாங்கள் சொல்லியிருப்போம் டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே வராங்க. டேங்க கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. வாஸ் கூப்பிட்றாங்க. டே கிட்ட வராங்க. என்ன சொல்லிட்டு எங்கள் பாரு நியூ ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹலோ சே ஹாய் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. டே பார்த்து ப்ளீஸ் ஆயிடுறாங்க. சீஸ் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் அவங்க பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு டே ஜிம்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் டே டேட்டா ஹேக் பண்ணிக்கிறாங்க. இவனை பார்க்குறேன் என்னடா நடக்கு சொல்லிட்டு இந்த டே பார்க்குறாங்க. நீ எப்படி இங்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து டே நீ இங்கேயா இருக்கா சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்கா நான் இங்கே தான் இருக்கேன் நீ எப்படி இங்கே சொல்கிறாங்க. இப்போ மேனேஜர் பார்க்குறாங்க. டே உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏதோ சோல்மேட் சொல்கிறாங்க. என்ன சார் சோல்மேட் அப்படியே சொல்கிறாங்க. எங்கே பாரு இதுக்கப்புறம் எங்கே இருக்க போகிறோம் சரியா சொல்கிறாங்க. இங்கே ஆமாம் உங்களை ஒருத்தர் இருக்க போகிறோம் 6th மெம்பர் அப்படி சொல்கிறாங்க. டேக்குனா செம்ம ஹாப்பி. டே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிம் டே ஹேக் பண்ணிக்கிறாங்க. டே ஐ மிஸ் சொல்கிறாங்க. மிஸ் லார்ட்ஸ் டே ஹேக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரம்ஜி பார்க்குறாங்க. டே இதை சொல்கிறாங்க. எனக்கு சோல்மேட் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கேட்குறதுக்கு சரி சொல்லிட்டு இப்போ மேனேஜர் பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் இவங்க தான் ஸ்டே பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகப்போ ஜிம்னு ஒரு ரூமு நம்ம ஜென்னு ஷுகா ஒரு ரூமு நம்ம ஜென்னு டே ஒரு ரூமில் ஓகேவா இப்படி தான் ரூம் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பேர் ஒரு ரூமில் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. டேக்கு செம்ம ஹாப்பி. எவ்வளோ டேஸில் இந்த டே வந்து ஹாப்பியாக பார்த்துக்க மாட்டாங்க யாரும். இப்போ பார்க்குறாங்க டேவோட ஃபேஸில் அப்படியே பிரைட்னஸ் எல்லாம் கேட்குறாங்க. உனக்கு அவ்வளோ பிடிக்குமா நீ எங்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. அது எனக்கு இங்கே வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க அவங்க சரி எனக்கு அதனால தான் அவங்க செலக்ட் ஆவான் அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறா சொல்லிட்டு அவனை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். இங்கே வேறு ஃபோன் யூஸ் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு அதனாலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் அன்றைக்கி கூட லாஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அது கூட சொல்ல முடியாமல் போயிடுச்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் கூட இருக்க போகிறேன் இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அப்போ இதுக்கப்புறம் கையில் பிடிக்க முடியாது சொல்கிறாங்க. பிடிக்க முடியாது டே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்துட்டு அவங்க கம்பெனியில் கூப்பிட்றாங்க. சரி டே போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரி நீ சொல்லு ஜிம்மோட சொல் மட்டும் இருந்தாங்க கேள்விப்பட்டோம் சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. ஜிம்மோட கம்பெனியில் அந்த டீமில் இருக்கிறதுக்கு என்ன யோசிக்கிறா கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க என்ன அவங்க டீமில் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐடியில் மாறுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேனேஜர் பார்க்குறங்க ஷோர்ட்டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் எனக்கு அவனுக்கு அவ்வளோ அப்படி டேலண்ட் இருக்குது. அவன் அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு டான்ஸ் பண்ண பார்த்ததில்ல சொல்கிறாங்க. நம்ம ஜெயகோபி ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க. சேம் அவரோட குவாலிஃபிகேஷன் அவன்கிட்ட இருக்குது. அவன் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுவான் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவனுக்கு எனக்கு மாடர்ன் டான்ஸும் பண்ணுவான். சேம் டைம் அவனுக்கு வந்துட்டு இந்த கிளாசிக்கல் டான்ஸும் வரும் சொல்கிறாங்க. அப்படி அவன் 2 பேரும் எனக்கு வரும் அப்படி சொல்கிறாங்க. அது கேட்குறது அவங்க ஹாப்பியாக இருக்குது. அவங்க என்னன்னாக்கா நாங்கள் வந்துட்டு எங்களை சேர்ந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஐடியல் குரூப்பாக நாங்கள் மாறுவோம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி அவங்க சொல்கிறாங்க. என்னோட சொல்லிட்டுருக்காங்க நான் சொல்லல அவங்களோட டேலண்ட் இருக்குது நீங்களே போக புரிஞ்சுப்பீங்க அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ கேட்க அவங்க ப்ரௌடாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனல் நம்ம அவங்க டே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிங் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டுனாக்கா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம்முக்கு இப்போ ஜெக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க அப்பா இங்கே எனக்கு ஐடியாவில் ஜாயின் பண்ணுறாரு. அதனால் ஜிம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஜெக்கிட்ட ஜங்கா சொல்லிட்டு டே கூட இருக்குன்னு தெரியுமா சொல்கிறாங்க. ஜேகே காலேஜ் தெரியும் ஓகேவா நம்ம டேக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லி ஜேக்குன்னு சொல்லிக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுருப்பாரு. அப்போ அவங்க தெரியும் தானே சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து தெரியும் உனக்கு சர்ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் ஓகேவா நீ இது நர்வஸாக போயிருப்பாங்க. அப்புறம் டே பார்த்து ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டாங்க. ஆமாம் டே பார்த்து ரொம்ப ஹாப்பி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்கணும். சரி ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா தான் நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் ட்ரீம் அச்சீவ் பண்ண போகிறீங்க ஓகேவா எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும் ஓகே ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி சரியாக்கே சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நீ பத்திரமா உனக்கு என்ன வேணாலும் கால் பண்ண சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக் பார்க்குறாங்க. சரி நீ வேணா டேட்டை சொல்கிறியா இல்லை வேண்டாம் இப்போ தான் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். அப்புறம் டேக் கொஞ்சம் டிஸ்டாக கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஆமாம் அதனால் வேண்டாம் நான் இப்போதைக்கு நம்ம லெவல் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே பொறுமையாக சொல்லிக்கலாம் சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் எப்படினாக்க ஃபோனில் ரொம்ப ரேராக பேச சொல்கிறாங்க. எனக்கு ஜேக்கே ஒரு பக்கம் பிஸ்னஸில் பிஸியாக இருக்குது. இப்படினாக்கா ஒரு ஸ்டடீஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் பற்றி அது வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடுறாரு. அதனால் அதுக்கப்புறம் ஜிம் டே பார்த்தா அவங்க ரொம்ப இப்போதான் ஸ்கூலில் இருந்துட்டு மோர் திக்காயிட்டாங்க. எனக்கு ஒரே இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா அது ரொம்ப அதிகம் பேசுது அப்படின்னு சொல்லி ரொம்ப
அட்டாச் ஆகிட்டாங்க. சட்டோட்டு ஃபன்னாக ஃபைட்லாம் பண்ணுவாங்க. அது பார்க்க அழகாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 2 பேரும் ரொம்ப அழகாக டேஸ் போக போக எப்படிலாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்த்தா தூங்காமல் கிளம்பி டான்ஸ் பண்ணுறது பார்க்க டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க கேட்குறாங்க. டே டான்ஸ் சொல்கிறாங்க. ஐயோ கொஞ்ச நேரம் தூங்குடா டே சொல்கிறாங்க. தூங்குக்கு வா கூட்டிகிட்டு போய்ட்டு தூங்க வைக்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நீ எப்படி பண்ணுற டே கேட்டு திட்டுறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்க என்னாச்சு டே சொல்கிறாங்க. பாருங்க அவன் நல்லா தான் டான்ஸ் பண்ணுறான் அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இல்லை அவங்க கொஞ்சம் பயப்பட போல இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறாங்க போல சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே கம்ஃபர்ட் பண்ணாங்க. ஜிம்மில் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு பயப்பட சொல்கிறாங்க. அவர் ரொம்ப இப்போ தூங்காமல் கிளம்பி நிறைய டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ண செய்கிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஃபைனில் நம்ம ஜிம்மில் இப்படினாக்கா நிறைய டான்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்போ தான் அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏக்கா 2 வோக்கல் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 3 பேர் ரேப்பராக இருக்கீங்க இல்லையா. நம்ம ஜிம்மில் வந்து இப்போ சிங்கராக இப்படினாக்கா நான் சூஸ் பண்ணவே இல்லை. ரேப்பாக வோக்கலாக சொல்லிட்டு சூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ரேப்பராக போட்டுடலாமா சொல்கிறாங்க. ரேப்பானாக்கா 4 பேர் ரேப்பர் இருப்பாங்க. 2 வோக்கல் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. ஜிம்மில் வாய்ஸ் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. வாய்ஸ் நல்லா இருக்கா. நம்ம ஜிம்மில் வாய்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு சுகாவுக்கு மியூசிக் பற்றி நல்லா தெரியும். அந்த மியூசிக் ப்ரொடியூஸ் ஆகிற அளவுக்கு அவருக்கு டேலண்ட் இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாங்க. நீங்கள் அவனுக்கு வோக்கல் கோச் கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேனேஜர் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறேன்னு காம வீடியோ இருக்காரு. அவரு கேட்குறாங்க. இப்போ அவருமே சரி ஓகே சுகா சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசி பார்க்குறாங்க. சரி ஜிம்மிக்கு கொஞ்சம் பாட சொல்லி பார்க்குறாங்க. அந்த வாய்ஸ் ரொம்ப யூனிக்கான டோனாக இருக்குது. அது பார்த்துட்டு நம்ம வேடிக்கை ரொம்ப பிடிச்சி போகுது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. யாருமே கெஸ் பண்ண முடியல இது இந்த மாதிரி கரெக்டாக ஒரு எந்த வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அது கேட்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ரொம்ப யூனிக்கான டோனாக இருக்கே சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ஜிம்முக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன்னா முடியல சொல்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடாது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு சொல்லிட்டு இப்போ சுகா பார்க்குறாங்க. பாரு ஒரு வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது சரியா. உனக்கு இருக்கிற டோன் மாதிரி ஒரு யாருக்குமே இருக்காது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அப்படி ஒரு டிஃப்ரெண்டான டோனு. நீ வந்துட்டு ரேப்லாம் பாட வேணாம் சரியா. உனக்கு வந்துட்டு வோக்கல் ரொம்ப அழகாக இருக்குது. உனக்கு வந்து யூனிக்கான ஒரு வாய்ஸ் ஒரு ஏஞ்சலிக் வாய்ஸ். அது வந்து எல்லாரும் சாங் கேட்கணும். எனக்கு வந்து ஆசையாக இருக்கும் ஒரு வாய்ஸில் பாட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்கக்கா. அப்படியே ஹேங் சொல்கிறீங்க. இதுக்கு ஆமாம் உனக்கு ரொம்ப அழகான வாய்ஸ் இருக்குது. நீ பாடணும். நீ வந்து ரேப்பராக வரக்கூடாது. நீ சிங்கர் வந்து ஒரு வோக்கலாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சரி ஜிம்மியும் இப்போ ப்ராக்டிஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட் டோனாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ போக ஜிம்மி அவரோட ஐடியல் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஐடியல் தெரியும் இல்லையா. எப்படி அவங்க ஐடியல் ஆகிருப்பாங்க எப்படி டெபியூட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்போ டேஸ் போக ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக தன்னோட தம்பி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேருமே ஒரே ஸ்டேஜில் ஒரு ஐடியில் மாறி இருக்காங்க. அது பார்க்குறப்ப அவரோட ஹாப்பினஸ் கையில் பிடிக்கும்ல. அவருமே இப்போ காலேஜ் முடிச்சிட்டாரு. பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு எப்போ வெளியே கிடைக்குது. அப்புறம் சீல் மோசம் தான் போவார். நம்ம ஜெக்கி திட்டாங்க. நான் இங்கே இருக்கு நீங்கள் அங்கே போகிற சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் டேவோட பேரண்ட்ஸ் இங்கே வந்துட்டாங்க. எப்படினாக்கா அவங்க இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஜெக்கி இங்கே இருக்காங்க. செகண்ட் டேவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அங்கே என்ன ஒர்க்கு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. ஜிம்மில் பேரண்ட்ஸ் மட்டும் அங்கே இருக்காங்க. அது ஜிம் எப்போ கொரியா அப்போ என்னக்கா சார் நம்ம பூசான் போவாங்க. நம்ம ஜெக்கி ஜிம் போகிறப்ப அவர் கூட தான் போவார். கூட போயிட்டு அவரே கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டன் வரும்போது கூட்டிட்டு வருவார். இப்படி தான் போயிட்டு இருக்கேன். அவருக்கு எப்போ லீவ் கிடைக்குது அப்போ தான் வீட்டுக்கு போக முடியும். ஜிம் இப்படினாக்கா ஒரு ரொம்ப டேஸ் ஒரு லீவ் கிடைக்காம இருக்கும். அவங்க வந்து ஐடியல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் லீவ் கிடைச்சிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க ரொம்ப மிஸ் பண்ணேன். ஜிம் ஜங்கா பிடிக்கிறாங்க. அப்படியா பார்த்தா அப்படி தெரிஞ்சு சொல்கிறாங்க. இல்லையே மிஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை உன் ஃப்ரெண்டு டே கூட ஃபன் பண்ணிட்டுக்கா சொல்கிறாங்க. ஆமாம் டே ஃப்ரெண்டு ஃபன் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஹேங் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க செகண்ட் ஃபேமிலி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க என்ன ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்படியா ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீ ஹாப்பியாக இருக்குதா ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் நீ பிடிக்கலன்னு சொல்கிறாங்க தெரியுமா. மெசேஜ்லாம் போய் அந்த மாதிரி கமெண்ட்டில் போடான்னு சொல்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க ஓகேவா சரி அவங்க வந்து பொறாமையாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டீங்க. அவங்க பொறாமையாக இருக்கும் சரியா. அவங்க ஒரு பர்சன் ரொம்ப ஹேட் கமெண்ட் சொல்கிறேன்னு வச்சுக்கேன். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்க ரீசன் சரியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓகே அதை பற்றி பயப்படலாம் சரியா சொல்கிறாங்க. நான் இருக்கேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம் ஐடியா இருக்கிறதுனால இப்போலாம் வெளில சாதாரணமாக கூட்டிட்டு போக முடியாது. ஒரு மாஸ்க் இல்லாமலே ஒரு சேஃப்டி கூட்டிட்டு போக முடியாது. இந்த பக்கம் ஜெக்கி வந்து பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்க. சேம் டைம் 2 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸாக இருக்குனாக்கா நிறைய விஷயம் தேவைப்படுது. நம்ம ஜெக்கி ரொம்ப எங்கான ஒரு பர்சன் பிஸ்னஸில் ரொம்ப நம்பர் 1 இருக்காங்க. ஆனால் அவருக்கு எனிமீஸ் இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு பக்கம் எனிமி இருக்காங்க இல்லையா. அதாவது இந்த ஹைட் கமெண்ட்ஸ் போகிறவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா. அந்த சம் பீப்புளாக இருப்பாங்களா அவங்களாம் பார்த்து ஜிம்முக்கு ஃபேன்ஸை பார்த்தாலே சம்டைம் பயப்படுற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா டாக்ஸிக் ஃபேன்ஸாக இருப்பாங்களா அதை நினச்சி நம்ம ஜெயிக்க ரொம்ப ஒரி பண்ணுறாங்க. ஜிம்மில் பார்த்தா பார்த்துன்னு சொல்லிட்டு சரி டே நினச்சி ஒரு கவலை தான். ஜிம்மில் பிறகு டே கொண்டு ஃபன் பண்ணுவார். எங்கள் நடக்கத்தாலும் ஜெயிக்க பார்த்து இருப்பாங்க. அவர் ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணுவார். என்ன பண்ணிட்டு இருக்க நிக்கி சொல்லிட்டு கேட்பாரு. சில விஷயம் பாசிட்டிவ் ஆகிட்டாக்க பயங்கரமாக திட்டிட்டு இருப்பாரு. நீ வா அவனை வச்சுக்கிறேன் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் வரப்போ பார்த்துக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு இருக்குடா ஜெயிக்க சொல்லுவாங்க. ஜிம்லாம் டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கும். ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கே வந்து எப்படினாக்கா கொஞ்சமாக அவங்க எப்படினாக்கா அந்த குரூப் வந்து ரொம்ப அழகாக வந்து பாப்புலர் ஆகிட்டு ஜேகேக்கு அது ரொம்ப ஹாப்பியாக பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு அப்போ சொல்லுவார். அவங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஜிம் ஜேகே தான் நடக்குதுன்னு தெரியுமே. அவருமே ஹாப்பியாக சொல்லி கேஷ் கேட்டுப்பாரு. ஜிம் நாங்கள் நடக்குது ஒன்றும் விடாமல் சொல்லுவார். ஹைட் பண்ண எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு.
அப்புறம் ஜெக்கி கேட்டுப்பான். சரி ஓகே இப்போ சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்ல மாட்டேன் சொல்லி சொல்கிறாங்க. அதே கம்பெனி சின்ன நாங்கள் டேட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சொன்னால் கூட பிரச்சனை யாரும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. வேண்டாம் நீ டேட்டை ரொம்ப சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. எனக்கு இப்போ சொல்ல ஒரு பயமாக இருக்குது. நான் சொன்னால் இவ்வளோ சேர்ந்து சொல்லி கேட்டேன் என்ன பண்ணிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு அவர் விட்டு போயிட்டுருப்பாரு. ப்ளீஸ் போக ஜிம் ஜெக்கி அப்படின்னாக்கா ஜெக்கி ரொம்ப பாசமாக இருக்காங்க. என்னதான் ஒரு ஐடியா இருந்தாலும் அவருக்கு ஜெக்கி பற்றி சின்னதாக ஒரு விஷயம் கூட அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆகிடும். உடனே கோவம் வந்துடும் அவருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. பேர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ வந்துட்டு யாரோ டேட் பண்ணுறதா நியூஸ் வந்துருக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு சரியா ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேனேஜர் போனால் அப்படி தானே வரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. பாருடாமா உனக்கே தெரியாது சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது சொல்கிறாங்க. சரி பாசிட்டிவாக சரியாக சொல்கிறாங்க. இப்போ பாரு என்னோடது ஓகேவா சொல்கிறாங்க. சரி என்னோட தான் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா இன்னைக்கு ஓகேன்னு சொன்னால் கூட அனௌன்ஸ் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டா கேட்குறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஐடியா உனக்கு தெரியல சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகே நல்லா அமைதியாக இருக்கேன் ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. நம்ப சரியா சொல்கிறாங்க. நம்பிக்கையாக இருக்கான பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க யாராச்சும் ஒன்று அப்ரோச் பண்ணிட்டா கேட்குறாங்க. யாராச்சும் ஒன்று அப்ரோச் பண்ணால் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பாரு சார் அப்படியே யாராவது அப்ரோச் பண்ணால் நான் அவங்கள அக்செப்ட் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி கேரக்டரா அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. சங்கா அது சொல்கிறாங்க. சொல்லு அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டரா அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்படியே சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது சங்கா சொல்கிறாங்க. அதான் ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நீ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்க நம்பர் ஒன்றா இருக்கல்ல அப்படி சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற நம்பர் ஒன்றா இருக்கா நான் என்ன சொல்கிறேன் நீ கேட்குறாங்க. நீ நம்பர் ஒன்றா இருக்க சங்கா எல்லாரும் எல்லாத்துலேயும் யாருக்கும் பார்த்தாலும் உங்க மேலே சொல்கிறாங்க. பாரு ஜிமின் எனக்கு புரியல நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜஸ்ட் ரூமர்ஸை பற்றி வந்துச்சு ஒரு விஷயம் இல்லை ஓகேவா. எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஐடியா இருந்தாலும் சரி அப்படி தான் வரும் ஓகேவா. எனக்கு உண்மை என்ன சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல சொல்கிறாங்க. நான் ரொம்ப கிரேஸ் செலவு பண்ணுறேன் ஓகேவா. நீ ஏன் விட்டு போட அப்படின்னு சொன்னால் கூட நான் போக மாட்டேன். நீ தான் வேணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் வருவேன் சரியா. நீ விட்டு போகணும் ட்ரை பண்ண கூட நான் போக விடவும் மாட்டேன் ஓகேவா. நான் விட்டு போக மாட்டேன். நீ எனக்கு தான் நான் உனக்கு அது இப்போ இல்லை ரொம்ப வருஷம் கூட முடிவு பண்ணியாச்சு. நான் உனக்கு ரேஸ் செலவு பண்ணுறேன். நீ ஓகே ஒரு வாரம் சொன்னால் நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேன் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரியா. ஆனால் உன் கரியர் வந்து பாதிக்கும் ஓகேவா. அவங்களோட ஐடியல் கரியர் பாதிக்கிறது எல்லாம் பார்த்துக்க முடியாது சரியா. எனக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்க நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளேஸ்க்கு வந்தாலும் எனக்கு தான் தெரியும் ஓகேவா. அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதை வந்துட்டு நான் கஷ்டப்பட விட மாட்டேன். உன்னோட ட்ரீம் ஓகே ஹாப்பினஸ் நீ ஐடியா வந்து ஹாப்பியாக இருப்பேன். நீ ஹாப்பி தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். இதுதான் ரீசன் ஓகேவா. நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரீசன் அது மட்டும் தான் அப்படியே சொல்கிறாங்க. சங்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. நான் ரொம்ப கோபப்படுத்துகிற ஜிம்மி நீ சொல்கிறாங்க. சங்கா சொல்கிறாங்க. பாரு உன்னோட வேல்யூ வேணால் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் சரியான எனக்கு தெரியும். இல்லை அதான் சொல்கிறாங்க. பாரு இந்த வேர்டு உனக்கு ரேஸ் லவ் பண்ணது ஓகேவா. உன்னை வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணுறாங்க எல்லாருமே. எனக்கு அதை பார்க்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சம்டைம்ஸ் அதில் பேர் உன்னை வந்துட்டு எப்படின்னாக்கா கான்செப்ட்லேயே கூட உன்னை வேறு மாதிரி பார்க்குறது உன் பேர் சொல்லி வாய்ஸுக்கா உன் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ பார்க்க பாசிட்டிவாக இருக்கும். சண்டை ஹாப்பியாக இருக்குது. என் ஜிம் மேலே இவ்வளோ அழகாக வந்துட்டு வாசம் வச்சுருக்காங்க இவ்வளோ கேர் வச்சுருக்காங்க எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஃபேன் பயம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கே பாசிட்டிவாக இருக்கும். என் ஜிம் ஆச்சே சொல்லிட்டு எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். சேம் டைம் ஹோம் ஆல்சோ நான் இருக்கேன். என்ன லவ் பண்ணுறீங்க எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் நம்ம ஒய்ஃபு நம்ம பாசிட்டிவ் ஆகும் நம்ம பரம்பட வேணாம் சொல்லிட்டு நானே கன்சிடர் பண்ணிட்டுருக்கேன் சரியா. ஏதாவது இப்போ பேசியிருந்தா சொல்கிறாங்க. சங்கா சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. உனக்கே எவ்வளோ தாட்ட வந்து சொல்கிறாங்க. நீ லவ்வாக பார்க்குறான்னு கேட்குறாங்க. எனக்கு இன்றைக்கி நான் ஐடியலாக இருக்கிறது யாருக்கும் தெரியல ஓகே. ஐடியல் ஜிம்னா யாருக்கும் தெரியல யாருமே எனக்கு லவ் பண்ணல கேர் பண்ணலாம். ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு ஆர்டினரி ஜிம்னா உனக்கு மட்டும் தெரியும். அந்த ஜிம்மை நீ மட்டும் லவ் பண்ண நீ மட்டும் கேர் பண்ண உன்னோட லவ்லாம் சொல்கிறாங்க. எனக்கு லவ்வில் நீ சொல்கிறாங்க ரொம்ப வீக்காக ஜிம் சொல்கிறாங்க. உன்னை யார் வீக்காக இருக்க சொல்கிறா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு நீயே போடணும்னு சொல்கிறேன் நான் போக மாட்டேன் ஓகேவா. நீ என்ன போயிட்டு போ ஜம்கான்னு சொன்னால் போக மாட்டேன் ஓகேவா. நம்ம கூட தான் நின்றுப்போம் உனக்கு போக விட மாட்டேன் ஓகேவா. நீ லவ்வில் வீக்காக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைடா. நீ ஸ்ட்ராங்காக இரு ஓகேவா. நீ ஸ்ட்ராங்காக தான் எனக்கு பிடிக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணுற ஜங்கா எனக்கு மட்டும்தான் நான் அடியில் இருக்கலாம் நான் இங்கே இருக்கேன். ஆனால் எனக்கு உன்னை பற்றி சின்னதாக ரூம் வரது கூட தாண்டி விட தெரியுமா. எனக்கு மட்டும்தான் ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கா அவன் ஏன் இப்படி இருக்கான் இவ்வளோ ப்ரைடர் ஆகிட்டு கூட அவன் வந்து கொஞ்சம் கூட இப்போனாக்கா அவனுக்குன்னு ஒரு அவன் வந்து ஒரு பெரிய ஐடியா இருக்கான் அப்படின்னு யோசிக்க மாட்டேன். அவனுக்கு ஒரு ஹை அப்புறம் ப்ரொஃபைலாக இருக்குது. ஆனால் யோசிக்க மாட்டாரு. அவர் போய் லோவாக நினச்சிக்கிறாரு. இப்போ ஜிம் ஜெகி பார்க்குறாங்க. பாரு நீ ஏன் அப்படி இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீ மட்டும்தான் உனக்கு நான் தான் அது யாரும் சொல்கிறா அது யாரும் மாற்ற முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. நீ ரொம்ப டென்ஷன் பண்ணுற வீட்டுக்கு வச்சுக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு வேறு வீட்டுக்கு ஒரு விழா அப்போ வச்சுக்கிறேன் ஓகேவா ஜெகி சொல்கிறாங்க. கோமாட்டியாக சொல்கிறாங்க. ரொம்ப கோமா இருக்கு ஓகேவா. நீ வந்துட்டு இது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீ என்ன இது பண்ணுறதா சொல்கிறாங்க. ஹார்ட் பண்ணுறதா சொல்கிறேன். நான் ஹார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. பாரு நான் நீ ஹார்ட் பண்ண கூட தாக்கி பண்ணி நான் நீயே உன்னை ஹார்ட் பண்ணிக்கிறேன் ஓகே நீயே ஹார்ட் ஆகுற எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இப்படி ரூமர்ஸ் பார்த்தா கூட நீ பாட்டுக்கு நம்ம ஜம்க நம்மளுக்கு நினச்சி வச்சுக்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் இப்போலாம் ஃபோன் கேட்குறதா சொல்கிறாங்க. பயமாக இருக்குது கேட்குறா சொல்கிறாங்க. எதுக்கு பயம் உனக்கு சொல்கிறாங்க. உன்னை தாண்டி ஒரு பர்சனை யூஸ் பண்ணா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீயே சொன்ன கூட நான் வந்துட்டு ஒரு இன்னொரு பர்சன் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் ஓகேவா. நீ மட்டும்தான் எனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஓகேவா. ஃபர்ஸ்ட் லவ் நீ தான் லாஸ்ட் லவ் நீ தான் ஓகேவா ஜெகி சொல்கிறாங்க.
லவ்யூ சொல்கிறாங்க. அம்மா டேக் எனக்கு ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கா ஸ்டேஜ்லாம் சொல்கிறாங்கன்னா ஃப்ளட் பண்ணல, அது சும்மா சொல்கிறாங்க. சும்மாவா சொல்கிறாங்க? சொல்கிறாங்க வா வீட்டுக்கு வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வீட்டுக்கு வளர்ந்து வாரம் வச்சுக்கிறேன் ஜெக்கி சொல்கிறாங்க. காமெடியாக சொல்கிறாங்க ரொம்ப. ஜெக்கி சொல்கிறாங்க கோவப்படாத ஜிம் சொல்கிறாங்க. நடிக்காத ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க கோவப்படத்துன்னு பார்த்துட்டு இப்போ வந்து கோவப்படாதுன்னு சொல்கிறியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க அந்த மாதிரி எவ்வளோ உயிர் வச்சுருக்கோம் உனக்கே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு எந்த ஹார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. இருக்கிற வச்சுக்கிறவங்க சொல்லிட்டு ஜெக்கி தான் பேசிட்டு ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க கோமா இருக்கும் போலியே சொல்லிட்டு ஜிம் விட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. சரி ஓகே இந்த வாரம் ட்ரிப் போகலாமா சொல்கிறாங்க. டே எம் சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. இது வீட்டுக்கு போறியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீ என்னடா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ நம்ம இவங்கள பார்க்குறேன்டா அவங்க அப்பா வந்து புதுசாக இருக்காங்கடா. இப்போ உங்களோட அப்பா இங்கே இருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. அதனால் நம்ம இங்கே நம்ம ஈஸியாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். அவன் ரொம்ப ரேராக தானே வீட்டுக்கு போகிறான் சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு ட்ரிப் போகலான்னு பார்த்தோம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா நம்ம மட்டும் போகலாம், அவன் போயிட்டு வர சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி அவன் கேட்டு நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே பத்திரம் போயிட்டு சரியா சொல்கிறாங்க. ஓகே டே ஜிம் தான் ஜாலியாக வச்சுக்கு டேட்டை சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு வீட்டுக்கு போயிட்டு பாஸ்வேர்டு கூட ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒரு பாஸ் அப்படி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ நேக்கா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு பாத்ரூம் மட்டும் வியர் பண்ணிவிட்டு ஹாட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த டோரில் பாஸ்வேர்டு போட்டு என்ட்ராய்ட்டு கூட வந்து நின்றுருக்காங்க. ஜம்கா அப்படி சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க சொல்லிட்டு அப்படியே பார்த்துருக்காங்க. ஜம்க்கு அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜம்க்கு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜம்க்கு ஜிம் தான்டா லக்கேஜ் விட்டுட்டு அப்படியே வந்து வராங்க. வந்துட்டு எனக்கு ஜிம் ஜேக்கு வந்து வாங்கியிருப்பாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் ஹோம் ஜிம்முக்கு அவருக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக வாங்கியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் டேரக்டாக ஜேக்கி லேப்பில் உட்காராங்க. கோமா இருக்கியா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி டக்குனு அப்படியே சோஃபாவில் புஷ் பண்ணி எப்படி அது ஓவர் ஆகிட்டுருக்காங்க. ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி இப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹங்கரியா இந்த கிஸ் நீ தெரிஞ்சுக்கணும் ஓகேவா, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஜேக்கி தான் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் அந்த கிஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ஹங்கரியாக கிஸ் பண்ணாலும் இவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மெல்ட் ஆகிட்டு அப்படி கிஸ் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி சரி ஓகே கிஸ் பிரேக் பண்ணலாம் பாவம் கஷ்டப்பட மூச்சு விட சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜிம் எனக்கா ஜேக்கி விடவே இல்லை. அவர் ஜேக்கி ரொம்ப க்ளோஸாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேக்கி ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜேக்கி ஜிம் கிஸ் பிரேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜம்கா லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கே பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாட்டாக அந்த பாத்ரூமில் அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம் பார்த்துக்காங்க ஜேக்கே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் டக்குன்னு அந்த பாத்ரூம் போட நாட்டை வந்துட்டு எடுத்து விட்டுறாங்க. அவரோட ஃபுல் பாடி அப்படி ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம் ஜேக்கே பார்த்துருக்காங்க. ஜேக்கிக்கு ஒரு ஷை ஆகுது ஒரு செகண்டு. ஜேக்கே பார்க்குறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம்மில் ஒரு ஹேண்ட் அப்படி ஜெக்கோட ஆப்ஸ் வச்சு ஹேண்ட் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஃபீல் கூட இருக்காங்க. டச்சஸ் வந்துட்டு குட்டி ஹேண்ட் வச்சுக்கிட்டு அவரை டச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக அந்த பக்கம் ஜெக்கிக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இதை ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜெக்கிக்கு ஒரு படத்துக்கு மேலே ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குனு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க எப்படி பண்ணுறா ஜெக்கிக்கிறாங்க. எனக்கு அது வேணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க. அங்கே பாரு அதை சொல்கிறாங்க. வேணும் ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ ஃபீல் பண்ண மாட்டியா சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் எனக்கு வேணும் தான் இருந்தாலும் யோசிச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. நீ எனக்கு தானே என்னோட ஹஸ்பண்ட் தானே அந்த மாதிரி ஒய்ஃபோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஜிம் சொல்கிறாங்க. என்னாலும் பிஃபோர் மேரேஜ் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறா சரி ஜிம் மேற்கில் விட்டு நாங்கள் ஹேண்ட் எடுத்துக்கிறாங்க. செக் ஒரு மாதிரி ஒரு ஹேண்ட் எடுத்துருங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிற கரெக்டு தான் நம்ம அப்பா மட்டும் சொல்லிட்டு பொறுமை மேட்ச் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. மேட்ச் பண்ணதுக்கப்புறமா மீறி பார்த்துக்கலாம். ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பிடிச்சிக்கும் டச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதே சொல்கிறாங்க. ஏன் பிஃபோர் மேரேஜ் சொல்கிறாங்க. நீ தானே சரியாக சொல்கிறாங்க. ஓகேவா நான் வந்துட்டு நீ தப்பாக கூட சொல்லிட்டு சொன்னேன் ஓகேவா. நீ யார் ஏன் ஜிம்மி தானே என் ஒய்ஃப் தானே ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க எனக்கு வேணும். ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க வேணும் ப்ளீஸ். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மின்டா அதே சொல்கிறாங்க. ப்ளீஸ் பண்ணாதடா ப்ளீஸ்டா. ஜெக்கி கெஞ்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஜெக்கியோட பாடி டச் பண்ணி பார்க்குற ஜெக்கி அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்கு. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி ஜிம் ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாரு. ஹேண்ட் ஃபிங்கர்ஸாக கிஸ் பண்ணி ஒரு மாதிரி பைட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ. ஜெக்கி இப்போ அவர் கூட ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 4 years ஜெக்கி ஜிம்மு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. விட ஜம்கா விட சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. இல்லை ப்ளீஸ் விட ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. நீ தான் ஸ்டார்ட் பண்ண ஓகேவா. இதுக்கப்புறம் எனக்கு வேணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னா இதுக்காமா இதுக்கப்புறம் எப்போ வேணுமோ அப்புறம் எனக்கு வீட்டுக்கு வரப்போ சரியா சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. நீ தானே சொன்னேன் மேரேஜ் பொறுமை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எப்போ மேரேஜ் ரெடியாக இருக்கேன் இருந்தாலும் சரியா நீ எப்போ ஓகே சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்ணுறேன். அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக ஜம்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ஜெக்கி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நீ முழுக்க எனக்குள்ளே வந்துட்டியா. நீ ஃபுல்லாக எனக்கு மட்டும் தான் சொந்தம் ஓகேவா. நான் வந்து என்னை இதுக்கப்புறம் யாரும் பிரிக்க முடியாது சரியா. என்கிட்ட யாராலும் பிரிக்க முடியாது. சேம் உங்ககிட்ட வந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாது ஓகேவா. நீ எனக்கு மட்டுமே சொந்தம். ஜெக்கி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அவ்வளோ லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ ஜிம் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த
4 days அவர் எப்படி போணுச்சு டைம் தெரியாமல் போயிருக்கும். ஜிம் பார்க்குறப்போ வா சொல்கிறாங்க. ஜேகே எப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிச்சவங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ட்ராம் வரைக்கும் விட்டுருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே எப்போ லீவ் வருது அப்போலாம் வேணா கூட்டிகிட்டு போய் ஃபாரின் கூட்டிகிட்டு போய் ஒன்றாவே இருப்பாங்க. அடிக்கடி இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சென்ட் டைம் வந்துருக்காரு. கரியர் ஸ்பாயர் கூட சொல்லிட்டு பார்த்து வச்சுப்பாரு. இந்த பக்கம் இவங்க ஒரு பக்கம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. டான்ஸஸ் சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க. டைம் கிடைக்க ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த டைம் கிடைக்க ஜேகே கூட டைம் ஸ்பெண்ட் அப்படி ஒரு ஃபைன் டே ஒரு லீவ் வருது. இப்போ ஒன்று ஜிம் நிறைய இருக்காங்க. ஜேகே பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பர்சன் வந்து ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எங்கே போகிறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு எப்போ பார்த்தாலும் போசான் தானே உனக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் போசானுக்கே போயிட்டு இருக்க. இங்கே பாரு இந்த டைம் எங்கே ட்ரிப் போகிற சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ நானும் ஹேங் சார் ட்ரிப் போகிறோம் புரியுதா சொல்கிறாங்க. ஆனால் டிடியே சொல்கிறாங்க. பாரு நான் அங்கிள் ஆண்டி நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சரியா சொல்கிறாங்க. டேய் நான் அங்கிள் ஆண்டி பேசுகிற போஷம் ஆகுதா சொல்கிறாங்க. இல்லை பேசு அது வேணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்கிறாங்க நான் அவங்க கூட ட்ரிப் போகிறேன் சரியா சொல்கிறாங்க. நிஜமா சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டேட்டை ஹேக் பண்ணிக்கிறாங்க. உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் இருக்குது சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஒன்றா இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி டைம் வெளில நான் போயிருக்கோமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம ஒன்றா போகிறோம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இது பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே வெயிட் பண்ணுவாங்களே ஜிம்மில் எக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜம்கால வர முடியாது சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. நீ ட்ரிப் போகிறேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படி சொல்லிட்டாங்க. ஃபைனில் வந்து பக்கம் ஜிம்மின் ஜேகே சார் ஜிம்மின் நினைப்பிட்டு இவங்க எல்லாரும் போகிறது ட்ரிப் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மில் ஃபோட்டோ அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே வந்து ஃபஸ்ட் வரைக்கும் ஜிம்மின் கேவும் நிறைய எமோஜிலாம் வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு பக்கம் வந்து அவர் தம்பி ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் 2 பேரும் ஒன்றா பார்க்குறதா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்படி தான் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ லீவ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு டைம் மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கார். ஷெடியூல் பிஸியாக இருக்கனால ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஜேகே மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் சென்ட்ரல் அவர் மெம்பர்ஸ் கூட இருக்கனால ஜேகேமே சரி ஓகே அவன் ஹாப்பியாக இருக்கும் அது போதும் அப்படி விட்டு கொடுத்துட்டாரு எல்லாத்துக்குமே. அப்படி டேஸ் போயிட்டுருக்கு. ஒரு 1 year ஆஃப்டர் தான் ஹாப்பி இடையில மீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 1 year ஆஃப்டர் நம்ம ஜிம் வந்து ஒரு கான்செப்ட் பண்ணிருக்காங்க யூஎஸ்ஏல. இப்போ நம்ம ஸ்டேஜில் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ எனக்கு மைண்டு ஃபுல்லாக ஜேக்கிட்டே இருக்குது. எனக்கு அவர் ஜேகேக்கு இன்னைக்கு நைட்டு 12 o'clock வந்து பாடி ஸ்டார்ட் ஆக போகுது. ஜிம்மில் வந்து நினச்சிருக்காங்க. சரி அங்காவுக்கு வந்து பாடி ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இங்கே இருக்கேன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக ஜேகே மீட் பண்ணிட்டு நான் பண்ணுறதில்ல. எனக்கு ரூமர்ஸ் இது வரக்கூடாது சொல்லிட்டு நானும் மீட் பண்ணாமல் இருக்கேன். ஜேகே வந்தால் சொன்னாங்க பாவம் இல்லை என் ஜங்கா இல்லை போய் கஷ்டப்படணும் அப்படி ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன். ஜிம்மு ஒரு மாதிரி பேச ஒரு மாதிரி உண்மை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்ன எப்போதும் கான்செப்ட் நடந்துட்டுருக்கு. எப்போதுமே பேச ஹாப்பியாக வச்சுப்பாரு. எவ்வளோ உள்ளுக்குள்ள பேர் இருந்தாலும் எல்லாருமே அதுக்காக பேச ஹாப்பியாக காமிப்பாங்க நம்ம ஆர்மிஸ்க்கு முன்னாடி. இன்னைக்கு பார்த்தா அவர் ரொம்ப சேடாக இருப்பாங்க. ஜேகே டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா இல்லையா ஹெல்த் முடியலையோ சொல்லிட்டே வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்லுங்க ஓகே தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. முன்னாடி டே சொல்கிறாங்க. ஏன் டயர்டாக இருக்கா கேட்குறாங்க. இல்லை அதில் சில அப்புறம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு டே பார்க்குற ஒன்றும் ஓகேவா நம்ம கான்செப்ட் முடிச்சு பேசிக்கலாம் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. ஆர்மிஸில் பார்க்குறவங்க ஒரிடாவாங்க. நீ ஜஸ்ட் வந்துட்டு ஸ்மைல் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜூமி இப்போ ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு பர்சன் பார்த்துருக்காங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு என்னாச்சு எது பேர் பண்ணுறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக கான்செப்ட் முடியும்போது டைம் கரெக்டாக ஒரு 10:40 இருக்கும். இப்போ ஜிம் இறங்குறாங்க. இப்போ அவங்க மேக்கப் ரூம் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டல் ரூம் தான் போகிறாங்க. எனக்கு யூஎஸ்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ரூம் போகிறாங்க. போயிட்டு இப்போ எல்லாமே அவங்க ரூம் போகிறாங்க. டைம் ஆல்மோஸ்ட் இப்போ 11 o'clock ஆகிடுதோம். ஜிம் பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கே ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஜேகே கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கால் போக மாட்டேங்குது. என்னாச்சு காலே போக மாட்டேங்குது. ஜிம் ட்ரை பண்ணிருக்காங்க. கால் போகவே டயர்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டு படுத்துறாரு. ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜிம் ஃபோனுக்கு ஒரு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதே படுத்துருக்கேன். உனக்கு எவ்வளோ நேரம் கால் ட்ரை பண்ண தெரியுமா சொல்லுங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேட்க பார்க்குங்க சார் ஓகே நீ ஸ்டே பண்ண ஹோட்டல் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. கீழே வரையா சொல்கிறாங்க. கீழே வா அது சொல்கிறாங்க. ஜங்கா இங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிம் யோசிக்கவே இல்லை. எதை பற்றியும் யார் என்ன சொல்லுவாங்க சொல்லி டக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இவ்வளோ ஒரு ஜஸ்ட் நார்மலாக ஒரு டிஷர்ட் போட்டு போகிற அது மாற்றிட்டு ஒரு மேலே ஒரு ஓவர் போட்டுக்கிட்டு அவங்க ஜாக்கெட் லெதர் ஜாக்கெட் போட்டுட்டு கீழே ஓடி வராங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் மாஸ்க் போட்டு ஹேட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்த்து அவ்வளோ ஹாப்பினஸ் ஓடி போய் ஜம்ப் பார்க்குறாங்க. டக்குனு கேட்ச் பண்ணிடுறாங்க. யாரும் பார்த்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜம்கா சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. பாஸ் சொல்லிட்டு அவங்க காரை போய் குறைக்கிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் ஃபைனில் நம்ம ஜேகே அவங்க பீச் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டைம் வந்து 11:40 தான் ஆகுது. ஜிம் பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா அவங்க பர்த்டேக்கு நம்ம ஃபேமிலி கூட சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஏன் ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப சேடாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் தான் அதை காட்ட மாட்டியா சொல்கிறாங்க. அதே வேறு எந்த பொறுப்பு பிரச்சனைனாலும் சமாளிச்சிடும் சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்கன்னா உங்கள் விஷயத்த சொல்கிறாங்க. என்னோட விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ சமாளிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. நீ லவ்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் லவ் ஜங்கா எல்லா பிள்ளைங்க டக்குனு ஈஸியாக கொடுக்க முடியாது சரியா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது தெரியாதான் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு உங்கள் பாடிக்கு உங்க கூட போய் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே பாடிக்கு என் கூட இருக்கும் வேணா அதுக்கு என்ன சொல்கிறாங்க. உனக்கு புரியாது ஜங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புரியாது எனக்கு நீ அவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா அதுவும் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது புரியுது. அவர் எவ்வளோ வச்சுருக்கேன் புரியாதாங்க. நான் அதுக்காக நீ பக்கத்தில் இல்லை பாடிக்கு என் பக்கத்தில் நான் காரணம் தப்பாக நினைக்க மாட்டேன் சரியா ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சுக்குவாங்க புரியுதா ஜெக்கி சொல்கிறாங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க. டே தான் கம்ஃபர்ட் பண்ண அஜின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க நான் பார்த்துட்டு அந்த ஜேகே சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ நீங்கள் சொல்கிறாங்க ஈவினிங் தான் வந்து சரியாக சொல்கிறாங்க. ஈவினிங் தான் வந்து ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜேகேவை. ஆக்சுவலி நீங்கள் வரும் தெரிஞ்சால் கேட்க அரேஞ்ச் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓகே கேட்கலாம் வேணாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பேசிட்டு போதே டைம் ஆரம்பிச்சிட்டு 11:55 ஆகுது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என் ஜிம்மி எனக்கு ஏதாவது பண்ணுவோம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ கேட்டதுனால பண்ணுமா சிரிப்பு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உன்கிட்ட பர்த்டே விஷயம் தான் உனக்கு கேட்பேன் நீ பண்ணுவதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எவ்வளோ நம்பிக்கை கிடையாது சொல்கிறாங்க. நம்பிக்கை இருக்குது ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு ஜேகே கையில் ப்ராமிஸ் பண்ணி தராங்க. இப்போ ஜேகேயுமே ப்ராமிஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன். சரி ஓகே கரெக்டாக இங்கே 12 ஆகுது. ஜிம்மி பார்க்குறாங்க. ஜங்கா விஷ் பண்ணிக்கோ. ஓகே ஜிம்மி நீ ஐஸ் க்ளோஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. நானும் மாமும் சரி 2 பேர் சேர்ந்து விஷ் மேக் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்மி இப்போ ஜேக்கோட ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டு 2 பேர் சேர்ந்து விஷ் மேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேக்கே வந்து ஒரு செகண்ட் வந்துட்டு விஷயம் மேக் பண்ணிட்டு நீட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு நேராக ஜிம் பார்த்தா அப்படின்னு இருக்காங்க. அவருக்கு முன்னாடி ஒரு அழகாக நீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜேக்கே கேட்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க. ஜங்கா ஜிம் ஐஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேக்கே நீட் பண்ணியிருக்காங்க. ஜங்கா சொல்கிறாங்க. பார்த்தா கையில் அழகாக ஒரு பொக்கே வச்சுருக்காங்க. அதில் ஒரு ரிங் பாக்ஸுமே இருக்குது. ரிங் பாக்ஸ் வச்சுட்டு இப்படி மாறியுமே சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. கேட்டு ப்ராமிஸ் அதே தான் இப்படி மாறியுமே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க. பாரு ஐடியல் கரியர் வந்து ஸ்பாயில் ஆகிற இது பண்ண மாட்டேன் ஓகேவா. நீ எப்போ வந்துட்டு ஐடியல் கரியர்லாம் முடிச்சுட்டு நீ வந்து மேரேஜ் ஆகிருக்கு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறியோ அது வரைக்கும் நான் வந்துட்டு அப்படியே சீக்கிரட்டாக கீப் பண்ணுறேன் ஓகேவா. சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் ஓகேவா. நம்ம லவ் எப்படி சீக்கிரட்டாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி மேரேஜ் சீக்கிரட்டாக வச்சுக்கலாம் ஓகே. எனக்கு இனிமேல் நம்பிக்கை இருந்தால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன பேசுகிறா கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குதா ஒய்ஃபாக பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு சம் இன்செக்யூர் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப இன்செக்யூராக இருக்குது. சரியானு தெரியும். எனக்கு மேலே எந்த லவ் இருக்குது உனக்கு எந்த மேலே லவ் இருக்குது தெரியும். இந்த ஒரு சின்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எம்டி ஃபீல் ஆகுது. சரியா எனக்கு ஒய்ஃபாக இருக்க ரொம்ப ஆசை இருக்குது. மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆசை கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் ஜிம் நோட் பண்ணுறாங்க. அவங்களோட சுற்றியுமே ஹார்டின் ஷேப்பில் லைட்ஸ் இருக்குது. அப்படின்னாக்கா அந்த சாண்டில் வந்துட்டு ஹார்டின் ஷேப்பில் வந்துட்டு இந்த லைட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இது எல்லாமே மேரேஜ் பண்ணது ஓகேவா. கொஞ்சம் மேரிமிடாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஜங்கா கண்டிப்பாக ஐ வில் மேரி ஜங்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே இடத்துல ஜேகே ரிங்க போட்டு விடுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே போட்டு விடுறாங்க. இப்போ ஜேகே வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கேக் எடுத்துவாங்க சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு பர்சன் கேக் எடுத்துவாங்க. ஜிம் கிட்ட பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க காய் பார்க்குறாங்க. இப்போ காய் ஞாபகம் இல்லை காய் மறந்துட்டா சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. ஐடியானது மறந்துட்டா சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ காய் வந்துட்டு கேட்க வைக்கிறாங்க. இப்போ இவங்களா ஜிம் ஜேக்கே எப்படி சேர்ந்து கட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா ஆக்கட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் விஷ் பண்ண சரியாக சொல்கிறாங்க. விஷ் பண்ண சொல்கிற ஜிம் தான் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி சொல்கிறாங்க. ஜேக்கேக்கு ரொம்ப ஹாப்பி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி சொல்கிறாங்க. ஜேக்கேக்கு அவ்வளோதான் அந்த ஹாப்பினஸ் தான். அப்படி ஒரு ஹாப்பினஸ் வந்து குளிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி. எனக்கு தான் பெஸ்ட்டு கிஃப்ட் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேக்கே வந்து ஜிம்முக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ காய்க்கு ஜேக்கே ஃபிட் பண்ணி விடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஹாப்பியாக சொல்கிறாங்க. இனி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. நீ ஜஸ்ட் சொல்லி ஓகே ரிக்வஸ்ட் சொல்லலாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே மோசம் ஓகே நாளைக்கு சைன் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் ஓகேவா லீகலாக சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரி ரொம்ப இப்படினாக்கா ரொம்ப யூஸாக பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம்மி என்ன பண்ணுறாங்கனாக்கா அவருக்கு வந்து டே டைம் லீவ் தான். இப்போ ஜிம்மில் இப்போ தான் நைட்டு அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு ரிட்டன் யாருக்கும் ரூம் கொஞ்சம் தூங்கிருப்பாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் எங்கள் மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பினஸ். இப்போ நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லாமல் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஜிம் மட்டும் என் ரெடியாகிட்டு போகிறாங்க. போயிட்டு ஜிம் ஜேக்கே காய் போய் ஒரு சர்ச் வந்துருக்காங்க. அங்கே ஒரு சர்ச்சில் போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு அவங்க அவர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம் லாப்படி ஒரு ஜேக்கோட ஒய்ஃபாக மாறி இருக்காரு. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிம் ஜேக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறவங்க ஹாப்பி தானே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. ஜேக்கே சொல்கிறாங்க பர்த்டே வந்து மறக்க முடியாத பர்த்டே அன்றைக்கி நம்ம ஜிம் ஜேக்கே ஒன்றா டின்னர் இப்போக்கா ஒன்றா மீல்லாம் சாப்பிடுவாங்க. ஒரு லஞ்ச் மீல் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நைட்டு எனக்கு கான்சர்ட்டுக்கு நான் போகவா சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட ஒய்ஃபாக போயிட்டு வா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் வந்திருப்பாங்க. எப்படி அந்த டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கும். டேஸ் போக ஜிம் ஜேக்கே ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக லவ்விங் கேரிங் அதிகமாக இருக்கும். ஒரு மேரேஜ் அதுக்கப்புறமா இன்னும் கூட கேர் பண்ணியிருப்பாரு. எந்த ஒரு இடத்துலையுமே ஜிம் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணிப்பாரு. அது பண்ணிக்க மாட்டாரு. என்ன பிரச்சனை ஒரு ஆசை வந்துருக்குனாக்கா நம்ம வந்து ஹஸ்பண்ட் சொல்லணும் ஒரு பிரச்சனை ஆசை இருக்குதான் அப்படின்னா மற்றவங்ககிட்ட கிடையாது. அவங்க மெம்பர்ஸ் கிட்ட மட்டும் என்ஜாய் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். டேக்கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கும். அப்படி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ஜாய் பண்ணணும் ஒரு ஆசை. அது ஜிம்னாக்கா நோபி என்னவோ எனக்கு வந்து கரெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருப்பாரு. சரி அவங்க ஹாப்பினஸ் நம்ம ஹாப்பினஸ் ஜேக்கே விட்டு கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம ஜிம் அடிக்கிற சொல்கிற விஷயம் இருந்தாக்கா நாங்கள் டேக்கை சொல்லிட்டு போட்டு கில்ட்டியாக இருக்க ஜிம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஜேக்கே மோசம் சொல்லுவாங்க இல்லை சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிப்பாரு. இப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார்.
இப்போ நம்ம ஜேகே கரண்ட்க்கு ப்ரெசென்ட்டை சொல்லி முடிக்கிறாங்களா. இப்போ இவங்க பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எப்படி தான் எங்கள் லவ் ஸ்டார்ட் ஆனிச்சு, எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும், அவனுக்கு எனக்கு என்னென்ன அவ்வளோ பிடிக்கும், 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறோம், இவங்களாம் நான் இருக்க மாட்டேன், நானும் அவன் இருக்க மாட்டான், அப்படி தான் இது வரைக்கும் எங்களுக்கு போயிட்டுருக்கு. அவன் எப்படினாக்கா மற்றவங்க அவன் ஐடியாக இருப்பான், என்கிட்ட எனக்கு ஒரு ஒய்ஃபாக மட்டுமே இருக்குன்னு நினைப்பான், வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் பண்ணி நினைப்பான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக க்ளோஸாக இருப்பான். நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த ஐடியா நான் கூட இப்படி இருப்பான்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு டைம் கூட நினச்சி கூட ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன சில பேர் எங்கேயுமே பார்க்குறாங்க, எனக்கு அதான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஜேகே சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் பார்த்துட்டு ஸ்டன் ஆகிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, வா கூப்பிட்றாங்க, டே போக மாட்டாங்க கிட்ட வாடா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம டேக்கு வந்து கோவம் வந்துட்டு இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க, பாரு டே புரியுது ஓகேவா, அவன் சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துருப்பான் ஓகேவா, பயம் கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும், அதனால தான் ஓகே மற்றபடி இல்லை. நீ அவனை ஹர்ட் பண்ண சொல்கிறாங்க, நான் போய் ஹர்ட் பண்ணுவான், அவன் ஹர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டே ஜிம் சொல்கிறாங்க, டே என்கிட்ட பேச சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, டே சொல்கிறாங்க, இங்கே வா ஜேகே டே பார்க்குறாங்க, பாரு அமௌண்ட்டு பேசுறதுக்கு நான் சோல் மட்டும் தான் பேசுகிறேன், எனக்கு அவனுக்கு 1000 பிரச்சனை வரும் சரியா, நாங்கள் பார்த்துப்போம், நீ எதுக்கு இன்வால்வ் ஆகிற. டே கேட்குறாங்க, பாரு நாங்கள் சொல்கிறீங்க அவன் ஹஸ்பண்ட் அண்ணனா இருக்கா சரியா, நீங்கள் விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகாதா. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜம்க்கு நீ அமைச்சர் ஜிம் நினச்சி போகிறாங்க, போயிட்டு டேவ் டைட்டாக ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேவிட்டு உங்கள் பாரு புஷ் பண்ணி டேன்னு பயமாக இருக்க சரியா, எனக்கு பயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இறந்துடும் சொல்லிட்டு சரியா, சாரி உன்ட்ட சில மட்டும் தப்பு தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் டே சொல்கிறாங்க. அவனுக்கு அவனை பிடிக்கும், அவனை அவ்வளோ பிடிக்கிறேன் என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. அதை சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் வந்து சுகாவில் போட சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன், சுகாட்ட சொல்லிட்டு போட்டு தானே சொன்னேன், உனக்கே சொல்கிறாங்க. எனக்கு சுகா வந்து நம்ம வந்துட்டு நம்ம குரூப்பில் நம்ம வந்து மீட் பண்ணது ஓகேவா, நம்ம ஒன்றா ஒரு பேண்டானதுக்கப்புறம் மீட் பண்ணவங்க தான் நம்ம சுகாகலாம். ஆனால் ஜேகே உள்ள அண்ணன் இல்லை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. இப்போ எப்படி 6th படிக்கும் போதே சொல்கிறாங்க. சார் கேட்க எனக்கு சொல்கிறாங்க, உனக்கு எப்படி அவனை பிடிச்சி சொல்கிறாங்க, ஏன் ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன், என்ன ஜேகே பார்த்துருக்காங்க, அவன் கோல்டாக இருப்பான், அவனை பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஆமாட்டே கோல்டு தான், ஆனால் ரொம்ப பியூர் நீ சொல்லுவில்ல, அப்படி எனக்கு ஜேகே தவிர வேறு யாருமே வேணாட்டே ஜிம் சொல்கிறதுக்கு, அவங்க எனக்கு வந்து ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு அது அவர் மட்டும் தான், அவர் தாண்டி வேறு யாரும் வேணாட்டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு நான் சொன்னாயிரம் இந்த அளவுக்கு கொலை பண்ண சொல்கிறேன் ஹாப்பியாக கேட்குறதுக்கு. ஆனால் என்கிட்ட சொல்ல மறைச்சா சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் என்கிட்ட சொல்ல மறைச்சிட்டா சொல்கிறாங்க. சாரி டே என்ன சொல்ல பண்ணுறேன் ஓகேவா, பேச மாட்டே இருக்காது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, பேச மாட்டேன் நீ பேச ஜிம் டே படிக்கிறாங்க, டே அப்படியே அமைதியாக இருக்காங்க. நீ ஹாப்பியாக இருக்காங்க கூட சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, நல்லா பார்த்து பண்ணிட்டு ஜங்க் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஜேகே டே பார்க்குறாங்க, உண்மையாக ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சரி, இப்போ டேவும் சரி சொல்கிறாங்க. இப்போ இவங்கள பார்க்குறாங்க, டே இவ்வளோ ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு உனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் செகண்ட் இயர் அனிவர்சரி சொல்கிறாங்க. செகண்ட் இயர் அனிவர்சரி அது இப்போ கேட்குறாங்க. அது அன்றைக்கி நீங்களாம் வந்து இதை சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க, இப்போ நம்பிட்டு ஒருத்தர் பார்க்குறாங்க. ஓ அதான் ரீசன் அன்றைக்கி சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அவங்க மேரேஜ் பண்ணிட்டு 2 ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் ஜேகே வந்து யார்கிட்டே விட ஆனால் தானே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, பாரு நீ என்னெல்லாம் இதுக்கு வாங்கி கொடுத்தா அவனுக்கு கேட்குறாங்க. இப்போ மட்டும் சொல்ல ஜேகே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே எது வாங்கிட்டு ஜிம்முக்கு ரொம்ப பிளாக்கா எனக்கு ரொம்ப காஸ்ட்லாம் வாங்கிடுவாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, டே பார்க்குறாங்க, அப்படின்னா நீ அந்த காரை அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கா சரியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த காரை கொரியாவில் 2 பேர் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று ஜிம் இன்னொரு பர்சன் வச்சுருக்காங்க. ஓகே அவங்களும் நான் பிஸ்னஸ் மேன் தான். அது 2 பேரும் அந்த காரை வச்சுருக்காங்க. ஜேகே ஜிம்முக்காக கிஃப்ட் பண்ண கார். ஜிம் பார்க்குறாங்க, ஜேகே பார்க்குறாங்க, டே பார்க்குறாங்க, அந்த கார் எனக்கு வாங்கணும் ஆசை இருக்குது ஜேகேன்னு உன்ட்ட சொன்னேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொன்னேன், அது ரொம்ப கஷ்டம், நிறைய ப்ராசஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் சொல்கிறாங்க. டேக்ஸ் ப்ராப்ளம் வரும்னு சொன்னாலும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எப்படி ஒன்று வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, பாவி அவங்க எனக்கு சோல்மேட்டாங்க, எனக்கு ஃப்ரெண்டானது உனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா அப்படி பேச டேட்டே ஹார்ட் ஆகிடுவான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ எனக்கு அதே மாதிரி கார் நீ வாங்கி தர சரியா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அப்படி வாங்கி தரல, நான் வந்துட்டு அப்பா மட்டும் சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கா வேண்டாம் பேருக்கு சொல்ல வேணாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன், என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு அந்த கார் வேணும் வாங்கி தான் சரியா சொல்கிறாங்க. இல்லைக்கா ஜிம் வச்சு காரை எடுத்துப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, பாரு நாங்கள் வாங்கி தர வைக்க வேணும், அவங்க கார் எடுக்கா சரியா சொல்கிறாங்க. ஓ அவ்வளோ பாசம் ஒய்ஃப் மேலே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம டேக்கு நம்ம ஜேகே அதே கார் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த அஸ்ட் கொடுக்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே உங்க மேலே அவ்வளோ லாபம் அவனுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா சொல்கிறாரு ஓகேவா, நீ ஒர்த்துக்குள்ளான ஒரு பாசம் நான் சொல்கிறாங்க. நீ கிடைக்கிற ஒரு சாதாரண விஷயமா என்ன சொல்கிறாங்க. ஒரு ஏஞ்சல் அவன் என்ன பார்க்க போட்டு இருந்தாலும் அவன் மாதிரி ஹானஸ்டான பாசனை பார்க்க முடியாது சொல்லிட்டே பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்டாக இருந்த வேர்ல்டு அப்படி கேட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு, நீங்கள் கோவம் பற்றி சொல்கிறீங்க, கோவம் இருக்குதா சொல்கிறாங்க. சரி எனக்கு கோவம் இருக்குது, வா பிறக்க இருக்குது அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. அது சொல்லாத ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர்ஸை டீச் பண்ணுறாரு பட்டியை ஜிம்மில் அது மாதிரி வச்சு பண்ணுறதெல்லாம். இப்போ நம்ம ஸ்டேஜ் நிற்கிறாங்க. இப்போ நம்ம டே போயிட்டு ஜிம்முக்கு ப்ளட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஜேகேக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஜேகேக்கு வந்து பொசிவாகும். ஜிம்முக்கு யாரும் ஃப்ளட் பண்ணா சுகாவோ இல்லை நம்ம நம்பிடுவோம், யாரும் ஃப்ளட் பண்ணால் போதும் ஒரு கப்பல் இருக்கும். ஒரு ஜின்னுக்கிட்டையும் ஜேவ கூட இருக்கிறாங்க. அது பொசிவாகாது. எனக்கு வந்து ஜஸ்ட் லைக் ஒரு அண்ணா ஒரு அம்மா மாதிரியே இருப்பா. ஒரு அண்ணங்கிற 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி தான்.
ஆனால் நம்ம மஞ்சள் சுகா இந்த வட்டையெல்லாம் கட் பண்ணால் அது பிடிக்காது. அது ஒரு ஆன்டிக்கு ஒரு மினிமம்னு வச்சுக்கலாம் அவரை. அந்த மாதிரி பர்சன் தான் ஒரு ஆன்டி மினிமோனி அவர். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க கேட்டு என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. இப்போ வந்து வெளியில் கட் பண்ணுறாங்க, ஜூமில் வர காமிக்கிறாங்க அது பிக் ஸ்க்ரீனில். இப்போ ஒரு ஜிம் பார்த்தாங்க ஜங்கு பார்த்து பாசிட்டிவ் உடனே ஜிம் தலைக்கடி போகிறாங்க. இப்போ நம்ம டீஸ் பண்ணுறாங்க எப்படி உனக்கு கிட்டே போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டீ எட்டே போக சொல்கிறாங்க. ஏன் டே கேட்குறாங்க எட்டே போ ஜிம் தலைக்கடி போகிறாங்க. டே பார்த்தா ஜிம்முக்கு எப்படினாக்கா ஃப்ளட் பண்ணுறாரு அவர்கிட்ட. ஜிம் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வீட்டுக்கு போனால் பனிஷ்மெண்ட் கிடைக்குமே சொல்லிட்டு இப்போ நம்ம டீஸ் பண்ணுறாங்க. இவங்க சிரிக்கிறாங்க ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஜிம் பார்த்து பயந்து ஓடுறாரு. இப்போ ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ பயம் அவனுக்கு. ஏன்டா நீ ஒரு ஐடல், நீ அவனுக்கு பயப்படுற, நீ தானே அவன் பயமுறுத்துன்னு சொல்லிட்டாங்க. நானும் நான் ஐடலாக இருக்கலாம் சரியா, ஆனால் எனக்கு என் ஜங்கதை எல்லாமே சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கிட்டே பாரு நீ ஏன்டா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. உனக்கு தெரியாதாட்டி எல்லாரும் என்னை வந்து இப்போ தான் பார்க்குறாங்க, லவ் பண்ணுறாங்க. நீ வந்துட்டு சோல்மேட் அப்பவே லவ் பண்ண சரியா, இவர் மை பெஸ்ட் சொல்லி ஜிமின் போய்ட்டே ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக டைம் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்க்குற ஜேக்கு ஹாப்பியாக இருக்குது டிவியில் பார்க்குறதுனால பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜேகே சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் அப்படியே இருக்கும்போது லவ் பண்ணவன் இவனோட அண்ணா ஜேகே சரியா, ஹீஸ் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் வேர்ல்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அப்படி இன்னும் சொல்கிறாங்க. கேட்குறது ஹாப்பியாக இருக்காங்க. அண்ணா அதில் பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த போய் லவ் பண்ணுறது கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ மட்டும் இவங்க சரி சொல்கிறாங்க. போயிடலாம் இப்போ 2 வீக்ஸ் கான்சர்ட் போயிட்டு கான்சர்ட் ஜிம்மு கிளம்புறாங்க வீட்டுக்கு. இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு நம்ம ஜிம்முக்கு மேரேஜ் இருக்குது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் போகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் கிளம்புறதா சொல்கிறாங்க. ஸ்டோரி தன் டைம் அப்பா அம்மா பார்க்க போகிறேன்னு சொன்னதெல்லாம் போய் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஒரு டைம் போவான் சொல்கிறாங்க. அவங்க போயிட்டாலும் அப்படி சொல்லிட்டு டீஸ் பண்ணுறாங்க. ஜிம் எல்லாரும் நீ போயிட்டாலும் உன்னோட ஜேக்கோட விட்டுட்டாலும் சொல்கிறாங்க. அதை விட்டு வர சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் டைம் அதெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் விட்டு வர ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரி வைக்கிறேன் கிளம்புற சொல்லிட்டு பார்க்குறாங்க. நானும் ஒரு சொல்கிறாங்க நீ மாசம் நானும் வரணும் ஓகேவா, நானும் பார்க்கணும் அந்த வீடு நீங்கள் எப்படி லைஃப்பில் வாழ்ந்துருக்கீங்கன்னு பார்க்கணும் சரியா சொல்கிறாங்க. கேட்டியாக சொல்கிறாங்க. நான் வர சரியா சொல்கிறாங்க. இவங்களும் பார்க்கட்டே கூட்டி தான் போட சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ஜேக்கே வரட்டே வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கே பார்த்தா ஏப்ரல் வேர் பண்ணிட்டு வரைக்கும் விட்டு குக் பண்ணிருக்காரு. 2 வீக்ஸ் சாப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஜிம் போய்ட்டு பாஸ்வேர்டெலாம் போகிறாங்க. டே பார்க்குறாங்க தான் வீடா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி டே பார்க்குறாங்க பரவாயில்லையே ரொம்ப லக்ஷரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் போமா சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜிம் இவங்கள வராங்க. இப்போ நம்ம ஜிம் தான் அப்படி பேக் வைக்கிறாங்க. நம்ம டே வீட்டை சுற்றி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்க் ஆசிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குற கிச்சனில் இருக்காங்க வா சொல்லிட்டாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜிம் கிச்சனுக்குள்ள போனது போய் டக்குன்னு செக்கி லிஃப்ட் பண்ணிட்டு கவுண்டர் குறைக்கிறாங்க. 2 பேர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீப்பாக ஜிம் டே இருக்கிறது கூட சொல்லாமல் போய்ட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெட்டே நல்லா சுற்றி பார்த்துட்டு கிச்சன் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. பார்த்து ஸ்டன் ஆகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேக்கே 2 பேரும் ஃப்ரெண்டாக கிஸ்ஸில் ஃபைட் பண்ணுறாங்க. அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. இந்த பக்கம் ஜிம் இப்போ தான் ஜிம் அப்படி கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ தான் டே பார்த்துருக்காரு. ஒரு ஷாக் ஆகிட்டு ஜிம் ஜேக்கே டேப் பண்ணுறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க என்னன்னு சொல்லி இப்போ சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜிம் ஃபைன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம டே முறைச்சி பார்க்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க நீ என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு ஏன்னா வீட்டுக்கு வரக்கூடாது உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது ஆசை கேட்குறாங்க. ஜிம் போய் டேட்டே எல்லாம் வரல அவங்க உள்ள ஜிம் கூட்டிட்டு வராங்க. பார்த்து டேஸ்ட் பண்ணி பாரு ஜிம் தான் ஃபுல் பண்ணி வராங்க. சமாளிக்கிறியா கேட்குறாங்க. சமாளிக்கட்டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க நானும் வந்தேன் சரி என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஓ நீ இவ்வளோ வாட்டி குக் பண்ணுவியா டே கேட்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு 1 டைம் குக் பண்ணி கொடுத்தியா டே கேட்குறாங்க. இப்போ ஜேக்கே வந்துட்டு சரி சாரி சரியா சொல்கிறாங்க. வா சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இப்போ 2 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜிம் தான் ஜங்கா இது கூட சொல்கிறாங்க. ஜேக்கே ஃபிட் பண்ணி விடுறாங்க. பார்த்து ஜேக்கே டே பார்க்குறாங்க. டேய் இவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பீங்க 2 பேரும் சொல்லி அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது 2 வாரம் ஏன்னா ஜேக்கே கொஞ்சம் கோட்டு பாசம் 4 ஜிம்மில் அவர் அப்படி இல்லை. நம்ம ஜிம் எப்படின்னாக்கா மற்ற விஷயத்துக்கு சைல்டிஷாக மாதிரி இருப்பாரு. ஜேக்கே கூட ஒரு வேறு மாதிரி இருக்கார். ஒரு ஒய்ஃப் அப்படின்னு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. எப்படி டே பார்க்குற எப்படி கிரிஞ்சு பண்ணுறான் பாரு சரி பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மின் தான் ஜங்கா சாப்பிடு நீங்கள் சரியாக சாப்பிட்றது இல்லையோ ஜேக்கே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஜிம் ஜேக்கே பால் டச் பண்ணி வர பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க அப்படி சிரிச்சிட்டு இருக்காரு. பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைன்லா ஜிம் ஜேக்கே சாப்பிட்டு முடிச்சுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா சார் வீட்டுக்கு அதில் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் சார் சொல்லிட்டாங்க. இங்கேயே அவங்க அங்கே ஸ்டே பண்ணுவோம் 4 டேஸ்க்கு ஸ்டே பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. ஜிம்மே ஓகே டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஜேக்கே 3 நாள் உட்காந்துருக்காங்க. ஜேக்கே பார்த்தா ஒர்க் பண்ணுறாங்க லேப்டாப்பில். ஜிம் டே பார்த்தா கேம் ப்ளே பண்ணுறாரு மொபைலில். ஜிம் போர்டுக்கு சார் ஜிம் போய்ட்டு ஜேக்கே லேப்பில் உட்காராங்க. ஜேக்கே பார்க்குறாங்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு பார்த்துட்டே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஜிம்மின் ஜேக்கேல போய் பெக் பண்ணுறாங்க. ஜேக்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டே பார்த்தா அவருக்கு மொபைல் கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜேக்கே ஒருத்தர் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே டே பார்க்குறாங்க. ஜேக்கே காஃபி போட்டு திரும்புகிறாங்க. பார்த்தாக்கா இந்த 2 பேரும் ஒரு கிட்ட உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. டே ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு இறங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மில் இறங்கிட்டாங்க. ஜேக்கே பார்க்குறதுக்கு இறங்க சொன்னா சொல்கிறாங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு எதிர்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே திட்டா சரியா அதை ஜேக்கே மிஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எப்போ நான் இப்போ அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அங்கே இருந்தால் அந்த ஒரு ஐடியா இருப்பேன் எங்கே சொல்கிறாங்க. இப்போ நான் ஜேக்கேக்கு ஒய்ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே உட்கார சொல்கிற ஜிம்மில் உட்காராங்க. எவ்வளோ டெஸ்க்கு போயிருப்பீங்க அப்போ மட்டும் சொல்லலாம்ல சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்போ மட்டும் சொல்லிட்டா நீங்கள் ஓப்பனாக இருக்கலாம்ல நம்ம வீட்டில் மட்டும் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம வீட்டால் நம்ம யாருக்கும் தெரிய வேணாம் இப்போதைக்கு ஆனால் வீட்டை சொல்லாமல் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்க்குற நல்ல ஐடியா அவர் கேட்டு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. என்னன்னு காம சொல்கிறாங்க. அப்புறமா டே பார்க்குறாங்க பாரு இப்போ மட்டும் ஓகே சொல்ல வச்சுக்கேன். அப்புறம் எங்கள் அம்மா
நம்ம ஜேகேக்கு மறுபடியும் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பொண்ணு பார்க்குறவங்க மறுபடியும் ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் பரவாயில்ல எனக்கு சொல்லணும் ஜேகே எனக்கு மட்டும் தான் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு வந்து ஓகே சார் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஓகே சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ போயிருந்தா நம்ம ஜிம் ஜேகே 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பக்கம் ஜேகே பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. மோச்சி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் தான் ஜேகே ஹானப் இருக்காங்க டேபிள் இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் தான் சொல்கிறாங்க. அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஜேகே உனக்கு சொல்கிறேன் மேரேஜ் 2 இயர்ஸ் ஆகுமா சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் ஆடப்பா ஏன்டா எங்கிட்ட சொல்லலாம் சொல்கிறாங்க. ஆமா அந்த சுச்சுவேஷன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா எங்களை சொல்லிக்கூடாதா கேட்குறாங்க. உனக்கு எவ்வளோ பொண்ணாக பார்த்துருப்பான் ஜேகே அவங்க சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஜிம் அப்பா மட்டும் விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஸ்டார்டிங் ஷாக்கு தான். ஆனால் புரியுது எனக்கு ஜேகே டேல வந்ததுக்கப்புறம் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க லைஃப்பில். அதனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஃபேமிலிஸ் வந்து கிராண்டாக ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போனாக்கா அவங்க சீக்கிரட்டாக அது ஹேங் சில இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே எப்போ ஷோவாக மேரேஜ் கொடுப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கேட்குறாங்க என்ன சொன்னால் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காங்க பாரு டேட்டேக்கு சுகா ரொம்ப பிடிக்கும் சரியா. சுகா எனக்கும் டேட்டே பிடிக்கும். அவங்க போய் மேரேஜ் பண்ணிட்டு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. கரெக்டு தான் ஆனால் சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு இப்போ நான் 2 இயர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் இல்லை 2 இயர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஸ்டே சொல்கிறாங்க. அப்படியே மாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனாக முடிச்சுக்க ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் கிளம்பா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் டே நீங்கள் ஒரு வெட்டிங் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. அடுத்த பரவாயில்ல டே சொல்கிறாங்க. இப்போ அவங்கள பார்க்குறாங்க. அப்படியே அப்போ இது உனக்கு சொல்கிறாங்க. இல்லை அது உங்க கூட டேமுக்கு வரேன் எனக்கு 2 டேஸாக கான்சர்ட் இருக்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ரிட்டன் கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குற ஜங்கா பாய் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேர் கூட மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி சொல்லிட்டு பாய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜேகே எல்லாமே வந்து ஜிம் டேலாம் வந்து டேம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு டே இதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ண தேவையில்ல தெரிஞ்சு லவ் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜேவை போட்டு அமைதியாக இருக்காரு. டே பார்க்குறாங்க. என்னாச்சு அவங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை இந்த காய் எப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பான் எதுவும் பண்ணிகிட்டே இருப்பான் இப்போ தான் எதுவும் அமைதியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிட்டுப்பான்னு சொல்கிறாங்க. ஜேவுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஸ்டோரியில் அந்த கேரக்டர் கேட்டுப்பார் இல்லையா காய் ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. காய் ரொம்ப நல்லா சரி அவங்க பிடிக்கல வச்சுருங்க பரவாயில்ல காய்க்கு பெட்டரோட பசங்க கிடைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது கேட்குற ஜேவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் நம்ம பெட்டர் இல்லையா சொல்கிறீங்க பெட்டர் தான் ஆனால் உங்களை பிடிக்கல பிடிக்காத 2 பேர் என்ன பண்ண முடியும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் இப்போ ஜெகே பார்க்குறாங்க. எனக்கு ஜேவை பார்க்குறேன் எனக்கு பிடிக்கும் அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் சொல்ல பயம் சொல்கிறாங்க. நீங்கள் கூட பிடிக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அவங்க உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா அவங்களோட கரியருக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டேவும் அதை சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்புங்க சொல்லிட்டு ஜிம் டேவும் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம காய்க்கு. இப்போ ஃபைன் நம்ம ஜேவுக்கு சரி சொல்லிட்டு இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைன் நான் காய் ஜேவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி இப்போக்கா டேட் பண்ணுறாங்க. காய் இப்போ பயங்கர ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. எப்போக்கு பத்திரமா பார்த்துக்கிறாரு. நமக்கு ஜேவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்ன இவ்வளோ லவ் பண்ணுறாங்க நம்மளை சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. இப்போ நாமிஷன் டேட் பண்ணுறாங்க. நம்ம டேக்கு டேட் பண்ணுறாங்க. ஜிம்ல வச்சு டேஸ்ட் பண்ணுவாங்க. ஜிம் வீட்டுக்கு போனால் போதும் நல்லா ஹெக்கி சார் டேஸ்ட் பண்ணுவாங்க. சும்மாவே டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜிம் வீட்டுக்கு சொல்லுவார் ஜங்கா டேட்டே எல்லாரும் டேஸ்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் நல்லா இப்போ அவங்க வீட்டுக்கு தானே அவங்களுக்கு ஒரு பிரைவசி ஹோம் இருக்குது. நம்ம ஜிம்முக்கும் நம்ம ஜேகேக்கு ஒரு பிரைவசி ஹோம் இருக்குது. அங்கே தான் போயிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக ஜேகே வந்து அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க. ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இருக்கிற யாருக்கும் பயப்படுத்தவில்லை. நீங்க ஹஸ்பண்டால ஒய்ஃப் வச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எனக்கு இது போதும் தாண்டி ரெடி வேணாம் சரியாக சொல்கிறாங்க. சரி ஜங்கா சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பொறுமையாக வந்துட்டு உங்கள் அடிக்கிறதா கொஞ்சம் லேட் ஆகட்டும் ஓகேவா மேபி நான் அவசரம் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ ஒரு குழந்தை தான் ஜேகே கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜங்கா தேங்க்யூ சொல்ல எதுக்கு சொல்கிறாங்க சூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. தேங்க்யூ பட் தான் சொல்கிறாங்க. எல்லாம் இப்போ ஜிம் ஜேகே லிப்பை பெக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே லிப்பை பெக் பண்ணுறாங்க. ஓகே சொல்லிட்டு எப்போ ஹாப்பினஸ் புரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இதோட ஸ்டோரியா ரொம்ப ஹாப்பி பண்ணுறேன். ஐ ஹோப் பிடிச்சிருக்கு நம்பர் ஓகே மேபி உங்களுக்கு எதாவது அப்போ தான்